Now, see, mark scheme in the previous 5 attempt எப்படி இருக்குன்னு பாருங்க. Mark scheme 5 attempts ல cost ascertainment ல cost bookkeeping methods of costing அதுல ரேங்க்ல எது டாப் வருது அப்படி சொன்னாக்க the top rank, you will get the top rank marginal costing. நீங்க marginal costing தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும் 14 marks guarantee. marginal costing உடைய கான்செப்ட் நான் கைட் பண்றேன், அதை வச்சு அடிஷனல் சம்ஸ் நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு 2 or 3 days, that's more than enough to score 14 marks. செகண்ட் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் only theory. நான் இங்க கவர் பண்ண போறேன்னா இல்ல, தியரி நான் கவர் பண்ண போறதுல உங்க புக்ல மிஞ்சி போனா 10-15 பேஜஸ் தான் இருக்கு. அது ஒரு கிளான்ஸ் பாருங்க. பாஸ்ட் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் எடுத்து காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் உடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இது டைம் சேவரும் கூட. மாடல் காஸ்டிங் ஸ்கோரிங் பட் டைம் கன்சூமிங். ஒரு சம் எடுத்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடும். 14 மணி நேரம் நீங்க 3/4 மணி நேரம் யோசிக்க கூடாது, டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் டியூரேஷன்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அப்படி ஷார்ட் டியூரேஷன்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் ஆன டாபிக் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பட் ஐ am not going to cover that. You can cover it easily. Is that clear? Now, third important chapter is being overheads. Almost 71 marks in overall 5 papers la marginal costing 59 cost accounting standards லையும் 50 marks எதுல வந்திருக்கு அப்படி சொன்னாக்க overhead chapter வந்திருக்கு. Overhead is one of the easiest chapter to score good mark. Don't miss that. And contract costing, standard costing. But anyhow, இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதுல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்கிறேன் பாருங்க. See, forget about the objective type questions. உங்களுக்கு 30 marks வந்து objective type questions வருது MCQ. ஓகே, அண்ட் ஒரு 7 questionல நீங்க 5 questions எழுதணும். carrying 14 marks, 70 marks. இதுதான் மார்க். நீங்க ஓரளவுக்கு எல்லா டாபிக்லயும் ஒரு ஐடியா வச்சிருந்தாலே போதும், இந்த 30ல 15+ வாங்கிட முடியும் based on your expertise. ஓகே, நீங்க எவ்வளவு வாங்கணும் பாஸ் மார்க்குக்கு? 40 marks வாங்கினா பாஸ். you need to score only 40. 15 already came. another 25 வாங்கணும். இந்த 25க்கு நீங்க மினிமம் 2 காம்ப்ரிஹென்சிவ் சம் சால்வ் பண்ணா போதும். ஒரு சம்முக்கு 14 marks, 2 சம்முக்கு 28. so 15 + 28 now you can score 43 marks guarantee. 2 சாப்டர் ஒழுங்கா படிச்சாலே நீங்க 40 குவாலிஃபை ஆயிடுவீங்க. So as a student when I studied, okay, my teacher always used to tell me in 1.5 hours itself he tried to score the minimum pass guarantee mark. 1.5 hours 40 mark வாங்கணும். 1.5 hours 40 மார்க் வாங்கணும்னா இந்த 50 மார்க்ஸ் வாங்குறதுக்கு half an hour, இந்த 2 சம் பண்றதுக்கு 1 hour, half an hour each. So 1.5 hoursல நீங்க 40 கிராஸ் பண்ணிட்டீங்க. மிச்சம் இருக்கிற 1.5 hoursல ரொம்ப ரிலாக்ஸ்டா இன்னொரு 20 எக்ஸ்ட்ரா வாங்க முடியுதான்னு பாருங்க. பின்னர் that helped me a lot to focus the examination, where to tap. எங்க அடிச்சா இறை விழுமோ அங்க அடிக்க தெரியணும். So you have to be careful where to focus. அப்படி பாத்தீங்கன்னா for pass 40+, focus on top 3 must read chapters. 3 chapterல ஸ்ட்ராங் ஆயிடுங்க. 2 எழுதினாலே போதும் MCQ தவிர. ஓகே, சேஃப்டிக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா 3 சாப்டர் மாஸ்டரா இருந்தா போதும், கேரண்டி நீங்க ஃபெயிலே ஆக மாட்டீங்க. மாஸ்டர் அர்த்தம் அது எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் ஆன்சர் தெரியற மாதிரி இருக்கும். அந்த சாப்டர் மட்டும் ஒரு 5 sets of question paper வந்திருக்கு இந்த லாஸ்ட் இயர்ஸ்ல நியூ சிலபஸ்ல 2022 சிலபஸ்ல. இந்த 5 sets of question paper தவிர இந்த RTP எல்லாம் வந்திருக்கு, PTP எல்லாம் வந்திருக்குன்னா அந்த क्वेश्चंஸையும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த 3 சாப்டர்ல இந்த 3 சாப்டர் அதுலயும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 செட் क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ணீங்கன்னா அதுல தான் வரும், அந்த மாடல் தான் வரும். 3 டாபிக்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்க, 1 போயிடுச்சு, 2 இருக்கு, 28 மார்க், 25 மார்க் வருது கொஞ்சம் போனாலும். and another 15 marks you can score decent here. so மொத்தம் எத்தனை क्वेश्चन எழுதலாம்? 5 ஆன்சர் பண்ணோம், 3 क्वेश्चन நீங்க பிளான் பண்ணீங்க. இன்னொரு 3 क्वेश्चन 2 क्वेश्चन முடிஞ்சு போச்சு, இன்னொரு 3 questions இருக்கு இல்லையா? 3 into 14 நான் என்ன சொல்றேன், only 20 ஸ்கோர் பண்ணா போதும். ஆல்ரெடி 40, இன்னொரு 20. so if you complete top 5 scoring chapters, 7 சாப்டரா பிரிச்சிருக்கிறேன், உங்களோட என்டையர் புக்கை 7 சாப்டரா பிரிச்சிருக்கிறேன். டாப் ஸ்கோரிங் சாப்டர்ல 3 சாப்டர் நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா கேரண்டி பாஸ்.
அதே நீங்க 5 சாப்டர் ஸ்கோர் பண்ணீங்கன்னா கேரண்டி எக்ஸம்ஷன். இந்த 5 சாப்டர்ல எதை நீங்க ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுதான் நான் இங்க கைட் பண்ண போறேன். சோ எக்ஸாம் டிப், கவர் தீஸ் priority chapter first for maximum score impact. என்னென்ன இருக்கு பாப்போம், என்னென்ன இருக்கு. ஓகே, we'll start this one. என்னுடைய சஜஷன்ல 6th சாப்டர் மார்ஜினல் காஸ்டிங் மஸ்ட், கேரண்டியா 14 மார்க்ஸ் கொஸ்டின் வருது. 14 மார்க்ஸ் கொஸ்டின் அதுல வருது. அந்த சாப்டர்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஒரு 6 செட், ஒரு 5 செட் இருக்கு, ஒரு 3 செட் வந்து ஆர்டிபி பிடிபி எடுத்து பாருங்க. அது போதும், நான் அஷூரன்ஸ் கொடுக்கேன். யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 14 மார்க்ஸ் ஹியர். அதை விட்டுட்டா ரெண்டாவது priority, go for the standard costing and process join and by product in the chapter. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்டிங் அண்ட் லேபர் காஸ்டிங் மட்டும் தான் இருக்கு. ரெண்டே காஸ்டிங் தான். நீங்க CMA குரூப் 2 போனீங்கன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஃபைனலா போச்சுன்னா ரிகன்சிலேஷன் வருது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டே சாப்டர் தான், லேபர் காஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் காஸ்டிங். சோ இதுல ஒரு 5 ஃபார்முலா, அதுல ஒரு 5 ஃபார்முலா, 10 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா கட்டாயம் 7 மார்க். எல்லா முறையும் கேட்டிருக்கிறாங்க, அதுல கேள்வி இல்லாமல் வர வாய்ப்பே இல்லை. ப்ராசஸ் காஸ்டிங்ல பேசிக் ப்ராசஸ் காஸ்டிங் வித் அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின் உள்ள மாடல் தெரிஞ்சுதா போதும். ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் இருக்கு, இன்டர் ப்ராஃபிட் ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. இந்த சாப்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், யூ கேன் ஸ்கோர் another 14. இந்த 3 சாப்டர் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா 2 क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். மூணாவது ஓவர்ஹெட் அண்ட் புக் கீப்பிங். ஓவர்ஹெட் அண்ட் புக் கீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் சாப்டர். அதுல காஸ்ட் புக் கீப்பிங்ல எக்கச்சக்கமா இருக்கு. அது ஒரு வேகா இருக்கும் லெஜர். ஆனா அந்த காஸ்ட் புக் கீப்பிங்ல என்ன இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னாக்கா, இன்னைக்கு இல்ல, நான் படிக்கிற காலத்துல இருந்து, நான் எப்ப படிச்சேன்னு சொன்னால் 98ல பாஸ் பண்ணேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட் புக் கீப்பிங்ல என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒன்னே ஒண்ணுதான், reconciliation predominant, rarely journal entry. அதனால இதை நான் உங்களுக்கு என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக reconciliation format டீச் பண்ண போறேன். இந்த ஜர்னல் என்ட்ரி ஷார்ட்கட்ல மைண்ட்ல வச்சுக்கிறதுங்கிறத நான் டீச் பண்ண போறேன். 2. சோ இந்த 7 மார்க்ஸ் நீங்க just like that in a 15 to half an hour லெக்சர் நீங்க மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஓவர்ஹெட் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கேரண்டி ஓவர்ஹெட்ல மிஸ்டேக் இல்லாம வரும். சோ 1, 2, 3 இந்த 3 சாப்டர் என்னுடைய மஸ்ட் டீச்சிங் கண்டென்ட் இன் திஸ் லெக்சர். டைம் பர்மிட் பண்ணால் நம்ம அடுத்தது எங்க போறோம், பட்ஜெட்டிங் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். ஆஃப் கோர்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் நான் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன். தட் யூ கேன் கோ அண்ட் ரீட் த தியரி. அது எப்படி ரீட் பண்றது, ஷார்ட்டா எப்படி ரீட் பண்றது நான் கடைசியா நான் சொல்றேன். நீங்க தூங்கிக்கிட்டே படிச்சாலும் அது ஈஸியா படிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்க அந்த டாபிக்கா படிச்சிடலாம். சோ ஈஸியா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டிங்ல ஃபார்மேட் கொடுப்பேன். இந்த 4 சாப்டர் தான் என்னுடைய ஃபோக்கஸ். இருக்கிறதுல டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியான மார்க் கம்மியா வரக்கூடிய சாப்டர்ஸ் என்ன அப்படி சொன்னாக்க, காஸ்டிங் சொன்னாலே ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய சாப்டரான மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங். மெட்டீரியல் காஸ்டிங் எடுத்தா தேவையில்லாம டைம் ஜாஸ்தி ஆகும். எவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனாலும் எக்ஸாம்ல அதை ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் லேபர் காஸ்டிங், ரெமுனரேஷன், பேரோல் அக்கவுண்டிங் அண்ட் அப்நார்மல் ஐடில் டைம் இருந்தா என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. எல்லாம் படிச்சுட்டு எவ்வளவு மார்க் வரப்போகுது, 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸ். அண்ட் மெட்டீரியல் காஸ்டிங் தியரி இருக்கு. சோ அதனால யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். திஸ் இஸ் a டாப் priority. நீங்க காஸ்ட் ஷீட்டை படிங்க, லேபர் மெட்டீரியல் காஸ்டிங்க டோட்டலா விட்டுட்டு போனாலும் நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. எக்ஸாம்ஷன் வாங்கலாம். லேபர் மெட்டீரியல் அதுக்காக விட சொல்லல. நீங்க என்ன சொல்றேன்னா, எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். மாஸ்டர் ஆகக்கூடிய சாப்டர்ஸ் 3. ஏன் எல்லா சாப்டரும் தெரிஞ்சிருக்கணும், இதுல ஸ்கோரிங் அதிகமாகும். இந்த MCQல ஸ்கோரிங் அதிகப்படுத்துறதுக்கு எல்லா சாப்டர்லயும் நாலேஜ் இருக்கணும். அரகுற நாலேஜ் இருந்துச்சுன்னா ஒரு 3 சம்ல 2 சம் இல்ல ஒரு சம் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பெட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க 3 சம் ரைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க 60/70 எடுத்துட்டீங்கன்னா மத்த பேப்பர்ல நீங்க ஜஸ்ட் 40 வாங்கினாலும் ஆக்ரிகேட் வந்து வெளியே வந்துடலாம். That's what about the advantage. This is how you can scan your paper. I have scanned and gave you where to focus அப்படிங்கறத நான் கைட் பண்ணிட்டேன். Is that okay? C. Optimized topic preparation order for your exam. உங்களுடைய எக்ஸாம் சக்சஸ் பண்றதுக்கு என்ன ஆர்டர்ல நீங்க படிக்கணும் அப்படி சொன்னாக்க, மார்ஜினல் காஸ்டிங் I am going to guide that topic for 2 hours. அதை விட்டுடா ஸ்டாண்டர்ட், அதுக்கு அடுத்தது டாபிக் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், அதாவது வேரியன்ஸ் அனாலிசிஸ். It takes me another 2 hours to complete the concept. ஏற்கனவே உங்களுக்கு அந்த டாபிக் கண்டென்ட் இருக்கு அப்படி சொன்னாக்க ஃபார்மேட் மட்டும் கைட் பண்ணுவேன். அதுல எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த 2 சாப்டர் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க.
ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன். அதனால ஓவர் ஹெட்ஸ் பத்தி நான் டீடைலா பார்க்க போறேன். ஃபார்மேட் தான். காஸ்ட் புக் கீப்பிங் ஃபார்மேட் கொடுக்க போறதால இது 1 hour தான் கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் காஸ்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட் 1 hour என்ன ஃபார்மேட் கொடுக்க போறேன். ஃபார்மேட் பேஸ் பண்ணி twisted sums எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். டைம் பர்மிட் பண்ணா பட்ஜெட், because I have been given 6 hours time to complete this crash course. In that 6 hours my focus is to complete the marginal costing, standard costing, process and join and by product and overheads and cost booking. நான் எதுக்காக இந்த சாப்டர்ஸ் எடுத்துக்கிறேன்? சோ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 சாப்டர்ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணாலே நீங்க தேவையான 2 மார்க் பாஸ் மார்க்கு மேல வெளிய வந்துடுறீங்க. பாஸ் மார்க் மேல வெளிய வந்துடுறீங்க. Let's now start. So with that confident you can go for this examination. இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது பயப்படவே கூடாது. என்ன ஏரியா நம்ம கேக்குறோம், எந்த ஏரியாவை நம்ம லைட்டா ஸ்ட்ரெயின் பண்ணாலும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு பாத்துட்டீங்கன்னா தப்பே இல்லாம அடிக்கலாம். ஓகே, frankly speaking ரொம்ப பேர் சொல்லுவாங்க சார் இதுக்கு நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறேன் சார், தூக்கமே இல்லாம படிக்கிறேன் சார், ரொம்ப டஃபா இருக்கு. CMA நான் ஃபைனல் பண்ணும்போது நான் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்ட் டைமா இன்னொரு இடத்துல கிளாஸ் ஈவினிங் எடுப்பேன். அபார்ட் ஃப்ரம் தட் MBA from IGNO, டாக்டரேட் from பாரதாஸ் யூனிவர்சிட்டி, CMA ஃபைனல் எல்லாம் சேர்த்து பண்ணேன். CMA ஃபைனலுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ஹவர்ஸ் எவ்வளவுன்னா 1 hour, 1 month 15 days, ஒரு குரூப்புக்கு 15 days to 20 days நான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுலயே நான் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஒரே காரணம் என்ன, இன்டர்ல டெப்தா படிச்சிட்டேன். இன்டர்ல படிக்கும்போது ரூட் தெரிஞ்சிச்சு, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, இதுதான் படிக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. You will be definitely clearing. There is no shortcut. So you need to have the concept of all the topics. இதான் priority for passing the examinations. Number 1 being concept understandability. Second being mastering 40% weightage, 40% to 50% weightage உள்ள சாப்டரை மாஸ்டர் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ் பேப்பரா இருந்துச்சுன்னா மாஸ்டர் பண்ணணும். அப்படின்னா காஸ்டிங் ஆர் அக்கௌண்ட்ஸ் மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இருந்துச்சுன்னா மாஸ்டர் பண்ணணும்னா ஒர்க் அவுட் ஜாஸ்தி பண்ணும். தேர்ட் பீயிங் ரெஃபர் த பாஸ்ட் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர், பாஸ்ட் சஜஸ்ட் ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஃபோர்த் வந்து ரிவிஷன். ரிவிஷன் எத்தனை முறை பண்ணணும் அப்படி சொன்னாக்க 5 times 10 times கூட நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணும்போது you can handle it much better way. ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். சரி, that's the logic here. இந்த ரிவிஷன் எப்படி பண்றது அப்படிங்கறதை நான் இங்க கைட் பண்ண போறேன். ஏன்னா ரிவிஷன் only ensures your success. Right. Let's now start with the first content. Marginal costing. Marginal costing. Okay. In marginal costing, I'll directly go to the marginal costing. Marginal costing போயிடுங்க. Page number 26. Yeah. So marginal costing ல basic ன்னு பிரிக்கலாம், decision making related problems ன்னு பிரிக்கலாம். ரெண்டு ஆக்சுவலா marginal costing ல 3 aspects இருக்கும். ஒன்னு basic, decision making part 1 part 2 ன்னு பிரிக்கலாம். CMA group 1ல பேசிக்கும் இதுல பேசிக்கும் வரும். group 2ல இதுவும் இதுல கொஞ்சம் அட்வான்ஸாவும் வரும். ஃபைனல்ல எல்லாம் சேர்ந்து வந்துரும். ஃபைனலுக்கும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகே, சோ யூசுவலா என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, காஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, இந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க. லெட்ஸ் நவ சால்வ் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் உங்களுடைய புக்ல வொர்க் புக்ல கொடுக்கிற மாதிரி கொடுத்திருக்கிற ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். Let's see. Marginal costing concept உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன். Sales minus variable cost, contribution or fixed cost less பண்ணீங்கன்னா either you will get the profit or loss. The relationship between these two will be your PVR, profit volume ratio. Contribution by sales will be your PVR. Is that okay? Enough PVR. And remember, the contribution is what?
Contribution is what? The revenue you generate because of buying and selling of a commodity. ஒரு ப்ராடக்ட் வாங்கி விக்கிறதால உங்களுக்கு கிடைக்கிற that activity contributes you. 100 ரூபாய்க்கு விக்கிறீங்க, வாங்குனது 60 rupeesனா buying and selling of this commodity contributes you 40 rupees. இந்த 40 rupees என்னாச்சு? உங்களுக்கு வந்துச்சா வரலையா? உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் வரணும்னு அவசியம் இல்லை? இப்ப நான் ஸ்ட்ரீட் வெண்டாரா இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன்? ஒரு ரோட்டு கடையில நான் 60 ரூபாய் வாங்கின குட்ஸ 100 rupees வித்து 40 rupees லாபம்னு எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த கான்ட்ரிபியூஷன் முழுசா எனக்கு தான். ஆனா மழையில அலைய முடியல, வெயில அலைய முடியல. உடனே என்ன பண்றேன்? ஒரு பிரிமிசஸ் ரெண்டுக்கு வாங்கி உட்கார்ந்துட்டேன் கடையை போட்டு. இதுக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப இந்த வாங்கி விக்கிறது எனக்கு எவ்வளவு கொடுக்குது? 40. ஆனா என் பாக்கெட்டுக்கு வரல. ஏன் இந்த பாக்கெட்டுக்கு வரல? பிகாஸ் ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் த ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டி போக பேலன்ஸ் இருக்குதான் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்ப இந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன அவைல் பண்ணலாமா வேண்டாமா அப்படி சொன்னாக்க, by doing this business I am capable of affording this fixed cost or facility cost afford பண்ண முடியும்னா நான் செய்யலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது. தான் லாஜிக். ஓகே, அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? உங்களுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ல ஒரு ஷேர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் போகும். அது போக அதுக்கப்புறம் ஏதாவது சம்பாதிச்சீங்கன்னா உங்க பாக்கெட்டுக்கு வரும். அப்ப நீங்க சம்பாதிக்கிறதுல வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ல ஃபிக்ஸ்ட் காஸ்டுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த எக்ஸ்டென்ட்டுக்காக இருக்கிற வரைக்கும் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல செய்யற ஒவ்வொரு செலவு சேல்ஸும் அதுல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் டைரக்டா என்னோட பாக்கெட்டுக்கு வரும், ப்ராஃபிட் லாஸ். சோ திஸ் வில் பி கால்ட் as break even point sales. Okay, the contribution up to earning the profit, means the fixed cost will be BP. After that, whatever the contribution I get, it's for my pocket. Is that clear? Now let's see. இது ஒரு சின்ன ஃபார்மேட் மாதிரி கைட் பண்றேன். ஃபார்முலா எப்படி மக பண்றதுன்னு let's see. Now let's see here. Sales minus variable cost contribution, அது வந்து fixed cost நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா வரது profit or loss. per unit ஒரு காலம் வச்சுக்கீங்க, டோட்டல் நடந்ததுக்கு ஒரு காலம், பிபிக்கு ஒரு காலம், பிபிக்கு மேல இருக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. that you know that if you add up these two you will get the total. ஓகே, இந்த சம் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும். முதல்ல நான் ஃபார்முலாவே எல்லாமே கைட் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவோட எப்படி ஃபிட் பண்றோம்ங்கறத பார்க்கலாம். selling price being 100, as the information given in per unit basis, you fill that in the per unit column. அப்ப selling price எவ்வளவு இருக்கு? 100. variable cost 60. total fixed cost actually per unitல போடக்கூடாது. okay, because per unit fixed cost will be always varying. okay, if you are buying and selling only one unit, that then also you will be spending around 10,000 rupees, or 10,000 divided by 1, 10,000 rupees. இப்ப நீங்க ரெண்டு வாங்கி வித்தீங்கன்னா 10,000 divided by 2, 5,000. அப்படின்னா fixed cost total will be fixed, but fixed cost per unit being variable. ஆனா வேரியபிள் காஸ்ட் இருக்குல்ல, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இது வேரியபிளா இருக்கும். வேரியபிள் காஸ்ட் per unitல போட்டோம்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டா இருக்கும். செல்லிங் பிரைஸ் per unit 100, வேரியபிள் காஸ்ட் per unit 60. per unit 60 அப்படின்னு அர்த்தம். The 60 and 100 remains constant per unit basis. நீங்க 100 யூனிட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். That's a logic here. Is that clear? Okay. இப்ப பாருங்க, ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கிறேன். BP லெவல்ல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும்? What is your profit at your BP level? No profit. Okay. What happens in case of MOS? What about the fixed cost in case of MOS? Fixed cost லெவல்ல உங்களுக்கு MOS ல எவ்வளவு இருக்கும்? fixed cost MOS ல இப்ப BP ல ப்ராஃபிட் இருக்காது. MOS ல fixed cost எவ்வளவு இருக்கும்? MOS சேல்ஸ் ல fixed cost எவ்வளவு இருக்கும்? 0. ஏன் 0? வந்த கான்ட்ரிபியூஷன்ல fixed cost அடையிற வரைக்கும் ஒர்க் பண்றது பேர் BP. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா மொத்தமும் என் பாக்கெட்டுக்கு போகும். என்ன கிடையாது? ப்ராஃபிட். இது fixed cost கிடையாது. இதுதான் ஃபார்முலா. ஓகே, யா. Now இந்த ஃபார்முலாவை
இந்த மாதிரி நான் கைட் பண்றேன் பாருங்க. சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், பிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட், பர் யூனிட் ஆர் பர்சன்டேஜுக்கு ஒரு காலம், டோட்டலுக்கு ஒரு காலம், விபிக்கு ஒரு காலம், எம்ஓஎஸ்க்கு ஒரு காலம்னு போட்டுக்கிற ஒரு டேபிள். Forget about the formula here. Per unit column fixed cost போடக்கூடாது. BP ல profit 0, MOS ல fixed cost 0. MOS ல fixed cost 0. Is that okay? Clear? இப்ப available information உள்ளார feed பண்றேன். Selling price 100, variable cost 60. Selling price ல இருந்து variable cost less பண்ணிட்டீங்கன்னா வரது என்னது? Contribution. Per unit ல profit ஓ fixed cost சொல்லாதீங்க. What about the total number of units sold? 400. So 400 units எவ்வளவுன்னு கேக்குறாங்க. Fixed cost கொடுத்தால் அது டோட்டல்ல சொல்லலாம், per unitல சொல்லக்கூடாது. அந்த டோட்டல் fixed cost நீங்க எப்ப earn பண்றீங்க? MOS ல earn பண்றீங்க. அதுக்கப்புறம் fixed cost commitment கிடையாது. எல்லா கான்ட்ரிபியூஷன் உங்க பாக்கெட்டுக்கு வந்துரும். ஓகே, அப்ப ஒரு யூனிட் 100 ரூபாய்னா 400 யூனிட் எவ்வளவு வருது? 40,000 rupees. ஒரு யூனிட்டுக்கு 60 ரூபாய்னா 400 யூனிட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 24,000. அப்ப கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 16,000. அதுல ஃபிக்ஸ்ட் காஸ்ட் போச்சுன்னா உங்க பாக்கெட்டுக்கு வரது எவ்வளவு? 6,000. உங்க பாக்கெட்டுக்கு வரது 6,000. இஸ் தட் கிளியர்? இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இல்லாம இருக்கிறதா நம்ம ப்ராஃபிட் சொல்லுவோம். சோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சார் PVR னு சொல்றானே சார், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் எடுக்கணுமானா, மார்ஜினல் காஸ்டிங்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். the relationship between contribution and sales will be the PVR. அப்ப 40 rupees will be your contribution and sales being 100, you can represent that in terms of percentage, which is 40%. now remember, ஏற்கனவே சொன்னேன் வேரியபிள் காஸ்ட் வந்து பர் யூனிட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொன்னேன். பர் யூனிட் கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொன்னா இல்லையா? அப்ப இந்த மூணு ரேஞ்ச் வந்து எப்பொழுதுமே சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். சேம் ப்ரொபோர்ஷன்னா சேல்ஸ் 100, இது 60, இது 40னா இதுலயும் அதே ரேஷியோ தான் இருக்கும், இதுலயும் அதே ரேஷியோ தான் இருக்கும், இதுலயும் அதே ரேஷியோ தான் இருக்கும். அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணலாமா? ரேஷியோ மாத்துங்க பாப்போம். ரேஷியோ மாத்தினா என்ன வரும்? 5 rupees சேல்ஸ் இருந்தா வேரியபிள் காஸ்ட் 3 rupees அண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும்? கான்ட்ரிபியூஷன் 2 rupees இருக்கும். அப்ப பிபி ல நல்லா கவனிங்க, பிபி ல எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், அது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணாக்க ப்ராஃபிட். பிபி ல ப்ராஃபிட் கிடையாது, அப்ப கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும்? ரிவர்ஸ் கால்குலேஷன்ல போட 10,000 இருக்கும். ரைட்? நமக்கு இந்த மூணு நம்பருக்குள்ள தொடர்பு தெரியுமா இல்லையா? அதாவது இந்த நம்பர் கான்ட்ரிபியூஷன் 2 ரூபாவா இருந்துச்சுன்னா சேல்ஸ் வந்து 5 ரூபாவா இருக்கும். அப்ப இது 10,000ங்கிறது எவ்வளவு பங்கு? 2 shares. அப்ப 5 share அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும்? 25,000 will be the BP. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம்? கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். the contribution required to meet my fixed commitment 15,000 சம்பாதிச்சாகணும். is that clear? now margin of safety ல என்ன கிடையாதுன்னு சொன்னேன்? fixed cost கிடையாதுன்னு சொன்னேன். அப்ப இந்த ப்ராஃபிட் வந்து எங்க வந்துடணும்? அப்படியே இங்க வந்துடணும். இந்த பிசினஸ் வந்து வந்த ப்ராஃபிட் காரணமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான். அந்த பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம என்ஜாய் பண்ண முடியும், அதுக்கான பேமெண்ட் கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். வந்த கான்ட்ரிபியூஷன் முதல் ஃபெசிலிட்டிக்கு கொடுத்து முடியுங்க. அது கொடுத்து முடிச்ச பிறகு ஸ்டில் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படியே பாக்கெட் போகுது அப்படின்னு சொன்னா பிபி பிளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல். அப்படின்னா ப்ராஃபிட் 6,000 நமக்கு தெரியும், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடையாதுன்னு தெரியும். இதே நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன்ல பண்ணலாமா? இப்ப ரிவர்ஸ் கால்குலேஷன்ல பண்ணாக்க என்ன அர்த்தம்? 6,000 டேஷ் அண்ட் இது கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். the profit becomes what? your contribution. you know that if the contribution being 2 and sales should be 5 அப்படி சொன்னாக்க இங்க 6,000 இருந்தால் சேல்ஸ் எவ்வளவு இருக்கும்? you can do the cross multiplication. அதாவது 6,000 being the 2 share, அப்ப 5 share எவ்வளவு இருக்கணும்? 15,000 இருக்கணும். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வேரியபிள் காஸ்ட்னு சொல்லலாம். நீங்க either இப்படி சொல்லலாம் அல்லது இப்படி கூட சொல்லலாம். பாருங்க எப்படி எல்லாம் போடலாம் பாருங்க. சுருக்கு கேம் விளையாண்டு இருக்கீங்களாப்பா? சுருக்கு இந்த அதான் விளையாட போறேன் பாருங்க. சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ப்ராஃபிட், பர் யூனிட்டுக்கு காலம் அண்ட் டோட்டல் எத்தனை யூனிட் சொல்லி இருக்காங்க? 400 யூனிட்டுக்கு. அதுக்கப்புறம் பிபிக்கு ஒரு காலம் அண்ட் எம்ஓஎஸ்க்கு ஒரு காலம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப
இது ரெண்டும் per unit போடக்கூடாது. And BP ல பொறுத்தவரைக்கும் என்ன கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது. MOS க்கு வந்து என்ன கிடையாது, ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடையாது. இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு, அதாவது சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் உள்ள தொடர்பு சேமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? மூணுக்கும் சேமா இருக்குன்னு சொல்லிட்டேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டில வந்த ப்ராஃபிட், இந்த வந்த ப்ராஃபிட் எல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டினால தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஃபார்மேட் வச்சுக்கிட்டா அப்படியே ஃபீட் பண்ணீங்கன்னா எல்லா ஆன்சரும் வந்துடும். இப்போ இந்த ஃபீட் பண்ண பொசிஷன், ஸோ ஒரு கான்செப்ட் மைண்ட்ல ஏறுற வரைக்கும் 2-3 முறை செஞ்சு பாருங்க. மைண்ட்ல வந்துச்சுன்னா அது உங்களை விட்டு போகாது. That's what about the requirement for passing the examination in single shot. Let's see. Selling price வந்து 100, variable cost 60 and contribution being 40 and your fixed cost being 10,000 rupees and unit sold being 400. அப்ப 400 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபான்னு சொன்னால் 400 யூனிட்டுக்கு எவ்வளவு சேல்ஸ், 40,000 rupees. இது வந்து எவ்வளவு இருக்கும், 400 into ஒரு யூனிட்டோட வேரியபிள் காஸ்ட் 16 சொன்னால் 24,000. அப்ப 40 into 400 போட்டீங்கன்னா 16 அப்படியும் போடலாம். 40 minus 24 போட்டாலும் ஆன்சர் வரும். எப்படி வேணாலும் போடலாம். அதான் சொன்ன சுடுகு கேம் மாதிரி. எந்த செல் உங்களால இமீடியட்டா ஃபில் பண்ண முடியுமோ அதை ஃபில் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது நமக்கு 16 வந்துருச்சு. 16 வந்து 10,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get the profit. You know that if you add up these two you will get the total. அப்படினா இது 0 ன்னு சொன்னால் இந்த 6,000 எங்க வந்துரும், MOS க்கு வந்துரும். இந்த 10,000 எங்க வந்துரும், இங்க வந்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா the fixed cost is nothing but your BP ஓட contribution. This profit is nothing but your contribution for the margin of safety. அப்ப இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா இல்லையா? இந்த மூணுக்குள்ள தொடர்பு 5 3 2 போட்டோம். 2 ஷேர் 6,000 இருந்தா 3 ஷேர் 9,000 இப்படியும் போடலாம். அதான் சொன்ன எந்த செல் வேணாலும் நீங்க ஃபில் பண்ணலாம். சோ அப்ப 2 share 3,000 னா ஒரு ஷேர் 3,000 for the 3 share it's 9,000 rupees. So அப்ப இதுல இருந்து இந்த 9,000 subtract பண்ணி 6,000 வந்திருந்தா டாப் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும், 15,000 இருந்திருக்கும். Hope you'll be now able to understand. Okay, this is how you can get this answer. And if you add up these two you will be getting total சொன்னேன். அப்ப 40 ல இருந்து லெஸ் பண்ணாக்க என்ன வரும், BP வரும். போன முறை ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணேன், கீழ இருந்து கால்குலேட் பண்ணேன். இப்ப இங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டேன். உங்க சௌரியத்துக்கு எப்படி வேணாலும் போடலாம். If you know the table format here. Now how I am going to convert this into the formula, you no need to mug up the formula, you just understand how the formula will be by hearted easily. So main profit volume ratio, ஒரு ரேஷியோ சொன்னால் இட்ஸ் a relationship between two numbers and ரெண்டு நம்பர் என்ன அப்படி சொன்னாங்க. யூசுவலா அந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து predominant ரேஷியோட நேமா இருக்கும், except some cases. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா ரிட்டர்னுக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்க்கும் உள்ள கனெக்ஷன் பேரு. ஓகே, அதே மாதிரி இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அப்ப இன்வென்டரிக்கும் டர்ன் ஓவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்ப ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோனா ப்ராஃபிட்டுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். வால்யூம்ங்கிறது சேல்ஸ் மீன் பண்ணுது, ப்ராஃபிட்ங்கிறது மார்ஜினல் காஸ்டிங்ல எதை மீன் பண்ணுது, கான்ட்ரிபியூஷன். Now you now able to understand it without any mugging up. Easily you can link the PVR is nothing but C bar S. அந்த C bar S வந்து பாத்தீங்கன்னா நீங்க per unitல போட்டாலும் ஆன்சர் வரும், டோட்டல்ல போட்டாலும் ஆன்சர் வரும், பிபி ல போட்டாலும் ஆன்சர் வரும், எம்ஓஎஸ் ல போட்டாலும் ஆன்சர் வரும். எத்தனை ஃபார்முலா நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு வேணும்னா இதுல ஒரு 30-40 ஃபார்முலா எல்லாம் டிசைன் பண்ண முடியும். பட் not required, but you understand the logic to get the formula. See, contributionக்கான ஃபார்முலா என்னது, contribution by sales and 100 per unit basisல, total contribution by total sales and 100 போடலாமா, அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லைனா இப்படி போடலாமா, எப்படி fixed cost divided by BP போட்ட வருமா, வரும். fixed cost by BP வருதா, ஏன்னா fixed cost at BP is nothing but contribution பா. இன்னொரு ஃபார்முலா நீங்க சொல்லுங்க, MOS பேஸ் பண்ணி ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். MOS பேஸ் பண்ணி PVR கான ஃபார்முலா என்னது, MOS எதுப்பா B contribution, அவ்வளவுதான். profit by BP MOS into 100. So you can design any number of formula once you understand the logic. Now I have given the logic here. Clear? இப்ப ஃபார்முலா அரே பண்ண போறேன். உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா மேக்ஸிமம் இந்த செட் ஆஃப் ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. Though these are the 7 set of formula you understand, yet I will guide you how to derive all these formulas so that logically it will be kept in your mind. Right? Let's start now. First formula என்னது, contribution, the PVR அது போட்டாச்சு. So PVR போட்டாச்சு. Okay, now so PVR கான formula contribution by sales in 100. contribution எப்படி கண்டுபிடிப்பீங்க, sales minus variable cost. contribution கான formula sales minus variable cost. ஆன்சர் எழுதிருங்க உங்க புக்ல.
40 minus 24,000, 16,000 will be the answer. What about the profit and loss? Profit and loss in this case being 6,000. Profit and loss is 6,000. Profit volume ratio நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 40%. So 4 क्वेश्चनக்கான ஆன்சர் முடிச்சாச்சு. ஃபார்முலா அங்க கொடுத்திருக்கேன். அந்த நோட்ஸ்லயே இருக்கு. நீங்க டைரக்டா எழுதினா போதும். ஃபைனல் மொமெண்ட்ல டீடைலா எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஸ்கிரிபிள் பண்ணா போதும். So I have made this material in so simple way so that you can mark the things required to complete that within the 6 hours time. Okay. Next, break even point in rupees. Break even point in rupees. இப்ப break even point நான் இப்ப எப்படி கண்டுபிடிச்சேன் சொல்லுங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த 10,000 இதுவா மாறிச்சு. இந்த 10,000 ஓட நான் என்ன பண்ணேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். 10,000 into what? 5 rupees divided by 2 rupees போட்டேன். 10,000 அப்படிங்கிறது பிபில என்ன மீன் பண்றாங்க? Fixed cost. 10,000 அப்படிங்கிறது fixed cost. Into what? 5ங்கிறது என்னது? Is nothing but sales. And 2ங்கிறது என்னது? Is nothing but contribution. இதுதான் formula for the BP. formula மக்க பண்ண வேண்டாம். எப்பொழுதுமே அதே தான் formula. ஓகே, அதே formula தான். Fixed cost into sales by contribution. இந்த sales by contribution அப்படிங்கிறது இதுவும் சேமா இருக்கு. ஆனா என்னவா இருக்கு? இன்வெர்ஸா இருக்கு. அப்ப fixed cost divided by PVR னு கூட போடலாம். Is that okay? So அப்ப ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு fixed cost வந்து 10,000 rupees into sales per unit being 100 divided by contribution per unit being 40 rupees, then the ultimate value being 25,000. Already we calculated, but now making you to understand the formula here. Formula understand பண்ண வைக்கிறேன். Is that okay? Suppose sir இது BEP சொல்லிட்டீங்க. margin of safety எப்படி சார் செய்யறது? margin of safety அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த நம்பர் என்னது? fixed cost. இந்த நம்பர் என்னது? profit. எங்கெல்லாம் FC இருக்கோ அங்கெல்லாம் P ன்னு மாத்திட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சோ இங்க வரும்போது profit into sales by contribution. சேல்ஸ்ங்கிறது per unit இருந்தாலும் சரி, அல்லது டோட்டலா இருந்தாலும் சரி, அல்லது ஈவன் BEP ல உள்ள சேல்ஸ் அதை எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். ஓகே, சோ சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன் போட்டோம். இன்னொரு ஃபார்முலா என்ன பண்ணலாம்? profit divided by PVR போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். profit divided by PVR போட்டாலும் ஆன்சர் வரும். hope you will know able to understand. So margin of safety in rupees in this case being 15,000 rupees. We got the answer. Okay, we got the answer. Is that clear? Now sales required to earn a profit of 10,000. 10,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. BEPங்கிறது என்னது? fixed cost சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு profit, எவ்வளவு சேல்ஸ் வேணும்னு பார்த்தோம். margin of safetyங்கிறது அந்த profit சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சேல்ஸ் வேணும்னு கேக்குறேன். profitம் சம்பாதிக்கணும், fixed cost-ஐயும் மீட் அவுட் பண்ணனும் அப்படினா என்ன வரணும்? ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. இது fixed cost மட்டும் பா, இது profit மட்டும். எனக்கு desired profit அப்படினா எனக்கு அந்த fixed cost-ஐயும் சம்பாதிக்கணும், அது போக கையில வர வேண்டிய அமௌண்ட் desired profit. ஓகே, into sales by contribution அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். Is it clear? hope இதுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப 20,000 ரூபாய் எனக்கு வேணும். into sales being 100 divided by contribution being 40, then the value being 50,000. So 50,000 will be the answer for this. Is that clear? hope you will know able to understand. Okay, so let's summarize. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுறேன். ஓகே, PVR கான ஃபார்முலா C bar S into 100 and BEP கான ஃபார்முலா என்ன அப்படி சொன்னாக்க fixed cost divided by into sales by contribution, or இன்னொரு ஃபார்முலா வந்து என்னது? fixed cost divided by PVR. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அதே BEP க்கு பதிலா MOS ன்னு கேட்டிங்கனா ஃபார்முலா மக்க பண்ண வேண்டாம். fixed cost is replaced with what? profit. Okay, and in case of desired profit ஒரு நம்பர் சொல்றேன். என்னது desired profit என்ன? அதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நான் கொடுக்க போறதுக்கு அப்புறம். இப்ப நம்ம ஜெனரலா தெரிஞ்சுக்கிட்ட desired profit என்ன? ஒரு 5,000 எதிர்பார்க்கிறேன், 10,000 ரூபாய் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, அந்த desired profit பத்தி பேசுறேன். அதாவது fixed desired profit பத்தி நான் மீன் பண்ணி இருக்கிறேன். Is there any variable desired profit? Yes, we'll guide that. I'll guide that in the next lecture. So இப்போ வந்து fixed desired profit இருக்கும்போது
நான் ஃபெசிலிட்டி என்ஜாய் பண்ணல, அதுக்கான ஃபிக்ஸ்ட் காஸ்டையும் கொடுத்துடணும். அது கொடுத்தது போக என் பாக்கெட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் டிசைர் ப்ராஃபிட் ரெண்டும் சேர்த்துட்டு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. வேர் தி ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் தேர், நோ இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட் வித் வாட்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் தட் டிசைர் ப்ராஃபிட். வாட் டிசைர் ப்ராஃபிட்? ஃபிக்ஸ்ட் டிசைர் ப்ராஃபிட். ஃபிக்ஸ்ட் டிசைர் ப்ராஃபிட் should be taken here. Hope you'll be now able to understand. Now let's see இதுல break even point in units னு கேட்டிருக்காங்க. அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஓகே, ஈஸியா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? 25,000 rupees is the break even point in rupees. ஒரு யூனிட்டோட சேல் பிரைஸ் 100 சொன்னால் 25,000 divided by 100 போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? 250. அப்ப MOS வரும்போது 15,000 divided by 100 போட்டீங்கன்னா 150 இல்லையா? இது வந்து லெஸ் பண்ணீங்கன்னா 150 வரும். எப்படி வேணாலும் போடலாம். சுடுகு கேம் மாதிரி அந்த பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னா என்ன ஃபிட் பண்ணணுமோ அங்க ஃபிட் பண்ணிட்டே வந்துடலாம். So the answer for this one, break even point in units being 250, margin of safety in units being 150. Margin of safety in units being 150. Is that clear? And suppose you may be sometimes asked, what about the break even point in percent sir? Total sales நீங்க 400 யூனிட் பண்ணீங்க இல்லையா? At what percentage of level you are reaching the break even point னு கேட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொன்னால் அந்த டோட்டல் இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் நம்ம என்ன வெச்சுக்கணும்னா 100 னு வெச்சுக்கணும். This is 100. This 400 is considered as 100%. அப்ப 400% வெச்சுக்கிட்டோம்னா இந்த 250ங்கிறது எவ்வளவு இருக்கணும்? You can do the cross multiplication. So 250 into 100 by 400 போட்டீங்கன்னா, okay, 100 by 400 போட்டீங்கன்னா I think 67.5%. Am I right? 62.5%. Balance வந்து 37.5% னு கண்டுபிடிச்சிட்டோம். So break even point in percentage 62.5% and margin of safety in percentage being 37.5%. We got this one. இது வரைக்கும் basic எல்லாமே முடிச்சிட்டோம். Is that clear? Clear? Now variance. இந்த கான்செப்ட் தான் as a professional students நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியது. 11, 12, 13, 14 you have to be master with that so that you can handle much easy way. Okay, let's see. Sales required to earn a profit of 10% on sales. See, desired profit 5,000, 10,000 நம்பர்ல கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க? நம்பர்ல கொடுக்காமல் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. Okay, so பெர்சன்டேஜ்ல கொடுத்தா என்ன பண்ணலாம்? இப்ப டிசைட் ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னப்பா? டிசைட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் டிசைட் ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். இஸ் தட் ஓகே? இப்ப ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாதிரி 5,000, 10,000 போட்டால் அதை இங்க போடலாம், நியாயம். ஆனா 10% and sales சொன்னால் சேல்ஸ் 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் லாபம் வரணும், 1 லட்சம் ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் வந்திருக்கணும், 5,000 வந்தா 500. அப்ப வேரியபிள் நேச்சரா கொடுத்திருக்கிறேன். அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படி சொன்னாக்க, வேரியபிள் நியூமரேட்டர்ல இருக்கா டினாமினேட்டர்ல இருக்கா? வேரியபிள் இஸ் இன் டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல இதுவும் ஃபிக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன்ங்கிறது வேரியபிள். அப்ப fixed desired profit அந்த numerator cost ஓட சேர்த்துருங்க, variable denominator desired profit இந்த denominator வந்து subtract பண்ணிடுங்க. காஸ்ட்ல இருந்து காஸ்ட் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்க. இங்க வந்து subtract பண்ண போறோம். minus what? 10% of sales. So sales வந்து 100 rupees னு சொன்னால் அதுக்கு 10% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 10 rupees. So sales into 10%. Sales into variable desired profit போட்டுக்கிறேன். அப்ப சம் போடலாமா இத? fixed cost 10,000 divided by contribution per unit being 40, desired profit being 10% on sales. Sales 100 இருந்துச்சுன்னா 10% வந்து 10 rupees. That 10 rupees should be the denominator into what? Sales. Sales here being 100. Come on, tell me the value. இது மட்டும் நான் கால்குலேட் பண்ணாம விட்டேன். சொல்லுங்க. 33,000. Okay, 333 வந்துருச்சு. Okay, clear? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டு பிவிஆர் போட்டீங்கன்னா என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன். அது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை whether the answer is correct or not. சேல்ஸ் 33,333 ரூபாய் இருக்கும்போது என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கணும்? 10%, 3,333 ரூபாய் இருக்கணும். ஓகே, வருதான் பார்க்கலாமா? சோ இங்க ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு?
fixed cost எவ்வளோ 10,000, சரி சேல்ஸ் எவ்வளோ 33,333, PVR எவ்வளோ 40%, and fixed cost எவ்வளோ 10,000. போடுங்க எவ்வளோ வருதுன்னு. Are you able to get this value? உங்களோட சேல்ஸ்ல 10% வந்துச்சா? சிம்பிளா ஃபார்முலா மாதிரி மைண்ட்ல வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. டிசைர்ட் ப்ராஃபிட் மூணு விதமான டிசைர்ட் ப்ராஃபிட் வரும். ஒன்னு பியூர் ஃபிக்ஸ்டு டிசைர்ட் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் ஃபிக்ஸ்டு காஸ்டோட சேர்த்துருங்க. வேரியபிள் நேச்சர் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல கான்ட்ரிபியூஷன் லெஸ் பண்ணுங்க. ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டும் இருக்கு வேரியபிளும் இருக்குன்னா ஃபிக்ஸ்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணுங்க, வேரியபிள் டிசைர்ட் ப்ராஃபிட் டினாமினேட்டர்ல லெஸ் பண்ணுங்க. அதுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन. Sales required to earn a profit of 10% on sales பதிலா 10% profit on cost. 10% profit on cost. Is that clear? Now, let's see. You know that your contribution being, PVR being how much? 40%. 40%. Is that okay? இப்ப இந்த question எடுக்கிறேன். Sales required to earn a profit of 10%. Cost என்னப்பா? You have total cost which is nothing but variable cost as well as fixed cost. Variable cost எவ்வளவு இருக்கு 60 rupees, fixed cost எவ்வளவு இருக்கு 10,000 இருக்கு. அப்ப உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க 10% on cost னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு 10 rupees 10% 6 rupees வந்தாகணும், இதுக்கு 10% 1000 வந்திருக்கணும். நீங்க எத்தனை யூனிட் விக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறணும். அது வேரியபிள் டிசைர்ட் ப்ராஃபிட். எத்தனை யூனிட் பண்ணாலும் சரி எனக்கு 1000 ரூபாய் லாபம் வந்தா போதும், அது ஃபிக்ஸ்டு டிசைர்ட் ப்ராஃபிட். இது ஃபிக்ஸ்டு டிசைர்ட் ப்ராஃபிட். இஸ் இட் கிளியர்? அப்ப ஃபார்முலா நான் காயின் பண்றேன் பாருங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸ்டு டிசைர்ட் ப்ராஃபிட் டிவைடட் பை வாட்? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் வேரியபிள் டிசைர்ட் ப்ராஃபிட் இன்டு சேல்ஸ். சேல்ஸ் பர் யூனிட். ஃபிக்ஸ்டு டிசைர்ட் ப்ராஃபிட் 10,000, sorry fixed cost. Fixed desired profit எவ்வளோ 1000 and contribution எவ்வளோப்பா? Contribution 40 rupees, 40 rupees and variable desired profit எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6 into sales 100. Come on, get me the value, make it faster. எவ்வளோ வருது கொஞ்சம் சொல்லுங்க. 32,353 நம்ம இத கரெக்டான செக் பண்ணிக்கலாம்ல, ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணிக்கலாம், பட் கரெக்டான ஒரு செக் பண்ணிக்கங்க. அப்ப சேல்ஸ் 32,353, வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். வேரியபிள் காஸ்ட் எவ்வளவுப்பா? சேல்ஸ்ல 60% வேரியபிள் காஸ்ட், 40% ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோனா பேலன்ஸ் 60% வேரியபிள் காஸ்ட் நமக்கு தெரியும். அப்ப 32,353ல 60% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 19,412. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? கரெக்டா? கரெக்டா நம்பர் சொல்லுங்க. கான்ட்ரிபியூஷன் தப்பா இருந்தா சொல்லிடுங்கப்பா. ஓகே ஸ்பீட் பண்ணுங்க. 12,941. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? 10,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 2,941. நம்மளுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன? சேல்ஸ் டர்ன் a profit of 10% on cost. What is the cost? 19,412 variable cost, 10,000 is the fixed cost, total cost being 29,412. This is what about your total fixed cost, total cost. In the total cost 10% வந்துச்சா? இந்த ஃபார்முலா கிளியரா? So usually நீங்க தெரிஞ்சிட்ட ஃபார்முலால ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா நான் கொடுத்திருக்கேன், which is nothing but what? How can we find out the desired profit if the desired profit is in the nature of variable, or sometimes it may be variable come the fixed இருந்தா எப்படி பண்றது? complete formula முடிஞ்சு போச்சு. Is that clear? Clear? Now profit if sales being 30,000, sales 30,000 கொடுத்துட்டா profit எவ்வளவு வரும்? sales ஓட PVR மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வரது கான்ட்ரிபியூஷன் இல்லையா? PVR is equal to contribution by sales. அப்ப கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். this is the contribution. கான்ட்ரிபியூஷன் வந்து fixed cost less பண்ணிட்டீங்கன்னா வரது profit. அப்ப sales வந்து 30,000 rupees னு சொன்னால் PVR already we know which is 40% and fixed cost here being 10,000 rupees. so அப்ப 30,000 க்கு 40% போட்டீங்கன்னா 12,000 rupees, அதுல இருந்து 10,000 less பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய profit வந்து 2,000 rupees. your profit being 2,000. is that clear? so we have done all these values up to now. is that clear? now shall I move on to the next one? 14th also one of the unique illustration. இந்த மாதிரியான sum தான் உங்களுக்கு time wasted.
அது நல்லா பிராக்டிஸ் பண்ணி இதுதான் ஃபார்மேட் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போகாது. இப்போ 14th வந்து என்னன்னா what is the current BEP பா? Current BEP 250 units, right? Currently we calculated the BEP being 250. உங்க ஆன்சர் கொடுத்துரு, எழுதிட்டே வந்துருங்க, எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். சொல்யூஷன் எல்லாமே இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க, ஃபார்முலா இங்க இருக்கு, இந்த இதுல கால்குலேட் பண்ணிட்டே வந்துட வேண்டியதான் இது. ஓகே, you no need to take any other note, right? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது மட்டும் பண்ண போறோம். BEP being 250, BEP being 250. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க, revised sales price required to get BEP in 200 units. 250 யூனிட் வித்தாதான் உங்களுக்கு BEP வரும்னு சொல்லி இருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன், 200 யூனிட்லயே BEP வரணும்ன்றேன். கம்மியான யூனிட்ல என்ன BEP வரணும், நான் என்ன பண்ணிடணும், பிரைஸ் அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா? பிரைஸ் அதிகப்படுத்தினா தான் சீக்கிரம் லாபம் வரும். So I have to increase the price. And BEP in 400 units. சார் 250 வேண்டாம் சார், 400 யூனிட் சேல் பண்ணா போதும் சார், BEP வந்தா போதும். அப்ப என்ன பண்ணோம், பிரைஸ் ரெடியூஸ் பண்ணோம். அப்ப எக்ஸிஸ்டிங் பிரைஸ் 100 பதிலா இது 100 பிளஸ் மாறும், இது 100 மைனஸா மாறும். அந்த பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் தட் ஓகே? நவ BEP க்கு என்ன ஃபார்முலா, BEP க்கு என்ன ஃபார்முலா, BEP is equal to fixed cost divided by contribution into sales. இது வந்து என்னது, BEP in rupees. If I ask you BEP in units, என்ன பண்ணுவீங்க, sales கட் பண்ணிரலாம். You can reduce the sales. Okay, sales நீங்க கட் பண்ணிரலாம், இது மாதிரி போட்டுக்கலாம். Is that clear? Now இது பேர் என்னது, BEP in units. BEP in units. Clear? Contribution வந்து என்னது, sales minus variable cost. Contribution வந்து sales minus variable cost. அப்ப BEP in units is equal to, okay, I'll cancel. So BEP in units is equal to fixed cost divided by contribution per unit or sales minus variable cost per unit. BEP எனக்கு தெரியும் எவ்வளவுட்டு, 200 units னு சொல்லிட்டாங்க. What is the revised sales price? I have to find out the S is equal to fixed cost. எந்த changes இல்ல, I keep that fixed cost being 10,000. I need to calculate the S and variable cost being 60. You now can calculate this as a missing data. Is that clear? Are you able to understand? Now உங்களுக்கு நான் இங்க ஃபார்முலா மாதிரியே கொடுத்துட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக. fixed cost 10,000 ரூபாய், சேல்ஸ் யூனிட் வந்து 200 யூனிட், வேரியபிள் காஸ்ட் 60. எவ்வளவு வருது ஆன்சர், 110. 100 ரூபாய் பதிலா 110 ரூபாய் வித்தீங்கன்னா you can attain the BEP by selling 110 units itself. இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி கூட வச்சுக்கலாம். சி யோசிச்சு சம்ம போட முடியுமானா போட முடியும், ஆனா யோசிக்காம ஸ்பீடா போட்டீங்கன்னா டைம் சேவ் ஆகும். எக்ஸாம் இருக்குல்ல, நமக்கு எக்ஸாம்ல டைம் சேவ் பண்றது மேட்டர். அதனால இந்த ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, லாஜிக் சொல்லி கொடுத்துட்டேன். Then do 2 or 3 times revision so that it will be registered in your mind. Just like a spark, it comes in your examination. So 110 will be the revised sale price to attain the BEP in 200 units. அப்ப 200 units ஆக இருந்துச்சுன்னா cross check பண்ணணுமா இல்லையா? இப்ப sales, variable cost, contribution. sales வந்து எத்தனை யூனிட் பண்ண போறோம், 200 units பண்ண போறோம். 200 units, ஒரு யூனிட்டோட சேல் பிரைஸ் 100 rupees, 110 rupees. 110 into 200 எவ்வளவு வந்துச்சு, 100 ரூபாயில இருந்து 110 மாத்திட்டோம். So 110 into 200 போட்டீங்கன்னா the value being 22,000, variable cost being 60 rupees per unit. It will not have any change. அப்படின்னா 60 into 200 12,000 and your contribution being 10,000 and your fixed cost being 10,000 rupees and your profit and loss 0 means this 200 will be your BEP. அடுத்த क्वेश्चन 400 யூனிட்ஸ் அப்படினா நமக்கு என்ன ஆக போகுது, குறைய போகுது நமக்கு தெரியும். So it is going to be reducing. அப்ப என்ன ஃபார்முலா நான் சொல்லி இருக்கேன், fixed cost divided by units plus variable cost னு ஃபார்முலா வச்சுக்கலாமா. fixed cost 10,000, number of units in this case being 400 divided by variable cost per unit being 60. Come on, tell me 80. 85 rupees நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா you have to wait for selling 400 units to break even. Okay, so 85, 60, contribution being 25, and for 400 units, come on, cross check.
34,000 and variable cost being 24,000 and the contribution is 10,000, fixed cost 10,000. If I subtract the profit and loss being 0. இந்த ஒரு சம்ல எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த ஒரு சம் ஒரு 4-5 முறை பாருங்க, பை ஹார்ட் பண்ணுங்க, இந்த ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டு விஷயங்கள் மெயின் சொன்னேன். ஒன்னு கான்செப்ட், ரெண்டாவது வந்து சம் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். அந்த வெரைட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த டாபிக் ஓவர். ஒரு 10-15 சம் வீட்ல போட்டு பாத்தீங்கன்னா கேரண்டி அந்த 14 மார்க் உங்க கையில உண்டு. கிளியர்? கிளியர்? Now சோ இதெல்லாமே முடிச்சிட்டோம். இதெல்லாம் முடிச்சாச்சு. சோ நீங்க என்ன மாதிரியான சம்ஸ்ல மாஸ்டர் ஆகணும்? மார்ஜினல் காஸ்ட் பேசிக் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. அதுல பேசிக் ப்ராப்ளமே ரெண்டு வேரியேஷன்ஸ் நாம பார்க்க போறோம். ரெண்டு வேரியேஷன். क्वेश्चन நம்பர் 2 அத பார்க்கிறோம். அதுல வேரியேஷன்ஸ். Some basic decision making problem for the marginal costing. Some basic decision making problem for the marginal costing. ஒரு 8 மாடல் கொடுத்திருக்கிறேன். அதுல சில இடத்துல ஒர்க்கிங் தேவைப்படும், சில இடத்துல கான்செப்ட் சொல்லி கொடுத்தா போதும். அது எல்லாத்தையும் நான் கைட் பண்ண போறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நான் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கேன். Let's see whether we are able to complete the marginal costing in 2 hours. Natural. Then we'll jump to the next chapter. Right? Now, the second basic model is this one. Company sells its products at 15 rupees. Okay, sale price being 15 rupees. In a period, if it produces and sells 8,000 units, it incurs a loss of 5 rupees per unit. 8,000 units இருக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு லாஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட், sorry contribution, fixed cost less பண்ணீங்கன்னா profit and loss கிடைக்கும். 5 rupees being your loss here. If the volume is raised to 20,000 units, இதுவே 20,000 units ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க, it earns a profit of ₹4. உங்களுடைய profit வந்து எவ்வளவு இருக்கு? 4 rupees இருக்குன்றாங்க. Your profit being 4 rupees. Okay? அப்ப sum எப்படி கண்டுபிடிக்கிறது? Calculate break-even point in terms of rupees as well as in units. இந்த மாதிரி ரெண்டு ரேஞ்ச் கொடுத்திருந்தால் இந்த sum எப்படி ஹேண்டில் பண்றது? Okay, ரெண்டு ரேஞ்ச் கொடுத்திருந்தால் what is the total sales? 15 rupees per unit for 8,000 units. What is the total sales? 1,20,000. Very good. And what about the result? 5 rupees loss. 8,000 units ஒரு யூனிட் 5 rupees loss னா 8,000 யூனிட் எவ்வளவு லாஸ்? 40,000 being your loss. 40,000 being your loss. Clear? அதே மாதிரி 20,000 units ஆக இருந்துச்சுன்னா what is the total sales? 20,000 into 15, 3 lakhs is your revenue. What about your profit or loss? Your situation being profit. 4 rupees profit into 20,000 unit na 80,000 profit. Is that clear? இந்த இடத்துல PVR எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா difference in profit result divided by difference in sales. Difference in profit divided by difference in sales. இதுதான் PVR குரிய ஃபார்முலா. PVR உடைய ஃபார்முலா என்னப்பா? Contribution by sales தானே. Okay, contribution வந்து fixed cost எது contribution? Contribution is equal to fixed cost divided by BP. இதுவும் அதேதானே. Marginal safetyல profit தான் fixed இது contribution. So profit divided by marginal safety. எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். Is that okay? இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டு ரேஞ்ச் போறேன்னு வெச்சீங்களேன். ரெண்டு ரேஞ்ச் இந்த சம்ம பார்க்கலாம். இந்த சம்ம நான் இங்க வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஓகே, இந்த சம்ல 400 யூனிட்ஸ் போட்டு காமிக்கிறேன். சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர் யூனிட் 100, 60, 40. 100, 60 and 40. 400 யூனிட்ஸ் ஆக இருந்தால் 400 into 100 எவ்வளவு வருது? 40. 400 into 60, 24,000. 400 into 40, 16,000. Your fixed cost being 10,000, your profit being 6,000. Suppose 500 units ஆக இருந்தால் 100 into 500, 50,000. 500 into 60,
30 and your contribution 20, fixed cost 10,000 is subtracted, your profit being 10,000. Your profit being 10,000. Am I right? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. 10,000 is the incremental sales. 6,000 is the incremental variable cost. And 4,000 is the incremental contribution. And what about the profit? No change. This becomes this one. இப்ப புரியுதா? In the difference in profit is usually equal to the contribution. இப்ப PVR உடைய ஃபார்முலா என்னது? Contribution by sales. பட் அப்படி கொடுக்காம ரெண்டு பீரியட் கொடுத்துறானா, ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துறானா, இந்த ரெண்டு ரேஞ்சோட ரிசல்ட்டோட டிஃபரன்ஸ் கான்ட்ரிபியூஷன். நியூமரேட்டர்ல கான்ட்ரிபியூஷன் தானே வரணும். ரெண்டு ரேஞ்சோட டிஃபரன்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன். அதனால புது ஃபார்முலா கிடையாது. அதே ஃபார்முலா நேம்டு டிஃபரெண்ட்லி. ஓகே. சோ அப்பதான் இந்த கோர்ஸ் டஃப்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்க முடியும் இல்லையா? ஏன் ரொம்ப ஈஸியா இருக்குன்றீங்க. அதுக்காக நம்ம டிஃபரெண்ட் நேம் கொடுத்து உங்களுக்கு குழப்புவோம். நீங்க குழம்பாம இருக்கணும். ரைட். சோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். This 4,000 is a contribution only for the 10,000. So C by S into 100 போட்டீங்கன்னா 40% அதே தான் வருது. அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ரேஞ்ச் கொடுத்திருக்கும் போது ஒரு ரேஞ்ச்ல 5 rupees லாஸ் per யூனிட்டும் இன்னொரு ரேஞ்ச்ல 4 rupees ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா PVR is nothing but what? Difference in results divided by difference in sales. And difference in result வரும்போது முதல் எடுத்த உடனே 20,000 யூனிட் வரும்போது 20,000 into 4 rupees 80,000 rupees is the profit minus இதுவே உங்களுக்கு 8,000 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா 8,000 into 5 loss 40,000. so minus of minus 40,000 minus of minus 40,000. இதுலயும் திரும்ப பசங்க தப்பு பண்ணிடுவீங்க. 80 minus 40 14 போட கூடாது. இது ஒன்னு minus of minus, right? so numerator being 120. difference in sales 15 into 8,000 1,20,000 rupees and 20 into 15 here the value being 3 lakhs. so the value being numerator 120 denominator 180. so the formula if you apply the value being 2/3 will be the PVR 66.67% or 2/3 னே கூட நீங்க வெச்சுக்கலாம், தப்பு இல்ல. now you have to calculate the break even point. break even point கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? fixed cost வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும் profit is equal to sales into PVR minus fixed cost இல்லையா? அப்ப இதுல ஏதாவது ஒரு ரேஞ்ச் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரேஞ்ச் எடுக்கிறேன். இந்த ரேஞ்ச் அதாவது செகண்ட் ரேஞ்ச் 3 லட்சம் ரூபாய் விற்கும் போது என்னுடைய ரிசல்ட் 80,000 ரூபாய் இருக்கு. இந்த ரேஞ்ச் எடுத்து இந்த ரேஞ்சை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? I try to find out the fixed cost. Profit for this range being 80,000 and my sales in this case being 3 lakhs and the PVR what we have calculated in the earlier working is 2/3 minus fixed cost. அப்படின்னா 2/3 வரும்போது இது எவ்வளவு வருது? 2 lakhs 80 subtract பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1,20,000 is the fixed cost. 1,20,000 is the fixed cost. We now got that. See, அப்ப ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டு ரேஞ்சோட ரிசல்ட்டோட டிஃபரன்ஸ் நியூமரேட்டர்ல ரிசல்ட்னு சொல்லி இருக்கிறேன். இட்ஸ் நாட் only profit or loss. So it be double cautious. One is profit, one is loss னு சொன்னா இங்க போய் கழிச்சு போட கூடாது. You have to add that in the numerator. Denominator வரும்போது ரெண்டு. இந்த ரெண்டு ரேஞ்சோட ரிசல்ட்ஸ் is nothing but contribution பா. extra profit is only due to the contribution தான். அதனால தான் contribution numeratorல வந்திருது. So இத வச்சு நம்ம கண்டுபிடிச்ச பிறகு BP கண்டுபிடிக்க சொன்னால் எனக்கு fixed cost வேணும். fixed cost கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய profit value இருக்கு இல்லையா? கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா profit is equal to S into PVR minus fixed cost இருக்குல்ல, அந்த ஃபார்முலால ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு fixed cost கிடைச்சது. இப்போ you can go for calculating the BP. BP க்கான ஃபார்முலா என்னது? fixed cost divided by PVR போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். That I hope you can do it yourself, right? Now let's move on to the next content. So இந்த மாதிரி basic illustration வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வெறுமனே பிபி கண்டுபிடி, PVR கண்டுபிடி, இல்ல வாட் இஸ் ரிவைஸ்டு பிபி மீன்ஸ் சேல் பிரைஸ் ஃபார் சேஞ்ச் இன் பிபி, இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस கேட்க வாய்ப்புகள் இருக்கு. 3 அட்டெம்ப்ட்ல ஒரு முறை அந்த மாதிரி வரலாம். மிச்ச 2 முறை இப்ப பார்க்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட் சம் மாதிரி தான் வரப்போகுது. I am going to guide you that now. Is that clear? Now let's move on to the next component. இப்ப டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்ன மாதிரி வரும் சார்? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஓரளவு பேசிக்கா வரும், ரொம்ப அட்வான்ஸ்டா வர வாய்ப்புகள் இல்ல. அதுல என்னென்ன வரலாம்னா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேஷன், சேல்ஸ் மிக்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் சேல்ஸ் மிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, லிமிட்டிங் ஃபேக்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம், we have 2 or 3 products
manufactured and sold in the market, do I want to reduce one of the products to be manufactured and sold? 5 ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் லாபமே இல்லைன்னு நினைக்கிறேன், அது விட்டு போலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி பிளான் பண்ணலாமா அப்படிங்கறதா எலிமினேஷன் ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் யூசுவலா இங்க இந்தியாவில் விற்கும் போது ஒரு 100 ரூபாய் விற்கிறேன், ஃபாரின்ல இருந்து, அதாவது இந்த மார்க்கெட் பத்தி தெரியாத ஒருத்தன் அந்த மார்க்கெட்டை பத்தி இந்த ஆளுங்களுக்கு தெரியாதா, இந்த இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது, 2 பேருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் வரான், எனக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுப்பீங்களான்னு கேட்கறான். நம்ம கிட்ட ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்குன்னா we can offer a discount. சோ அப்ப ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்கும்போது ஆஃபர் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் இல்லைன்னா என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், அந்த क्वेश्चंस வந்து அக்செப்டிங் ஃபாரின் ஆர்டர். ஷட் டவுன், பிசினஸ்ல லாபம் இல்ல, லாஸ் வர போகுது, பிசினஸ் கண்டினியூ பண்ணுமா ஷட் டவுன் பண்ணுமா? ஷட் டவுன் பண்ணுமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லாஸ் 5,000 rupees. ஷட் டவுன் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க. பிக்ஸ்டு காஸ்ட் சினாரியோ 1ல பிக்ஸ்டு காஸ்ட் 10,000 rupees, சினாரியோ 2 பிக்ஸ்டு காஸ்ட் 2,000 rupees. இப்ப क्वेश्चन வந்து ஷட் டவுன் பண்ணமா வேண்டாமா? 10,000க்கு ஷட் டவுன் பண்ணுமா? வருமா? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸ்டு காஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்ப இதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன். பிக்ஸ்டு காஸ்ட் 10,000 rupees and your result being 5,000 loss. அந்த இடம் சும்மா தானே இருக்கு, அதுக்கு நான் வாடகை கொடுத்தாகணுமா இல்லையா? அந்த வாடகை கொடுக்கறது 10,000 ரூபாய், வருமானமே இல்லை, நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, அதான் இந்த சினாரியோ. வருமானமே இல்லை, நான் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, அது போல கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஓடட்டுமே அப்படின்னு 5,000 ரூபாய் வருமானம் வருது. அதுதான் இந்த சினாரியோ. If I continue this by selling the ice cream, I get 5,000 rupees revenue. அது வந்து fixed cost 10,000 லெஸ் பண்ணிட்டாக்கா எனக்கு லாஸ் 5,000. அப்படின்னா இந்த சினாரியோல கண்டினியூ பண்ணா லாஸ் 5,000, ஷட் டவுன் பண்ணா லாஸ் 10,000 rupees. என்ன பண்ணுவீங்க? இது அன்றாட வாழ்க்கையோட சேர்த்துக்கலாம். You can link with your life. ஓகே, எக்ஸாம் முன்னாடி படிக்க முடியாது சார், பாஸ் பண்ண முடியாது சார், படிக்கலாமா வேண்டாமா? ஓகே, படிக்கணும், அடுத்த அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணணும்ல, சும்மா இருக்க கூடாது, ஏதாவது ஒன்று செய்ய அப்படிங்கறதுதான். நீங்க இருக்கிற நிலையில இருந்து கீழே போயிடக்கூடாது. ரிசல்ட் வந்து 40,000 ரூபாய் நான் பிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்குறேன், ஆனா இது செஞ்சாக்க ஒரு 5,000 ரூபாய் ரெவன்யூ வரும். அது பிக்ஸ்டு காஸ்ட் 10,000 ரூபாய் நஷ்டமாகாம 5,000 நஷ்டமா குறையுது இல்ல, நஷ்டம் குறையுது. இந்த சினாரியில யோசிக்கலாமா? இது எப்படி வரும்? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸ்டு காஸ்ட் வரது ப்ராஃபிட். ஓகே, இந்த இடத்துல லாஸ் 5,000 rupees, பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு 2,000. அப்ப கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருந்திருக்கணும்? 3,000 மைனஸ்ல இருந்திருக்கணும். கான்ட்ரிபியூஷன் 3,000 மைனஸ்ல இருந்திருக்கணும். am I right? கான்ட்ரிபியூஷன் 3,000 ரூபாய் மைனஸ் இருந்து பிக்ஸ்டு காஸ்ட் வந்து 2,000 லெஸ் பண்ணா அல்டிமேட் லாஸ் 5,000 இருக்குது. அல்டிமேட் லாஸ் 5,000 ஆகுது. கிளியர்? இப்ப இத ஸ்டாப் பண்ணாக்கா கான்ட்ரிபியூஷன் 0, பிக்ஸ்டு காஸ்ட் அவாய்ட் பண்ண முடியாது. 0 ல இருந்து 2,000 லெஸ் பண்ணா யுவர் லாஸ் பீங் 2,000. அப்ப கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களோட லாஸ் 5,000 ரூபாய், ஷட் டவுன் பண்ணீங்கன்னா உங்களோட லாஸ் 2,000 ரூபாய். அப்ப என்ன பண்ணலாம்? ஷட் டவுன் பண்றது அட்வைசபிள். ஷட் டவுன் பண்ணாம சார் என்ன குழப்பது சார், உங்களுக்கு சௌரியத்துக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். இப்போதைக்கு எமர்ஜென்சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆன்சர் வந்துரும். ஓகே, ஐ வில் finish up that part first of all. ஓகே, அது முதல்ல முடிச்சிடலாம். ஃபாரின் ஆர்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஷட் டவுன் பாயிண்ட் கால்குலேட் பண்றது எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஷட் டவுன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு சம் இருக்கு. ஷட் டவுன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு சம் இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஷட் டவுன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு யூசுவலா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ் போடுவோமா இல்லையா, அதுல இருந்து மைனஸ் ஷட் டவுன் காஸ்ட். ஷட் டவுன் பண்ணாலும் சில செலவு பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட் பேர் ஷட் டவுன் காஸ்ட் நியூமரேட்டர்ல போடுங்க. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு மேல குழப்பிக்க வேண்டாம். சோ சேல்ஸ் பிரைஸ் 100, வேரியபிள் காஸ்ட் 60, fixed cost 50, fixed cost 20 is to be incurred even if closed.
க்ளோஸ் பண்ணாலும் ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தாலும் வேற வழியில 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அவாய்டபிள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இது பேர் என்னது? அவாய்டபிள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப 30,000 divided by 60 into 100. Okay, then the value being 40. Variable cost தானே, contribution 40 தானே, sorry. அப்ப எவ்வளவு வருது? 75,000. 75,000 will be the shutdown point. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். 70,000 சேல்ஸ் நடந்தால் என்ன ரிசல்ட், 75 நடந்தால் என்ன ரிசல்ட், 80 நடந்தால் என்ன ரிசல்ட் செக் பண்ணி பாருங்க. 75 கீழ சேல்ஸ் நடந்துச்சுன்னா ஷட் டவுன் பண்ண சொல்லுவான், 75க்கு மேல போச்சுன்னா கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவான். செக் பண்ணி பார்ப்போம், பார்த்துடலாமா அதை? சோ சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட். Sales 100, variable cost is 60, contribution 40. In the sales being 70,000, 60% variable cost எவ்வளவு போறது? 42,000. 40% 28,000. Fixed cost எவ்வளவு? 50,000. அப்ப உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 22,000 loss. 22,000 being loss. 75,000 ஆக இருந்தா 75,000 sales, variable cost 45,000, contribution 30,000, fixed cost 50,000, loss 20. loss குறையுது. 80,000 ஆக இருந்துச்சுன்னா 60%, 48, 32,000, fixed cost 50 less பண்ணா 18,000. Okay, 75,000 20 வருது, 80,000 அந்த லாஸ் குறையுது, 70 அந்த லாஸ் ஜாஸ்தி ஆகுது. ஷட் டவுன் பண்ணிட்டா சார், சேல்ஸ் கிடையாது, வேரியபிள் காஸ்ட் கிடையாது, கான்ட்ரிபியூஷன் கிடையாது. உங்களுடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? ஆக்சுவலா 50,000 ரூபாய் சார். கடையை மூடியாச்சு, 2 பேர் வேலைக்கு இருந்தாங்க, வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் யூஸ் ஆக போறதுல அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தோம் ஐஸ்கிரீம் கடைக்காக, ஃப்ரிட்ஜையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 30,000 ரூபாய் குறையும். இனிமே அந்த ஸ்கெலிட்டன் மெயின்டெனன்ஸ் சும்மா இருக்குல்ல அந்த இடத்துக்கு, அதுக்கு மட்டும் 20,000 ரூபாய் செலவாகும். அதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. So 20,000 being the loss. Comparing these two, this is better. எது? இதையும் ஷட் டவுன் பண்ணலாமா, 80,000 சேல்ஸ் பண்ணலாமா? 80,000 சேல்ஸ் பண்ணா 12,000 ரூபாய் லாஸ். அதுபோல ஷட் டவுன் பண்ணீங்கன்னா 20,000 ரூபாய் லாஸ். கண்டினியூ பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஷட் டவுன் பண்ணா 20,000 ரூபாய் லாஸ், கண்டினியூ பண்ணீங்கனாலும் 20,000 ரூபாய் லாஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் லைக். சப்போஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஷட் டவுன் பண்ணா சீப்பரா இருக்கு, வேலை செஞ்சு நட்டப்படுறது போல வேலை செய்யாம உட்காரலாமா இல்லையா? செய்யாதீங்க. அப்ப 75,000 கீழே போக போக you can stop doing your operations. Stop doing your operations. Is that clear? Hope you will be now able to understand the logic of shutdown point here. Clear? So shutdown point க்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன், ஃபார்முலோட லாஜிக் கொடுத்திருக்கிறேன். இந்த லாஜிக் வந்து நிதானமா பிறகு பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபார்முலா வச்சுக்கங்க, முடிஞ்சு போச்சு. Is that clear? புக்ல வேற ஒரு சின்ன வேரியேஷன் also is there, you can go and refer that also from your instant material, right? இந்த சாப்டர் மட்டும் இந்த லெக்சர் கொடுத்து முடிச்ச உடனே நீங்க போய் வீட்ல என்ன பண்ணணும்? மார்ஜினல் காஸ்டிங் பை ஹார்ட் பண்ணுங்க. இந்த 3 சாப்டர் சொல்றேன், இந்த 3 சாப்டர் இப்ப உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் முன்னாடி பை ஹார்ட் பண்ணிடுங்க. So ஷட் டவுன் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். கவனிங்க, பேசிக் ப்ராப்ளம்ல நம்ம என்ன பார்த்தோம்? பேசிக் ஃபார்முலா பிஇபி கால்குலேஷன், எம்ஓஎஸ் கால்குலேஷன், டிவிஆர் as well as price altering for achieving the BEP desired profit. அதுல வந்து fixed desired profit and variable desired profit எல்லாம் பார்த்துட்டோம். 2 ரேஞ்ச் கூடிய டீல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிவிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது பார்த்துட்டோம். ஆனா டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை முடிச்சிட்டோம்னா ஷட் டவுன் காஸ்ட் பத்தி பார்த்துட்டோம்.
Okay, what to be covered now? So you completed the shutdown cost here. Shutdown is over. Clear? Let's see indifference point. ஆட்டோல போறது பெட்டரா, வேன்ல போறது பெட்டரா? நம்பர்ஸ். ஒருத்தர் போறாருன்னா ஆட்டோ பெட்டர். ஆட்டோ மேபி you have to pay 30 rupees வச்சுங்க per kilometer. வேன் போனீங்க அப்படின்னாக்க 40 rupees. அப்ப ஒருத்தர் போனார்னா ஆட்டோ, ரெண்டு பேர் போனா அப்பயும் ஆட்டோ தான். வேனா இருந்தா 40. 3 நான் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவோம் சார். வேனா இருந்தா 40. 4 ரெண்டு ஆட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கும். 60 rupees you have to spend. வேனோட கெப்பாசிட்டி 11 பேர் போலான்னு அப்படின்னா you pay only 40. 5 பேர் போறீங்கன்னா ரெண்டு ஆட்டோ 60, இது 40. 6 இருந்தாலும் 60, இது 40. Is that okay? அப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆட்டோ பெட்டர், இந்த ரேஞ்சுக்கு பிறகு வேன் பெட்டர். அப்ப ஏதோ ஒரு நிலையில ரெண்டுமே ஈக்குவேட் ஆகும்ல, அது பேர் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, 2 points are very important. Fixed cost as well as variable cost, ரெண்டு காஸ்ட். இப்ப சொல்லுங்க, ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், கம்மியா இருக்கும், இதுல ஜாஸ்தி இருக்கு. எந்த ஒரு காஸ்டா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு? ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு, வேரியபிள் காஸ்ட் இருக்கு. ஓகே, இப்ப இது நான் வந்து வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு அப்படின்னு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் தி ஆட்டோ ஆர் வேன், கம் அண்ட் டெல் மீ which has more cost. Van will be costlier. அதாவது நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வேன் வாங்கணும், 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ வாங்கலாம். இது வேன், இது ஆட்டோ. ஆனா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? ஆட்டோவா இருந்தா 30 rupees, வேனா இருந்தா 40 rupees. இது வந்து எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு 4 ரூபாய், இது வந்து 3 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். அப்படி வச்சுக்கலாமா? பிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தியும் வேரியபிள் காஸ்ட் கம்மியாவும் வேன்ல இருக்கு பர் ஹெட்ல. ஆட்டோல பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்டு காஸ்ட் அது கம்மியாவும் வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியும் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஸ்டேட்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கறத இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். காஸ்ட்லியான பெரிய வண்டி போறதா இல்ல சீப்பான சின்ன வண்டி போறதா, நமக்கு என்ன தேவைன்னு பாருங்க, அது மாதிரி போகணும். ஓகே சார், இந்த வண்டி வாங்கினீங்கன்னா மைலேஜ் ஜாஸ்தி வரும் சார், ஒரு கிலோமீட்டர் 2 ரூபாய் தான். அப்ப அந்த வண்டி எவ்வளவு? 30 லட்சம் ரூபாய். பெட்ரோல் ட்ரிவன் வண்டி எவ்வளவு? எலக்ட்ரிசிட்டி இ வெஹிக்கிள் பெட்டரா, பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் பெட்டரா? ஓகே, இமீடியட்டா எல்லாமே இ வெஹிக்கிள் பெட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுமா இல்லையா? அப்ப பேட்டரி வந்து ஒரு 2-3 வருஷத்துல போயிடுது, 10,000 ரூபாய் போயிடுது. நம்ம 100 ரூபாய் பெட்ரோல் ஊத்திட்டு போயிட்டு இருக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோங்கிறது மேட்டர். அப்ப இ வெஹிக்கிள், பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் காஸ்ட் எவ்வளோ? இ வெஹிக்கிள் 1 lakh இருந்தா பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் எப்படி இருந்தாலும் ஒரு 60 இருக்கும், கம்மியா தானே இருக்கும். இஸ் தட் ஓகே? அண்ட் வாட் அபௌட் தி பெட்ரோல் காஸ்ட்? பெட்ரோல் காஸ்ட், பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் 1 லிட்டர் போட்டோம்னா ஒரு 40 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது 100 ரூபாய்க்கு 40 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுங்க, 2 ரூபாய் 50 பைசா. ஓகே, இ வெஹிக்கிள் போட்டீங்கன்னா ஒரு பேட்டரி வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய். எத்தனை கிலோமீட்டர் போகுது சார்? 50,000 கிலோமீட்டர் கேரண்டி போகுது சார். அப்படின்னா 1 ரூபாய், அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் ஆகுது. 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பேட்டரி தூக்கி உபயோக பண்ணணும். 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் வாங்கினோம்னா அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகும். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் பைசா ஆச்சு. இஸ் தட் ஓகே? எனக்கு ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனா 5,000 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் வண்டி. அப்ப இ வெஹிக்கிள் இருந்தா எனக்கு என்ன காஸ்ட் வரும்? 1 லட்சம் ரூபாய் எடுத்தோம்னா கொடுத்துருக்கணும். பெட்ரோலுக்கு 1 ரூபாய், ஒரு கிலோமீட்டருக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கணும். 1,05,000 ரூபாய் எனக்கு செலவாகுது இன் லைஃப் டைம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே நீங்க வந்து பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் இருந்தா 60,000 ரூபாய் வாங்குவீங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் பிசினஸ் செலவு பண்ணா 5,000 கிலோமீட்டருக்கு 5,000 மீட்டர் 250 மட்டும் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 12,500. ஓவரால் காஸ்ட் பீங் 72,500. அப்ப இது பெட்டர், இது பெட்டர். சப்போஸ் மாத்தி யோசிங்களேன்,
நீங்க 25,000 கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க ஒரு வருஷத்துக்கு. இ வெஹிக்கிள் இருந்தா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு வருஷம் யூஸ் பண்றீங்க, ஃப்ரெண்டுக்கோ இல்ல யாருக்கோ ஸ்கிராப் பண்ணிட்டு நீங்க ஃபாரின் போக போறீங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் நமக்கு பேட்டரிக்கு செலவாகுது. அப்ப அது ஒரு 25,000 ரூபாய், 1.25 லட்சம் ரூபாய் செலவாகுது. 1,25,000 rupees. இதுல வரும்போது 60,000 rupees. அது தவிர 25,000 கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் 250 அப்படி சொன்னாக்கா 62,500 ரூபாய் செலவாகுது. Am I right? 1,12,500. 1,22,500. 1,22,500. இப்பயும் இதுதான் பெட்டரா இருக்கு இ வெஹிக்கிள். அது இன்னும் கொஞ்சம் சரி, இதுதான் பெட்டர். பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் தான் பெட்டரா இருக்கு. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் 40,000 kilometers, 40,000 kilometers இருந்துச்சுன்னா ஈவியாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 1 lakh plus 40,000 1,40,000. பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா 60 2.5 per kilometer சொன்னால் இன்டு 40,000க்கு 1 lakh, 1 lakh plus 60 1,60,000. இப்ப யார் பெட்டரா இருக்கிறா? ஈவி பெட்டரா இருக்கு. நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும் இல்லையா? இப்படி ஒர்க் பண்ணி பார்க்கிறது லாஜிக். பட் எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க முடியாது இல்லையா? then what's the formula? Difference in total cost divided by difference in variable cost per unit. Fixed cost. Difference in fixed cost divided by difference in variable cost. Fixed cost ங்கிறது one time initial investment. So 1,60,000 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 40. Variable cost ஓட டிஃபரன்ஸ் 1 rupee 2.5 னா 1.5. டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்க. Get the value. 667. Okay. Suppose 26,667 kilometers ஒரு வருஷத்துக்கு டிரைவ் பண்றோம் அப்படி சொன்னாக்க ஈவி வெஹிக்கிள் எவ்வளவு செலவாகும்? ஈவி வெஹிக்கிளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் அப்படின்னா 26,667 and 1 lakh is added, so 1,26,667. பெட்ரோல் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா 2.5 per kilometer into 26,667. அதோட இனிஷியல் காஸ்ட் 60 ஆட் பண்ணீங்கன்னா 1,26,667 ரெண்டு மேட்ச் ஆச்சு. சோ அப்ப இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட். பிபிக்கு என்ன ஃபார்முலா? பிபி என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரெவென்யூ, ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ங்கிறது கமிட்டட் ஃபெசிலிட்டி காஸ்ட். அதே ஃபார்முலா தான் இது, வேற மாதிரி பேரை மாத்தி இருக்கிறோம். அது என்ன? இங்க இருந்து நான் இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு 60 பதிலா 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம், அது ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆனதுக்காக 2 ரூபாய் 50 பைசா இருந்து 1 ரூபாவா குறையுதுன்னா 1 ரூபாய் 50 பைசா சேவிங்ஸ், which is contribution. அந்தச்சா ஃபார்முலா. You no need to mug up. The formula is nothing but the same fixed cost divided by contribution தான். ஆனா இங்க cheaper fixed cost உள்ளதுல இருந்து costly fixed cost போகும்போது additional fixed cost நீங்க செலவு பண்றீங்கல்ல, அது ரெக்கவர் பண்ணணும்ல. எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? savings due to shifting. Numerator additional cost of fixed additional cost due to the fixed cost and denominator savings due to shifting. அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. Is that clear? So with that indifference point is over. அப்ப இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் கேட்பாங்க. எந்த ஸ்டேட்ல, அதாவது 26,667 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, இதுதான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இதுதான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். அப்ப அதுக்கு கம்மியா இருக்கு, வெறும் 25,000 அல்லது 5,000 அப்படின்னு யார் பெட்டரா இருக்கிறா? யார் பெட்டரா இருக்கிறா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு பேருமே பெட்டர். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டிலும் கம்மியா இருக்குன்னா யார் பெட்டர்? யாரு? பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் இஸ் பெட்டர். இங்க வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் இ வெஹிக்கிள் ரெண்டு பேருமே சேம். அந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் 26,667 காட்டிலும் கம்மியா இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுதான் பெட்டரா இருக்கு? பெட்ரோல் வெஹிக்கிள் பெட்டர். பெட்ரோல் வெஹிக்கிள் பெட்டர். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டிலும் அதிகமா நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படி சொன்னா எது பெட்டரா இருக்கு? 40,000 இருக்கும்போது இவி இஸ் பெட்டர். அப்படின்னா அந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கீழே ஒருத்தர் பெட்டரா இருப்பான், அதுக்கு மேல இன்னொருத்தர் பெட்டரா இருப்பான். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். யார் அந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டிலும் அதிகமான நிலைக்கு பெட்டரா இருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்கட், யார் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஜாஸ்தியும் வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கும் அவன் பெட்டர். இப்ப
கார் வாங்கிட்டு போவீங்களா, பஸ்ல போவீங்களா, இல்ல ட்ரெயின்ல போவீங்களா? எனக்கு இருக்கிற பணத்துக்கு சார் இங்க இருந்து நான் சென்னைக்கு ட்ரெயினை தனியா விட்டு நான் மட்டும் போலாம் சார், அப்படியா? No, it's not possible. So huge fixed cost கார் வாங்குறதுக்கு, ஆனா வேரியபிள் காஸ்ட் சேவிங்ஸ். அது பதில் நீங்க பஸ்ல போனீங்கன்னா ஒன் டைம் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். நீங்க உங்களோட ஓன் கேப் வச்சிருந்தீங்கன்னா வேற மாதிரி செலவு கம்மி, ரெண்டல் எடுத்துட்டீங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி. இஸ் தட் ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see. இப்ப இந்த மாதிரி யோசிப்போம். கார் ஓனா ரெண்டலா? ஓனா ரெண்டலா? ஓன் அப்படின்னு சொன்னாக்க நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும், 5 years தான் லைஃப். ஓகே, அப்ப ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு டெப்ரிசியேஷன் ஆயிடுது. 1 lakh will be my loss. ரெண்டலா இருந்தா ஒன் டைம் வாடகை எடுத்துட்டா டே வேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்பான். டே வேஜ் எவ்வளவு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, சார் ஒரு நாள்ல சார் எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. பிளஸ் வருஷத்துக்கு நீங்க எத்தனை ட்ரிப் போறீங்க அப்படின்னு சொன்னாக்க, சே யூ அஸ்யூம் தட் யூ பிளான் டு கோ ஃபார் அரௌண்ட் ஒரு 10 trips only. 10 trips மேபி ஒரு 10,000 kilometers. 10,000 kilometers. 10 trips தான் வருஷத்துக்கு போயின்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு ரெண்டல் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓன் கார் வச்சிருந்தா 1 லட்சம் ரூபாய். 10 ட்ரிப் போறதுக்கு எதுக்கு ஓன் கார்? நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா வந்து 10 நாள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க போறான், பந்தாவை தொடச்சு வைக்க போறோம், ஜாலியா போயிட்டு வரலாம். அதை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் போக போறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உனக்கு வாடகை கொடுக்கணும்னா 200 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்போ ஓன் கார் வாங்குறது பெட்டர். At what state you have to go for purchasing or rental? அதுவும் இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல நம்ம வருது. பட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் டீடைலா கிராஷ் கோர்ஸ்ல பண்ண முடியாது. ஃபார்முலா மைண்ட்ல வச்சுங்க. என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட். அந்த கான்செப்ட் இருந்துச்சு, which is nothing but normal. Incremental fixed cost is recoverable due to savings in the variable cost in the denominator. Savings in the variable cost is equal to contribution like. அதுக்கான illustration பார்க்கலாம். Fixed cost ஜாஸ்தியும் variable cost per unit கம்மியாவும் இருந்தால், this one is suitable for high demand. So இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க எப்போ ஒருத்தா இருக்கும்? டிமாண்ட் ஹையா இருக்கணும். எக்கச்சக்கமா யூஸ் பண்ணுவேன், டெய்லி யூஸ் பண்ணுவேன், ரெண்டல் எடுத்தா கட்டுப்படி ஆகுது. ஓகே, தென் ஓகே. வருஷத்துக்கு 10 மாசத்துக்கு ஒரு முறை ட்ரிப் போகும் சார், 12 முறை, அப்ப எதுக்கு வாங்கிக்கிட்டு? ஓகே, so fixed cost higher, variable cost cheaper will be suitable for the high demand. Low fixed cost with the high variable cost will be suitable for the low demand. Clear? Two businesses, Y Limited and Z Limited, sell the same type of product in the same type of market. Their budgeted profit and loss accounts for the coming year are as follows. So இதான் உங்களுடைய profit and loss கொடுத்திருக்காங்க. Now you have to find out the break-even point. Break-even point உங்களுக்கு தெரியும், நான் skip பண்றேன். The sales volume at which each business will earn 5,000 desired profit, அதுவும் தெரியும். இதுக்கான formula fixed cost divided by contribution into sales. இதுக்கான formula fixed cost plus desired profit divided by contribution into 100 into sales. இது ரெண்டும் தெரியும். இந்த question சார் 1000 units நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க Y லிமிட்டடும் Z லிமிட்டடுக்கும் சேம் ப்ராஃபிட் தான் இருக்கும். 1000 கட்லிங் கம்மியா இருந்துச்சு அப்படி சொன்னாக்க யார் பெட்டரா இருப்பா? யாருடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கம்மியா வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கா, அவன் பெட்டரா இருப்பான். இந்த ரெண்டு பேர்ல யாரு கம்மி? You can understand two concepts. One is shutdown point, another one is indifference point. ரெண்டையும் நம்ம முடிச்சாச்சு. Clear? Let's now move on to the next concept. Sales mix. சேல்ஸ் மிக்ஸ்னா இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் ஃபாஸ்டா போறேன். 2-3 ஐட்டம் நான் சேர்த்து சேல் பண்றேன். ABC 3 ஐட்டம் விற்கிறேன். ஓகே, இதுல ABCல என்னோட ஓவரால் சேல்ஸ் கலெக்ஷன் 100 ரூபீஸ்ல A வந்து 40%, B வந்து 30%, C வந்து 40% பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன क्वेश्चनனா, can I change the mixture? Out of my overall sales, A 50%, B 20%, C 30% மாத்தலாமா? அப்படி மாத்தலாமாங்கறத क्वेश्चन. அப்படினா existing mixture of sales 3 commodity விக்கிறீங்க இல்லையா, அதோட profit என்ன
அது மிக்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க. அந்த இம்ப்ரூவ்டு சேல்ஸ் மிக்சர்ல ப்ராஃபிட் ஜாஸ்தி இருந்துச்சு, you can recommend, yes you can stop recommending that one. So this is what about the sales mix. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதை நான் சால்வ் பண்ண போறதுல இந்த ஃபார்மேட் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. Accelerate Company Limited manufactures and sells 4 types of products under the brand name A, B, C and D. The sales mix in values comprises 33 1/3, 41 2/3, 16 2/3, 8 1/3 of the products. And the total budget is என்ன சேல்ஸ் நடக்குது? A, B, C, D. இந்த 60,000த்துல A உடைய சேல்ஸ் 33 1/3 அப்படின்னா 1/3 இல்லையா? B உடைய சேல்ஸ் 41 2/3 அது பார்க்கலாம். 16 2/3 வந்து C, அப்ப இது எவ்வளவு இருக்கு? 10,000. B வந்து 8 1/3, அப்ப இதுல 8 1/3 அப்படின்னு சொன்னா 5,000 rupees. And B வந்து பாத்தீங்கன்னா 25,000. நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இருக்கிறேன், கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க 33 1/3 சொன்னாலே நீங்க கால்குலேட்டர்ல 33.33 அடிக்காதீங்க. You convert that into 1.3 1/3. அப்ப 60,000 ரூபாய்ல 1/3னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? கால்குலேட்டர் போட டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. அடுத்தது நான் 41 2/3 போடல. ஏன் போடல? கால்குலேஷன் டக்குன்னு பண்ண முடியாது. ஆனா 16 2/3 பண்ண முடியும். இதுல பாதி தானே. 33 1/3, 33 1/3ல பாதி 16 2/3, இதுல பாதி 8 1/3. ஓகே, அப்ப இது 1/3னா இது 1/6 இருக்கும், இது 1/8 இருக்கும். சோ 1/12 இருக்கும். அப்ப 1/3 20னா அதுல பாதி 10, அதுல பாதி 5ன்னு போட்டேன். இதான் கால்குலேட்டர் இல்லாம போடுறது. கால்குலேட்டர் இல்லாம போடுறது. இப்ப இந்த 41.23 41 2/3 எப்படி சார் போட்டீங்க அப்படின்னு சொன்னா 33 1/3யும் 8 1/3யும் சேர்த்தா வந்துருது இல்லையா? இது நமக்கு 20,000 தெரியும், இது 5,000 தெரியும். சோ 20 + 5 ஆட் பண்ணி போட்டேன். சார் இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. கால்குலேட்டர் யூஸ் பண்றது ஒரு ஆர்ட் தான். இது எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்றது? இது ஓவர்ஹெட் கால்குலேஷனுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகே, கால்குலேட்டர் யூஸ் பண்றது பாருங்க. How can we use the calculator effectively? கால்குலேட்டர் எடுங்க. நான் இதை எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பிரிக்க போறேன்னு பாருங்க. சோ கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த 60ய 1/3 இல்லைன்னா 60 33 இது வந்து ஃபிராக்ஷன் நம்பர்ல இருக்கு, இது வச்சுக்கலாம். 25:40:30:5 அப்படிங்கிற ரேஷியோ எப்படி பிரிக்கிறது? ஓகே, இது எப்படி பிரிக்கிறது? ஓகே, 60,000 இருக்கு இல்லையா? டிவைடட் பை இதோட சம்மேஷன் எவ்வளோ? 100. 100ஆல டிவைட் பண்ணோம் இன்டு 25 இல்லையா? இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே, அதாவது 60 divided by 100. ஓகே, ஈக்குவல் பிரஸ் பண்ணுங்க. ஈக்குவல் பிரஸ் பண்ண உடனே 600 வந்துருச்சா? நான் சொல்றது செய்யுங்க, அவசரப்படாதீங்க. 60,000 divided by 100, the summation of that value, you get 600 rupees displayed. into 25 பிரஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்ற மட்டும் பண்ணோம். வந்துச்சா? So probably 15,000 rupees you got. Now இது பத்தி கவலைப்படாது. அடுத்தது நீங்க 40 பண்ணோம்ல, இப்ப என்ன பண்ணணும்னா டைரக்டா 40 டைப் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்க. டைரக்டா 40 டைப் பண்ணி ஈக்குவல் பண்ணா அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துரும். 30 போட்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துரும். 5 போட்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா அது ஒரு ஆன்சர் வந்துரும். வந்துட்டே இருக்கும். இது எங்க யூஸ் ஆகுனா ஓவர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல தேவையில்லாம மண்ட வழியா இருக்கும் அவ்வளவு பெரிய கால்குலேஷன் பண்றதுக்கு. அதை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட், இந்த கால்குலேட் ட்ரிக்ஸ் will be helpful. புரியுதா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? யாருக்காவது வரலையா? எப்படி பண்றோம்? டோட்டல் டினாமினேட்டர்ல போட்டு கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். அதோட மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா, multiplication with 25 40 30 25 whatever it may be, ஒரு முறை மல்டிப்ளிகேஷன் போட்டு அந்த நம்பர் போட்டு ஈக்குவல் போடுங்க. அதுக்கப்புறம் வேற எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுமோ அதை டைப் பண்ணி ஈக்குவல் போடுங்க. அதுக்கு லைனா பண்ணிட்டு வந்தீங்கன்னா எத்தனை நாளும் கிடைக்கும். So that's a shortcut. Okay, so
இங்க பாருங்க, இப்ப நம்ம இதை பிரிச்சிட்டோம்னு வச்சுங்க, இதை பிரிச்சாச்சுன்னு வச்சுங்க, என்னது 60 இது வந்து பிரிச்சிருக்கிறோம். எவ்வளோ 25,000 20,000 25,000 then 10,000 finally 5,000 போட்டோமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? வேரியபிள் காஸ்ட் வேற 100, வேரியபிள் காஸ்ட் 60, 40 being contribution. இது யாருக்கு? ப்ராடக்ட் ஏக்கு 12,000 8,000. such a way you can calculate for the B, C, D. ஒவ்வொன்றுக்கும் வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷன் வேற, கான்ட்ரிபியூஷன் வேற. அதுக்கப்புறம் you sum the total of all the sales and total of all the variable costs and total of all the contribution. From there fixed cost will be subtracted. புரியுதா? அதாவது in the given mixture what is the profit for the organization? See the solution directly, you can see the solution. So I have shared that. Okay, share பண்ண பிறகு இதோடைய variable cost நம்ம சொன்னோம் 60% கண்டுபிடிச்சாச்சு. Entire variable cost is this one, entire sales is this one, and contribution also we calculated in total. Each and every item will be calculated separately, but total calculate பண்ண பிறகு total contribution and total sales வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? PVR கண்டுபிடிக்கலாம். இது வந்து PVR for A, B, C, D as a whole organization is 35%. Then break even கண்டுபிடிக்கும் போது fixed cost வச்சு நீங்க break even கண்டுபிடிச்சிடலாம். There is no any problem. சேல்ஸ் மிக்ஸ்னா 4 ஐட்டம் செய்யறோம்ப்பா, ஒவ்வொரு ஐட்டத்துக்கு என்ன ப்ராஃபிட் மொத்தமா சேர்த்து எவ்வளவுன்னு சொல்றதுதான் வேலை. ஆனா சேல்ஸ் மிக்ஸ் ஆல்டர் பண்றதா இதோட கொஸ்டின். Also calculate the break-even point if the sales mix is changed as follows: the total sales per month remaining the same. Okay, sales per month remaining the same. A க்கு 25%, B க்கு 40, C க்கு 30 and D க்கு 5. அப்படின்னு இந்த 60,000 இந்த ரேஷியோல பிரிங்க A, B, C க்கு. இப்ப இதுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், இதை பேஸ் பண்ணி டோட்டல் எவ்வளோ, அதுல இருந்து வேரியபிள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணீங்கன்னா ஓவரால் ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் என்ன as per the revised mix. If that revised mix gives you more revenue, you can suggest to go for the revised sales mix or let him continue the same. For example, for the existing one, the mix, the profit being 42,000, அதை நீங்க மிக்ஸை சேஞ்ச் பண்ண பிறகு உங்களுடைய ப்ராஃபிட் 46,266 குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா 42. அப்ப you can recommend to go for this sales mix. This is what about the alteration of the sales mixture. Decision making, the basic illustration. Shall I move to the next one? So என்னென்ன முடிச்சிருக்கோம் நாம? So completed break-even point decision making problem என்னென்ன முடிச்சிருக்கோம்? Indifference point, sales mix and shutdown முடிச்சாச்சு. Let's go for the limiting factor. Limiting factor concept வரும்போது, இப்ப நீங்க கடையில ஸ்டேஷனரி கடையில பென் எல்லாம் விக்கிறீங்க. ஏன் ஒரு பென் இருக்கு, அத 100 rupees வாங்கி ஓகே சேல் பிரைஸ் 150க்கு விக்கிறீங்க. 150க்கு விக்கிறீங்க. பிங்கிற பென்ன ஆர் ப்ராடக்ட நீங்க 300க்கு சேல் பண்றீங்க. You are selling for 300 rupees, okay? But 225 will be your cost. 225. இப்ப கடைக்கு வந்த கஸ்டமர் உங்கள்ட்ட கேட்கிறாரு, ரெண்டுமே பென்னு வச்சுங்க, குவாலிட்டி என்ன பென், பிராண்டட் பென். அவர் வர, சார் எனக்கு ஒரு பேனா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கடைக்காரரா நீங்க எதை விற்க ட்ரை பண்ணுவீங்க, ஏவா பியா? உடனே எனக்கு பைசா பிரைஸ் ஒரு மேட்டர் கிடையாது, எது வேணாலும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அப்ப எதை நீங்க வித்தா லாபமா இருக்கும்? You plan to sell B. Clear? Suppose the raw material requirement to manufacture this one probably A க்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படி சொன்னாக்க 2 தேவைப்படுது, 2 units தேவைப்படுது raw materials. அதே சமயத்துல B வந்துச்சு அப்படி சொன்னாக்க I may be in need of 4 units. மொத்தமா என்கிட்ட எவ்வளவு raw materials இருக்கு அப்படி சொன்னாக்க வெறுமனே 100 units தான் இருக்கு. இப்ப கஸ்டமர் உங்க கடைக்கு வந்துட்டு, சார் எனக்கு எவ்வளவு இருக்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், ஏவோ பியோ எவ்வளவு இருக்க கொடுங்க அப்படியே வாங்கிக்கிறேன். இப்ப நீங்க எதை விற்க ட்ரை பண்ணுவீங்க, ஏவா பியா? ஏன் கவுண்ட் கொடுத்து ப்ராஃபிட் ரா மெட்டீரியல் ஸ்கார்சிட்டி இருக்கு.
ஏ வந்து கம்மியா தான் ஏவா பியா? இதுதான் 2500. இது 2500. ஏல 2500 வருதா? ஓகே. பி எவ்வளவு வருது? 1875 வருதா? சோ அப்ப யூ கேன் ரெக்கமெண்ட் ஏ. ஆனா இது இப்படி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஈஸியா கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்மேட் பெட்டரா இருக்குமா இல்லையா? அந்த ஃபார்மேட் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னாக்க சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பி 50, பிக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் 75. இப்ப எது ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸா இருக்கு? ரா மெட்டீரியல். ஒரு லிமிட் கொடுத்துட்டான், இதுக்கு மேல இல்ல அப்படின்ட்டான். இதுக்கு மேல இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ணோம்? கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணோம். உங்க அப்பா 500 ரூபாய் கொடுத்துட்டு இதுக்கு மேல கிடையாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா? என்ன வேணாலும் பண்ணு, நான் தரேன். இருக்கிறாரா அந்த மாதிரியா? இல்ல, அப்பா இல்ல. சரி, ஓகே. என்ன வேணாலும் வாங்க, நான் தரேன், தாராளமா செலவு பண்ண அப்படின்னா நம்ம எது வேணாலும் செலவு பண்ணுவோம். அங்க அப்படி கிடையாது. ஸ்கேர்சிட்டி இஸ் தேர். அப்ப என்ன ஸ்கேர்சிட்டி இருக்கோ அதை நம்ம சீக்கிரமா யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க உங்க அப்பா போய் பணத்தை கேட்டா, இங்க பாரு 1000 ரூபாய் தான், நீ என் பையனா போயிட்ட, அதனால வேற வழி இல்ல, போ, இந்த 1000 ரூபாய் இதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாது. நீ அது குப்பையில போடியோ இல்ல நீ படிக்கிறதுக்கு ஃபீஸா கட்டுறியோ எனக்கு கேட்காத, சினிமா போயோ சொல்லுவாரா இல்லையா? ஸ்கேர்ஸ். Then you make the decision. What about time? You have 24 hours, no? Is it scarce or not? Also scarce when it is closer to the examination. எக்ஸாம் வர வர உங்களோட டைம் ஸ்கேர்சிட்டி இருக்கு. இப்ப இது எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? நான் தான் சொல்லியிருக்கிறேன், டாபிக் வந்து மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட், இந்த இதுக்கு யூஸ் பண்ணணும். When it is scarce, you have to use it sparingly. அப்ப நீங்க வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்டும் யூஸ் பண்ணா அதிக லாபம் எது கொடுக்குதுன்னு பார்க்கணும். 50 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வருது டியூட்டி ஏ, ஆனா 2 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேணும். அப்ப பர் யூனிட்டுக்கு எவ்வளவு வருது? 25 rupees நீங்க சம்பாதிக்க முடியும். இது பேர் கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர். இது மாதிரி 100 யூனிட்ஸ் சொல்லி லிமிட் பண்றோம் இல்லையா, அது பேர் லிமிட்டிங் ஃபேக்டர். இதே பி எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 rupees ஃபார் 4 யூனிட்ஸ்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? 18.75. Am I right? You're capable of earning only 18.75. அப்ப இவன் தான் ஜாஸ்தி சம்பாதிச்சு கொடுக்கறானா, இதுதான் டாப் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம். If any resources being the limiting factor, your deciding factor is nothing but contribution per limiting factor. கடைக்கு வந்த பையன் அப்படியே மாத்தி யோசிப்போம். என்கிட்ட வந்து 3000 ரூபாய் இருக்கு சார், பேனா கொடுங்க அப்படின்னு கேட்டா எதை கொடுப்பீங்க? என்கிட்ட 3000 ரூபாய் இருக்கு, பேனா கொடுங்கன்னு கேட்டா எதை கொடுப்பீங்க? 3000 ரூபாய் ரா மெட்டீரியல்ஸ் விட்டுருங்க, ரா மெட்டீரியல்ஸ் அபெண்டன்ட். 3000 ரூபாய்க்கு எனக்கு பேனா கொடுங்கன்னு கேட்டா எதை கொடுப்பீங்க? ஏவா பியா? ஏன் சார் முன்னாடி அது சூஸ் பண்ண சார், இப்ப இதை வச்சுங்க, இப்ப இது சூஸ் பண்ண. ஏன் ரா மெட்டீரியல்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். பையர் வந்து என்ன சொல்ற, என்கிட்ட 3000 ரூபாய் இருக்கு, இதுல தான் ஜாஸ்தி வருதா? பில தான் செக் பண்ணிடுவோம். 3000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க 10 பேனா விற்க முடியும். பியா இருந்தா ஒரு பேனாக்கு 75 ரூபாய் லாபம்னா 750 rupees கெயின் வரும். அது ஏவா இருந்தா 3000 எத்தனை விற்க முடியும்? 30 யூனிட்ஸ் விற்க முடியும். ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபாய் அப்படின்னு சொன்னா 1500 ரூபாய் கிடைக்குது. இப்ப சொல்லுங்க எதை விற்கிறது? மூணே விஷயங்கள் தான். லிமிடெட் பேஸ்ட் ஆன் தி யூனிட்ஸ், லிமிடெட் பேஸ்ட் ஆன் தி வேல்யூ, லிமிடேஷன் டியூ டு தி ரிசோர்சஸ். இதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியா ஒரு கான்செப்ட் இருக்கு. we will be deciding that. அது பேர் டிசைடிங் ஃபேக்டர், லிமிட்டிங் ஃபேக்டர் அண்ட் டிசைடிங் ஃபேக்டர். அதாவது லிமிட்டிங் ஃபேக்டர் பீயிங் யூனிட்ஸ். கஸ்டமர் வந்து எனக்கு 1 யூனிட் கொடுங்க, 2 யூனிட் கொடுங்கன்னு சொன்னால் எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு சொன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். எதை வச்சு முடிவு பண்ணோம்? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வச்சு நம்ம முடிவு பண்ணோம். இஸ் தட் கிளியர்? அதுவே சேல்ஸ் ருபீஸ் பேஸ் பண்ணி அமௌண்ட், சார் 3000 ரூபாய் சார், 2000 ரூபாய் சார் சொன்னால் எதை வச்சு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஃபார் எவ்ரி 1 rupee how much is your profit? அப்ப இங்க வந்து பிவிஆர் போடுங்க. பிவிஆர் போட்டீங்கன்னா 50 rupees காஸ்ட், சாரி சேல்ஸ் பிரைஸ் 150 னா 1/3 will be the PVR. B எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 divided by 300 போட்டீங்கன்னா 1/4 will be
your PVR. அப்ப யார் பெட்டரா இருக்கிறா? அதான வந்திருக்கு அல்டிமேட்டா. அல்லது 1/3 எவ்வளவு பர்சன்டேஜ்? 33 1/3%. 1/4 25%. யார் தான் பெட்டரா இருக்கிறா? ஏ தான் பெட்டரா இருக்கிறார். அப்ப எவ்வளவு நான் சேல்ஸ் சொன்னனோ அதுல 33 1/3% லாபத்தை பார்க்க முடியும். if I go for A which is 1000, I think இது 1000 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, கால்குலேஷன்ஸ் விட்டுருங்க. அதே சமயத்துல B எடுத்துக்கிட்டீங்கன்னா 25%னா 750 தான் வந்துரும். இது கரெக்டா போட்டுருக்கு, இதை தப்பு பண்ணி இருக்கிறேன். ஓகே, கிளியர். அப்ப கஸ்டமர் எப்படி டிமாண்ட் பண்றாரு? யூனிட்ஸ் பேஸ் பண்ணி லிமிட் பண்றாரா, ருபீஸ் பேஸ் பண்ணி லிமிட் பண்றாரா? அவர் ஒன்னும் லிமிட் பண்ணல சார், எவ்வளவு கொடுக்க ரெடியா இருக்காரு. பட் இருக்கிற ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கு அப்படி சொன்னாக்க கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர் will be the deciding factor. Okay, resources contribution per limiting factor is the deciding factor. Yes, let's see. Sales price A and B 100 110 ஆன்சர்லாம் இருக்கு. நீங்க காப்பி பண்ண வேண்டாம், தேவையானது மட்டும் குறிச்சுக்கிட்டா போதுமானது. உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறேன். ஓகே, சோ மறந்துட்டு என்ன சார் பண்றது? நடத்தி முடிச்சாலும் மறந்துட்டு என்ன பண்றது? கீழே போகும்போது எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க? மறந்து போச்சுன்னா நோட்ஸ் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறீங்க. நீங்க கொடுத்துறேன். ஓகே, so it's now recorded. You can see this video also after the class if you want. Okay, no problem. Okay, sales price 100 and 110 sales price, and your cost being this two, direct material, direct wages. இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? வேரியபிள் காஸ்ட் சொல்லலாமா? ஓகே, 26 rupees 17, and variable overhead also we have 4 rupees and 6 rupees. Total variable cost எவ்வளவு இருக்கு? 30, 23. Contribution எவ்வளவு இருக்கு? 70. இதுல வரும்போது 87. Is that okay? Total sales potential in units is limited. அப்படி சொன்னாக்க deciding factor என்னது? Contribution per unit. அப்ப contribution per unitல யார் பெட்டரா இருக்கிறார்? ஏவா பியா? B is chosen. Total sales potential in value is limited. Value limited ஆ இருந்தா எதை சூஸ் பண்ண போறோம்? Value for every 1 rupee 20 rupees is a profit. அதாவது PVR. Another business says for every 1 rupee sales 25 rupees is profit. That may be the better. அப்ப PVR is the deciding factor. அப்ப I need to know PVR. PVR being the contribution by sales into 100, 70 by 100, 70%. இங்க எவ்வளவு வருதுங்க? புக் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கான்செப்ட் தெரிஞ்ச புக்ல இருக்கு. ஆன்சர் இருக்குல்ல? ஆன்சர் 79%. எல்லாமே கொடுத்துட்டேன். இங்க வந்து கால்குலேட் பண்றது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கவனிச்சுக்கிட்டா போதுமானது கான்செப்ட். அண்ட் ரா மெட்டீரியல் இஸ் இன் ஷார்ட் சப்ளைனா நீங்க என்ன கண்டுபிடிங்க? இப்ப இதுல இருந்து யார் டாப்பர்? B is the topper. Raw material is in short supply. Raw materials பத்தலனா contribution per kg of raw material நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப raw material cost வந்து 24 rupees அல்லது 5 kg and 4 kg. நீங்க 5 kg ஆல டிவைட் பண்ணாலும் அத ஆன்சர் வரப்போகுது, 24 ஆல டிவைட் பண்ணாலும் அத ஆன்சர் வரப்போகுது. மெட்டீரியல் காஸ்ட் ஓகே, 5 kg and 4 kg. அப்ப contribution per kg கண்டுபிடிக்கலாம். 5 kg க்கு 30 rupees per kg க்கு எவ்வளவு வருதுங்க? 6 rupees. 4 kg க்கு 23 னா per kg க்கு எவ்வளவு வருது? 5.6. 5.6 கரெக்ட்டா? 5.7 okay. அப்ப இது between these two which is the better one? A is the better. A is the better one. Is that clear? Production capacity in terms of machine hour is the limiting factor. Machine hour. அப்ப limiting factor machine hour. அப்ப அது resources. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? Contribution per machine hour கண்டுபிடிக்கணும். அப்ப contribution per machine hour எவ்வளவுப்பா? Machine hour used to be 2 and 3. For 2 hours 70 rupees contribution. அப்படின்னா per hour க்கு 35 rupees. You divide this by machine hour. இது divide this by units used. 87 divided by 3 என்ன ஆன்சர் வருது?
29. But between these two, A is superior, so you have to choose A. இது கரெக்டா பாருங்க 70/5. ஓகே, இது தப்பு பாருங்க. 70/5 70/5 kg per kg என்ன ரேட் வருதுங்க? 14. ஓகே, சாரி. 87 எத்தனை கேஜிக்கு? 4 kg. அப்ப per kg என்ன வேல்யூ வருது? 21.75. அப்ப எதுதான் பெட்டர்? B. ஓகே, so B is the better one. Clear? So limiting factor வச்சு எது பெட்டர்னு சூஸ் பண்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். Clear? இதுல அடுத்த வேரியேஷன்ஸ் என்னன்னா, எது பெட்டர்னு சூஸ் பண்றீங்கல்ல, அது எவ்வளவு சேல் பண்ண போறீங்க? அவன் என்ன சொல்லுவான், சார் ஏ மொத்தமும் ஏ வேண்டாம் சார், கொஞ்சம் பி கொடுங்க. அப்ப ஐ டெம்ப்டட் டு செல் டாப் ரேங்கர் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட், தி அதர் வே ஐ ஹேவ் டு கோ ஃபார் தி செகண்ட் ரேங்க் உள்ளது. அதையும் சேர்த்து நீங்க முடிவெடுக்கிறது தான் அட்வான்ஸ் ப்ராப்ளம் இன் கேஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். Shall I move on to that one? Okay, next illustration is all about that one. Okay. So, limiting factor la basic problem பார்த்தோம். இப்போ வந்து comprehensive calculation based illustration பார்க்க போறோம். Question number 4. Question number 4. Okay. Now, in question number 4, Z Limited makes a range of 5 products to which the following standards apply. The following standards apply. Okay, A, B, C, D, E. The direct labor wage rate is 4 per hour. Fixed overhead have been allocation the basis of direct labor hours. The company has commitment to produce minimum 200 units of each product per month. See, rankல டாப் வரலாம், செகண்ட் டாப் வரலாம். நம்ம எதை மேனுஃபேக்சர் பண்ணோம்? டாப்பர் தான் மேனுஃபேக்சர் பண்ணோம். Though we plan to manufacture topper, okay, but minimum 200 யூனிட்ஸ் விக்கணும்ன்றான். நீங்க கடைக்கு போறீங்க, யூசுவலா என்ன வாங்குவீங்க? ஏதோ ஒரு ஐட்டம் வாங்க போறீங்க. You prefer to purchase A and B, ரெண்டுமே வாங்க போறீங்க. ஓகே, கடைக்காரர் வந்து A வித்தா 100 ரூபாய் லாபம் வருது, B வித்தா 2 ரூபாய் தான் லாபம், அல்லது 2 ரூபாய் நஷ்டம் வருது. விப்பாரா B அவர் விற்க மாட்டார். ஓகே, நீங்க கடைக்கு போறீங்க, ஏவை வாங்கிட்டீங்க, வாங்கின உடனே B இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. B இல்ல, அப்படியா, இது வச்சிருங்க, நான் வேற கடைக்கு போறேன்னு போயிடுவீங்க. So though the product B gives you loss, ultimately it affects the business of the other one. மளிகை கடைக்கு போறீங்க, காய்கறி கடைக்கு போறீங்க, காய்கறி வாங்கிட்டு கொத்தமல்லி ஃப்ரீயா தருவீங்களா? கொத்தமல்லி நாங்களும் ஃப்ரீயா தர மாட்டோம். அப்ப உங்க கடைக்கு வரலன்னா அடுத்த கடைக்கு போடுவோம். கொத்தமல்லி கொடுத்தவனுக்கு நஷ்டம். ஆனா என்ன ஆச்சு? அதுக்காக நஷ்டம் ஆகுதுன்னு கொடுக்காம விட்டேன்னா மெயின் ப்ராடக்ட் விற்காம போயிடும், அதுல இருந்து வர லாபம் போச்சு. ஒரு துணி கடைக்கு போயிட்டேன், இப்ப எல்லாமே இந்த பையெல்லாம் தரதில்லைன்னு கொண்டு வந்துட்டானுங்க. நான் போயிட்டு துணியை வாங்கிட்டேன், ஒரு 5-6 ஐட்டம். பேக் தரதில்லை சார், நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வரணும்னா. அப்படியா, வச்சிருங்கன்னு வந்துட்டேன். வாங்கினது 15,000 ரூபாய் பில்லு, அந்த பில்லு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். திரும்ப போனா திரும்ப நான் என்னைக்கு ஃப்ரீ ஆயிட்டு மூடு வந்து திரும்ப போகணும்னு தெரியாது, பிசினஸ் லாஸ்ட். சோ நான் என்ன சொல்றேன், நான் பைசா தரேன், ஒரு 20 ரூபாய் தரேன், பேங்க் ஒண்ணு கொடு. இல்ல சார், நாங்க அது சேலே பண்றதில்ல. அப்ப வேண்டாம். So this product gives you loss, but yet you have to sell. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, மினிமம் 200 யூனிட் லாபம் இருக்கோ இல்லையோ நம்ம செஞ்சாகணும். அதுதான் ஃபர்ஸ்ட். மினிமம் கமிட்மெண்ட் டு செல் அட்லீஸ்ட் 200 யூனிட்ஸ். மினிமம் கமிட்மெண்ட் டு செல் அட்லீஸ்ட் this much units. Is that clear? Now, per month with a maximum demand of 1000 units. சரி, மினிமம் வந்து 200 சொன்னா மேக்ஸிமம் லிமிட் இருக்கானா அதுவும் இருக்கு. 1000க்கு மேல விற்க முடியாது. லாபம் ஜாஸ்தி இருக்கு, ஏ வித்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏவே விற்கலாம்னு நினைச்சு ஒரு 1500 யூனிட்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா பையர்ஸ் இல்ல, 1000 யூனிட் தான் வாங்குறாங்க. அப்ப you have to maintain at least 200 units in all the products and you are not capable of selling more than 1000. So minimum இருக்கு, maximum இருக்கு. வெறும்னா சில இதுல மேக்ஸிமம் மட்டும் தான் இருக்கும், சில இதுல பேர் क्वेश्चन மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த சமயம் நமக்கு மினிமமும் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு. அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது? And direct hours cannot exceed 13,000. லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு லிமிட் சொல்லுவோம், இதுக்கு மேல போக முடியாதுன்னு. அதாவது 500 யூனிட்டுக்கு மேல வாங்க முடியாது, அல்லது 300 யூனிட் மேல விற்க முடியாது, அல்லது
2000 hours தான் இருக்கு, 3000 மெஷின் hours தான் இருக்கு, ஒரு 1000 kg மெட்டீரியல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி லிமிட் பண்றாங்கல்ல, that is called limiting factor. அப்ப இங்க வந்து டைரக்ட் ஆர்ட்ஸ் will be the limiting factor, டைரக்ட் ஆர்ட்ஸ் being the limiting factor. இதுதான் நமக்கு limiting factor வருது. Give recommendation support by calculations. இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் நீங்க ரேங்கிங் கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ஃபேக்டர் பேஸ் பண்ணி ரேங்கிங் கண்டுபிடிக்கணும். என்ன லிமிட்டிங் ஃபேக்டர், அதை பேஸ் பண்ணி அதுக்கு என்ன டிசைடிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வேலை. செகண்ட், மிக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஆப்டிமம் மிக்ஸ். என்ன மாதிரி சேல்ஸ் பண்ண உங்களோட லாபம் ஜாஸ்தி வரும்னு நீங்க கால்குலேட் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கிறது ரெண்டாவது. இதுதான் பெட்டர் சொன்னா அதுக்கு எவ்வளவு வரும்னு கேட்பாங்களே, அது சொல்றது மூணாவது. So third one being the profit you earned in that mix recommended. So these are three steps are involved in case of advanced limiting factor problems. So limiting factor கொஞ்சம் advanced steps இந்த மூணு விஷயங்கள் நமக்கு சேர்ந்து வந்துரும். Is that okay? So இங்க வந்து limiting factor வந்து direct labor hours னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்க fixed overhead வந்து எதை பேஸ் பண்ணி allocate பண்றாங்கன்னா direct labor hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay? Now முதல் எது பார்க்கணும், wages பார்க்கணும். Direct labor rate being 4 rupees per hour. அப்படின்னா what about the direct labor hours sir? Direct wages கொடுத்துட்டாங்க in terms of rupees. Per hour 4 rupees னு சொன்னா அப்ப இதான 16 rupees செலவு பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 4 ரூபாய்னா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணி இருக்கிறோம்? 4 hours. இதுக்கு வரும்போது 5 hours. இதுக்கு வரும்போது 6 hours. இதுக்கு வரும்போது 7 hours. இதுக்கு வரும்போது so A needs 4 hours, B needs 5 hours, C needs 6 hours, D needs 7 and 8. Fixed overhead வந்து 4, 5, 7, 6, 7, 8 இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? Fixed overhead per hour is equal to 1 rupee னு வச்சுக்கலாமா? 4 மணி நேரம் இருக்கிற அந்த ஐட்டத்துக்கு 4 rupees fixed cost, 5 hours னு சொன்னா 5 rupees, 6 hours னா 6, 7 hours னா 7, 8 அப்படினா 1 hour 1. But total labor hours வந்து 13 அப்படினு சொன்னாக்க 1 hour 1 rupee fixed overhead னா total fixed overhead being 13,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Is that okay? So தேவையான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம், 3 ஸ்டெப். ரேங்கிங் கண்டுபிடிக்கிறது, அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி எந்த மாதிரி நீங்க மிக்சர்ல மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா லாபம் இருக்குன்னு சொல்றீங்க, ரெக்கமெண்டேஷன். நீங்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த மிக்ஸுக்கு என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, 3 விஷயங்கள் நம்ம சால்வ் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரேங்கிங் கால்குலேஷன். இந்த earlier illustration ரேங்கிங் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ ரேங்கிங் கூட இன்னும் 2 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம் அட்வான்ஸ் லெவல் இல்லஸ்ட்ரேஷனுக்கு, ரைட்? சோ சேல்ஸ் A B C D, yeah, 50, 60, 70, 80, 90. Okay, so we have D and E. Direct material variable cost, direct wages variable cost, variable production overheads, variable selling overheads. இது நாலுமே variable cost. Come on, நாலுமே சேர்த்து சொல்லுங்க. minus variable cost 38. சீக்கிரம் சொல்லுங்க. ஆன்சர் புக்ல இருக்கு, பார்த்து சொல்லுங்க. 46, 60, 62, 78. அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வரும்? கான்ட்ரிபியூஷன் 12, 14, 10, 18, 12. ஓகே, நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? கான்ட்ரிபியூஷன் பர் லிமிட்டிங் ஃபேக்டர். இங்க லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து லேபர் ஹவர்ஸ். அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஹவர், per labor hour. Is that okay? 12 rupees for how many hours, sir? Labor hours, 4 hours, sir. அப்படின்னா per hour க்கு 3 rupees. இங்க வரும்போது 5 hours, sir. எவ்வளோ? 2.8. இங்க வரும்போது 1.67. 18 divided by 7. 2.57. 1.5. Okay, so I divide this one by this one. Okay, contribution divided by direct labor hours. இப்போ இதுல யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கறா? A. So now I am going to rank them. First rank, second rank, third rank, fourth rank and fifth rank. Is that okay? Now
இப்ப எதை நீங்க ஜாஸ்தி மேனுஃபேக்சர் பண்ணலாம், ஏதா மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஜாஸ்தி எவ்வளவு பண்ணலாம், 1000 பண்ணலாம். அடுத்தது பிஏ 1000 பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் சீலிங் கொடுத்துருக்காரு, மேல பண்ணி வேஸ்ட். இப்ப ஏ 1000 பண்ணலாம், பிஏ 1000 பண்ணலாம், அதுக்கப்புறம் டிஏ 1000 பண்ணலாம். ஆனா அவ்வளவு ஆர்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனாலும் மேக்ஸிமம் முன்னாடி என்ன இருக்கு, மினிமம் ஒண்ணு இருக்கா இல்லையா, மினிமமும் முடிங்க. மினிமம் கேரண்டட் மேனுஃபேக்சர் பண்ண நம்மளுடைய ரிசோர்ஸஸ் மினிமம் சப்ளைக்கு யூஸ் பண்றோம். சோ இங்க பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் ஹார்ஸ் அவைலபிள் எவ்வளவு அவைலபிள், 13,000. நவ் ப்ரொடியூஸ் மினிமம் ஆஃப் ஆல் ப்ராடக்ட். எல்லாத்துலயுமே 200 பண்ணும்பா. ஏ பண்றதுக்கு 4 மணி நேரம், 5, 6, 7, 8, அப்ப 30 மணி நேரம் இருந்தால் எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு பண்ண முடியும், ரைட்? எல்லாத்தையுமே பண்றதுக்கு 4, 5, 6, 7, 8, அப்ப 30 மணி நேரம் இருந்தால் இதுல ஒண்ணு 5லயும் ஒவ்வொன்னு பண்ண முடியும். 200 எல்லாத்துலயும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 200 into 30, 6000 is used. இப்ப 30ல 6000 போச்சுன்னா பேலன்ஸ் 7000 தான் இருக்கு. முதல்ல எடுத்தாலும் மினிமம் கமிட்மெண்ட் பினிஷ் பண்ணுங்க. மினிமம் கமிட்மெண்ட் பினிஷ் பண்ண பிறகு நமக்கு சர்ப்ளஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா, இப்ப எதை மேனுஃபேக்சர் பண்ணோம், இது டாப் ரேங்கிங் உள்ள ப்ராடக்ட்டோ அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். சோ மினிமம் எல்லா பேப்பர்லயும் 40 வந்து ஆகணும். அதுக்கு முதல்ல படிச்சிருங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன் படிக்கலாம். சரிதானே? அதான் லாஜிக். நான் எக்ஸாம் 100க்கு 90 மார்க் வாங்குறேன். சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையில்லாம தன்னை டென்ஷன் பண்ணிக்கிறாங்க, 100க்கு 90 வாங்கணும் அப்படின்ட்டு. பல ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் சார். ஒரு டென்ஷன் வந்து படிக்கும் போதே எந்த சாப்டர் கேட்டாங்க, ஃபைன் அண்ட் பெனால்டி, டாக்ஸ்ல ஃபைன் அண்ட் பெனால்டி. ஓகே, எவ்வளவு மார்க்? அது மனப்பாடம் பண்ண முடியாது, சத்தியமா மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் பீயிங் த கிரேட் மெமரி மாஸ்டரா இருந்தா, எனக்கு வராது, நான் ஸ்ட்ரெயினே பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு வந்து என்ன வரும், 100ல 60 மார்க் வாங்கினா போதும். அதுக்கு என்ன பண்ணும், 4 டாபிக் தெரிஞ்சுட்டா போதும். மிச்ச டாபிக் வேல்யூ வேற கொடுப்போம், அவங்க கொஞ்சம் 40 மார்க் வச்சுக்கிட்டோம், எனக்கு 50 கொடுத்தா போதும், மிச்சம் நீங்க வச்சுங்க. டீலா நோ டீலா, மொத்தமும் கேட்கல, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம்ல. ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குற புலம்பிட்டே இருக்கிறாங்க, அந்த டாபிக் வந்துருச்சு சார், அது பயங்கரமா இருக்கு சார். சார் எவ்வளவு மார்க் வந்துச்சு, 2 மார்க். 2 மார்க் தேவையா உனக்கு அப்படின்னு. இந்த 10th வந்து சென்டம் எடுத்து உங்களை ஒரு பீதியை கிளப்பி வச்சுட்டாங்க. அந்த சென்டம் ஞாபகத்துல வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல உட்கார்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நமக்கு டார்கெட் வந்து 40 in 1.5 hours, another 20 in another 1.5 hours. இல்ல சார் 40 தான் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம், இன்னும் 3 பேப்பர் இருக்கு. So you need to have that mentality to score at least 50 basic mark. அப்படின்னு நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு முறை எக்ஸாம் போற பயங்கர டஃப், கொஸ்டின் பயங்கர டஃப், என்னால ஹேண்டில் பண்ண முடியல, உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. கொஸ்டின் திருப்பி பாக்குறேன், நல்லா தெரிஞ்சு போச்சு, 60 மார்க்கு மேல நான் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு. 100க்கு 60 மேல 40 மார்க் சுத்தமா தெரியவே இல்லை. என்ன பண்ணேன், டென்ஷனே ஆக மாட்டேன், எனக்கு 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரத்துக்கு 100 மார்க் எழுதுறது பதிலா இப்ப 3 மணி நேரத்துக்கு 60 மார்க் எழுதுனா போதும். அப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா டீட்டெயிலா எழுதலாம். ரொம்ப டீட்டெயிலா எழுதிட்டே இருக்கிறேன் அந்த கொஸ்டின். சர்ப்ரைசிங்லி 60 மார்க் முடிச்ச பிறகு இன்னொரு கொஸ்டின் பார்த்தேன், அது தெரிஞ்ச கொஸ்டினா போச்சு. ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிட்டேன். ஐ காட் டிஸ்டிங்ஷன் இன் தட் பேப்பர், 80+. MBA அது, ஐ அம் டாக்கிங் அபௌட் இன் MBA. ஓகே, அந்த பேப்பருக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா 400 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. கரெக்டா 1 மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு சோ டஃப். ஓகே, 1 மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல வேடிக்கைனா, அப்ப நான் MBA எழுதும் போது நான் காலேஜ்ல லெக்சரர். ஓகே, சோ லெக்சரர்னா பல காலேஜ்ல கான்டாக்ட்ல இருக்கும். இனிஷியேஷன் வந்தது என்னுடைய ஃப்ரெண்ட் லெக்சரர். என்னை பார்த்த உடனே அங்க வந்து நிக்கிறார். உன்னை பார்த்த உடனே சீஃப் இன்விஜிலேட்டர் சொன்னேன், எனக்கு பே மாத்தி கொடு, நான் வேற இடத்துக்கு போறேன். அவன் ஏந்திச்சு போக மாட்டான் 3 மணி நேரம் வரைக்கும், நான் வீட்டுக்கு அவசரமா போகணும்பா, அவன் இருக்கிற இடத்துல நான் இன்விஜிலேஷன் பார்க்க மாட்டேன்னு. நீ அங்கதான் பார்க்கணும்ட்டான். வந்த சீதரே சீக்கிரம் பேப்பர் தந்துருவியா, நீ வேற ஃபீஸை கட்டிடுறல, எழுதுவேன் போ உட்கார் அப்படின்ட்டேன். 1.25 மணி நேரம் ஆச்சு. ஒரு சின்ன டவுட், இந்த லாக் புக் மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வேணும் சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வேணும்னு கேட்ட உடனே மேலே கேள்வி பாக்குறாங்க, அங்கங்க எல்லா ஸ்டாஃபும் நேரம் வந்தாரு. நியாயமா இருக்கா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லாம் கேட்கற, ஏன் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி போறது, பின்னாடி திரும்பி பாருங்க, 400 பேர்ல 50 பேர் தான் இருக்கிறானுங்க 1.5 மணி நேரத்துல. எல்லாம் பேப்பர் கொடுத்து போயிட்டானுங்க. 3 hours is yours. உட்காருங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மாட்டோம். 40 மார்க் எழுதிட்டீங்களே, இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கு, யோசிங்க, ஏதாவது ஒண்ணு அப்ரோச் பண்ணுங்க. If the question paper is tough, winning probability is high. உங்களுக்கு மட்டும் டஃப் கிடையாதுப்பா, எல்லாத்துக்கும் டஃப். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 100% ஃபெயிலியூர்.
பண்ண யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? 100% இந்த எக்ஸாம்ல 100% லாஸ்பா. இந்த வருஷம் 0 ரிசல்ட். சொல்லுங்க யார் கிளாஸ்? சிஎம் இன்ஸ்டிடியூட் கிளாஸ். அடுத்தது அட்மிஷன் வராது அவனுக்கு, அப்புறம் எழுத்து பூட்ட வேண்டியதான். ஏஎம்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு தெரியுமா? இன்ஜினியரிங்ல கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? ஏஎம்ஏ பிக்கு ஈக்குவலன்ட்பாங்க. அந்த கோர்ஸ் இழுத்து பூட்ட மாதிரி தான் கிடக்குது. ரொம்ப ரேர். என்ன காரணம்? ரிசல்ட்டே வராது. நாங்க ஸ்ட்ரிக்டா பண்ணுவோம். ரிசல்ட் இல்லாம இப்ப அவங்க சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். 30 பாஸ்போர்ட். If the question paper is so tough, valuation is easy. Mind that. வெளியே வந்துடாதீங்க. ஹால் விட்டு ஃபீஸ் கட்டி இருக்கிறீங்க, 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. இப்ப காஃபி ஷாப் போறீங்க, காஃபி டேக்கு 2 மணி நேரம் உட்காரலாம். ஒரு காஃபி வாங்கிட்டுன்னா எதுக்கு சீக்கிரம் வரீங்க? வருவோமா? அதுக்கு தானே போறோம். அது மாதிரி தான் அந்த எக்ஸாம் 3 மணி நேரம் உட்காரதான் போயிருக்கிறோம். உட்கார்ந்துருங்க, மார்க் வரும். That's a logic. Okay. So இந்த क्वेश्चन வரும். இந்த क्वेश्चन வந்து அதான் பியூட்டி. மினிமம் மார்க் வாங்கிடுங்க. மேக்ஸிமம் எது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி. இப்ப எது மேக்ஸிமம் வாங்க முடியும்? A. So I go for A. ஏல அதிகபட்சம் எவ்வளவு பண்ண முடியும்? 1000. ஏற்கனவே எவ்வளவு பண்ணிட்டேன்? 200 பண்ணிட்டேன். இன்னொரு 800 யூனிட்ஸ் பண்ணலாம். 800 யூனிட்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வேணும்? 4 மணி நேரம். அப்ப 800 into 4 3200 hours I need. என்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7000 தான் இருக்கு. 3200 யூஸ் பண்ணிட்டோம்னா 3800 பேலன்ஸ் இருக்கு. அடுத்த ரேங்க்ல யார் டாப்பர்? பி. பில நான் ஏற்கனவே எவ்வளவு பண்ணியிருக்கிறேன்? 200 மினிமம் பண்ணிட்டேன். இன்னொரு 800 பண்ண முடியும். 800 into 5 போட்டோம்னா 4000. ஆனா இங்க இல்ல, 3800 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண முடியாது? 800 பண்ண முடியாது. இதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 3800 ஒரு யூனிட் 5 வேணும்னா எத்தனை யூனிட் பி பண்ண முடியும்? 760. அப்ப உங்களுடைய ஆப்டிமம் மிக்ஸ் என்னன்னா A B C D E. ஆப்டிமம் மிக்ஸ் என்னது? A 1000 B வந்து 960 C D E எல்லாமே 200 யூனிட்ஸும் பண்ண முடியும். This is what about the mixture you recommended. Now இந்த மிக்ஸுக்கு what is the profit? இதுக்கு என்ன ப்ராஃபிட்னு கேக்குறாங்க. இதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதோட ப்ராஃபிட் என்னன்னு சொன்னாக்க கான்ட்ரிபியூஷன் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் the number of units will be your total contribution. அது fixed cost less பண்ண முடிஞ்சிருச்சு. இதான் யூனிட்ஸ். கான்ட்ரிபியூஷன் per unit being 12, 14, 10, 18 and 12. ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அது வந்து fixed cost நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 13000 less பண்ணீங்கன்னா you will get the profit for this mix. Is that okay? So ranking போட்டாச்சு. ranking அப்புறம் இங்க வருது பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? 1000, 960, 200, 200, 200 contribution வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டேன். total contribution. இந்த total contribution வந்து fixed cost less பண்ணிட்டேன். profit கிடைச்சது. Is that clear? Hope you will be now able to understand the limiting factor problems. Limiting factor problem. So decision makingல இருக்கிற ப்ராப்ளம்ல indifference point, sales mix, limiting factor, shutdown முடிச்சாச்சு. We'll go for the elimination of product and accepting foreign order case பார்க்கலாம். Is that okay? Now elimination of product. ஒரு ப்ராடக்ட் எலிமினேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படி சொன்னாக்க you have to decide based on the variable cost தான ஒழிய total cost கிடையாது. Okay, if sales minus variable cost is positive, that product though may be loss but it should not eliminate. ஒரு ப்ராடக்ட் வித்ததுல இருந்து கான்ட்ரிபியூஷன் வருதுன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா இப்ப ஒரு கடையை வாங்கி வச்சிருக்கிறோம் வாடகைக்கு. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு நம்ம கடையை வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த கடையில நான் வந்து 3 ப்ராடக்ட் விற்கிறேன். A, B, C னு 3 ப்ராடக்ட் விற்கிறேன். ரெண்ட் வந்து 10,000 ரூபாய். கான்ட்ரிபியூஷன் இது சேல்ஸ் வந்து எவ்வளவுன்னா A உடைய சேல்ஸ் 10,000, B உடைய சேல்ஸ் 6,000, 8,000, C உடைய சேல்ஸ் 20,000 வச்சுங்க. ஓகே, இதுல இந்த பிக்ஸ்ட் காஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா 3,000, 3,000, 4,000 பிரிச்சிருக்கிறார் இந்த பிக்ஸ்ட் காஸ்ட். இவர் என்ன சொல்றாரு, இதுல இந்த
ரெவென்யூ வந்து வெறும் 1000 தான் இருக்குன்னு வச்சுக்கங்க. 1000ல 3000 போச்சுன்னா நமக்கு லாஸ் தானே சார் வருது. அதான் இந்த ப்ராடக்ட் ஏவை எலிமினேட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அப்ப ஏவை எலிமினேட் பண்ணீங்கன்னா இந்த 3000 என்ன ஆகும்? கடவோட வாடகை 10,000 தானே. கடவோட வாடகை 10,000 ரூபாய்க்கு ஏக்காக 3000, பிக்காக 3000, சிக்காக 4000 பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். பிரிச்சு கொடுத்த பிறகு ஏவுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னா 2000 ரூபாய் லாஸா இருக்கு. சோ ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் ஏ அப்படின்னு சொன்னா ரெண்ட்டை குறைக்க முடியுமா? ரெண்ட் 10,000 தான் கொடுக்கணும். 3 + 4 இன்னும் 3000 என்ன பண்றது? வேற வழியில இவங்க தலையில தான் விடியும். இவங்க தலையில தான் விடியும். So வேற வழியில that burden is now shared by the rest of the two products B and C. You have to be double cautious with that. So you have to be double cautious. டூருக்கு போறீங்க. டூர் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் செலவாகுது. உங்க ஃப்ரெண்டு என்னால 2000 ரூபாய் தான் தர முடியுன்றார். என்ன சொல்லுவீங்க? கூட்டிட்டு போவீங்களா இல்லையா? கூட்டிட்டு போயிடுவோம் சார். லாபமும் நட்டமா கூட்டிட்டு போனா லாபம். ஏன்? பஸ் ஃபேர் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வரலனாலும் பஸ் ஃபேர் நம்ம கொடுத்தாகணும். இந்த பையன் வரலன்னா நமக்கு 5200 ரூபாய் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி போ வந்து உட்கார் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? அதான் லாஜிக். இந்த ப்ராடக்ட்னால நஷ்டம். அந்த ப்ராடக்ட் எலிமினேட் பண்ணனா அவனுக்காக நான் ரெண்ட் போட்டிருந்தால அது இன்னொருத்தன் தலையில விடியும். அப்ப இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, சேல்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி ஏ 7800 ரூபாய், பி 2300, சிக்கு வந்து 900 rupees லாஸ். அதனால கேன் வி எலிமினேட் சியா அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கும். இதுல வந்து என்ன காஸ்ட் லெஸ் பண்ணி இருக்கிறார்? சேல்ஸ் வந்து டோட்டல் காஸ்ட் லெஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம டோட்டல் காஸ்ட் லெஸ் பண்ண கூடாது. எந்த காஸ்ட் மட்டும் தான் லெஸ் பண்ணோம்? only variable cost to be deductible, not the fixed cost. வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ண பிறகு கான்ட்ரிபியூஷன் வருது இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷன் நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் எலிமினேட் பண்ணோம். அது பாசிட்டிவா இருந்தா அது எலிமினேட் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணோம். இப்ப இதை நான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. சேல்ஸ் மைனஸ் மார்ஜினல் காஸ்ட் இது போட்டிருக்கிறேன். இது போட்டா சி லாபம் இல்ல நஷ்டம் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அவனுடைய பிவிஆர் தான் 34%. இருக்கிறதுலயே லாபமானது பி சி. எதை வச்சு பார்க்கணும்? மார்ஜினல் காஸ்ட் வச்சு பார்க்கணும். பிவிஆர் நாட் த ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வேரியபிள்ஸ் ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண பிறகு. So if you eliminate, actually you are going to face a loss. என்ன லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? C ஓட ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காம்பனன்ட் எவ்வளவு இருக்கு? 2100. இது ஒரு 9000, ரெண்டு சேர்த்து எவ்வளவு வருது? 11100. C எலிமினேட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இவனுடைய பர்டனா மாறிடும். இவங்க ரெண்டு பேர்ல இருந்து வந்த ப்ராஃபிட் 30,000. இந்த அமௌண்ட்ல இந்த அமௌண்ட் சப்ட்ராக்ட் ஆயிடும். Okay, so you have to be double cautious with that. From the above, it is clear that the product C is contributing 10,200 towards the fixed overhead of the company. If the product C is eliminated, the profit of the company will be reduced to the extent of contribution lost by C. C stop பண்ணதால அதுல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் நம்ம லூஸ் பண்றோம். So ultimate loss being only, the gain being only 19,800. That's the logic. Now let's move on to the next one. Accepting foreign order. இந்த சம்ம நான் ஒர்க் அவுட் பண்ண போறதுல கைட் பண்ண போறேன். ஒரு ஃபாரின் ஆர்டர் ஏதாவது வந்துச்சு அப்படி சொன்னாக்க அதை அக்செப்ட் பண்ணலாமா அப்படி சொன்னாக்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்றது? டிஸ்கவுண்ட்ல கேட்பான். என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்றது அப்படி சொன்னாக்க யூசுவலா ஃபாரின் ஆர்டருக்கு think whether you have the spare capacity ஸ்பேரா இருக்கா, டெபிசிட்டா. ஸ்பேர் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா யூசுவலா வேரியபிள் காஸ்ட் அதை கட்டி ₹1 ஜாஸ்தி இருந்தால் லாபம். we are collecting the fees வச்சுங்க, உங்கள்ட்ட இருந்து per head 10,000 rupees கலெக்ட் பண்றோம். okay, what is the cost for the management? printing cost. okay, ரெண்டு பேர் வந்து சார் என்கிட்ட பைசா இல்ல, ₹100 தான் தர முடியும், நான் வந்து உட்காட்டுமான்னு கேட்கிறான். தரலாமா கூடாதா? ரெண்டு சீட் சும்மா தானே இருக்கு, உட்கார சொல்லலாம். இந்த பிரிண்டிங் வந்து ₹50 தான் வருது. ஸ்டில் மேனேஜ்மெண்ட் earns 50 rupees ப்ராஃபிட். அடுத்த நிமிஷம் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, எங்களுக்கு ₹50. ஆனா இந்த புது ஆள் யாருன்னே தெரியாத வேற ஒரு ஊரா இருந்துச்சுன்னா, ஸ்பேர் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ₹50 கொடுத்தா நமக்கு லாபம் தானே. சோ அதான் இந்த ஃபாரின் ஆர்டர்ங்கிற கான்செப்ட் வருது. சோ when it is all about foreign order, டோட்டலா இந்த மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத புது மார்க்கெட். என்னால 100 யூனிட் பண்ண முடியும். இந்த லோக்கல் மார்க்கெட்ல இப்போதைக்கு நான் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றது 60 தான், இன்னொரு 40 சும்மா இருக்கு, என்ன பண்ணலாம்?
ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்ன வேரியபிள் காஸ்ட் வருதுன்னு பாருங்க, 100 ரூபாய் ஆகுது. 100 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் வச்சிருங்க, அது லாபம் தான். So in case of variable foreign order, even 1 rupee extra profit will definitely give you good profit. So go for fixing the price. That's the logic. Deficit capacity இருந்துச்சுன்னா variable cost plus அந்த additional unit produce பண்றதுக்கு ஏதாவது additional cost வந்துச்சுன்னா அந்த additional cost-ஐயும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். யூசுவலா ஃபாரின் ஆர்டருக்கு வரும்போது பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேர்க்க மாட்டோம். ஏன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஏற்கனவே வாங்கியாச்சு. இந்த இடத்துக்கு நம்ம ரெண்ட் கொடுக்குறோம், அந்த ரெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் இதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபீஸ் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்கன்னா புதுசா ஒண்ணு ரெண்ட் கொடுக்க போறது இல்ல, ஆனா மெட்டீரியல் மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருக்கு, வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான். அப்படின்னா புதுசா வந்தவருக்கு நான் என்ன சார்ஜ் பண்ண போகுதுன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் 1 ரூபாய் அதிகமாச்சாலும் லாபம். ஆனா எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிளேயர் should not feel over that. சார் இது ஒத்துக்க முடியாது சார், நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் சுத்தமா தெரியாத வேற ஒரு ஊரா இருக்கணும். இந்தியாவில் நீங்க இங்கே வாங்கினாங்க 100 ரூபாய், ஃபாரின்ல வாங்கினாக்க 20 ரூபாய் தான். வேணுமா யூஎஸ்ல போய் வாங்கிக்கோ அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல 100 ரூபாய்க்கு நான் இங்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? Totally different markets, then you can fix totally different price. The totally different price ன்னு சொன்னா அந்த ஃபாரின் மார்க்கெட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அல்லது அந்த ஃபாரின் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தட் இஃப் யூ ஆர் இன்கரிங் any additional cost that should also be addable. Is that okay? Now question number 6 எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு சின்ன பிரீஃபிங் மட்டும் கொடுக்கிறேன். question number 6. Okay, Novena Industrial Limited has received an export order for its only product that would require the use of half of the factory's present capacity 4 lakhs. So இன்னைக்கு வந்து 4 லட்சம் கெபாசிட்டி ஃபாரின் ஆர்டர் வந்து கேக்குறாங்க, half 2 லட்சம் யூனிட் வேணும்னு கேக்குறாங்க. Okay, the factory is currently operating at 60% capacity. இப்ப வந்து 60% ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க, 2.4 lakhs. அப்ப ஃபாரின் ஆர்டருக்கு 50% உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 4 லட்சம் தான் கெபாசிட்டி. இப்ப ஏற்கனவே நீங்க 2,40,000 மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணிட்டீங்க, ஃபாரின்ல எனக்கு இன்னும் 2 லட்சம் வேணும்ன்றார். சோ அப்ப 4,40,000 ரூபாய் ஓவர் தென் அவர் கெபாசிட்டி, 40,000 ஷார்டேஜ் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு பார்க்கலாம். As again the current price, currently வந்து நீங்க 6 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. The export order offers only 4 rupees 50 paise. இது வந்து 4 ரூபாய் 50 பைசா மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, which is less than the cost of production, the details of which are given below. Cost of production, the details of which are given below. Okay, so இதோட காஸ்ட் டீடைல் கொடுத்திருக்காங்க. இப்ப டோட்டல் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 3, 4, 5 rupees வருது. அப்ப ஃபாரின் ஆர்டர் வந்து இத கட்டி கம்மியான ரேட்டுக்கு லோக்கல் மார்க்கெட்ல 6, ஃபாரின் மார்க்கெட்ல 4.5, less than this அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கணக்குல எடுக்க கூடாது, வேரியபிள் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். வேரியபிள் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 4 rupees. சோ அதை காட்டிலும் பெட்டரா தான் இருக்கு. ஒவ்வொரு அடிஷனல் யூனிட்டுக்கு 50% நீங்க லாபத்தை பார்க்கலாம், ப்ரொவைடட் ஸ்பேர் கெபாசிட்டி யூஸ் பண்ணா. பட் இங்க கெபாசிட்டி அஃபெக்ட் ஆகுது. பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம். The condition of the export is that it has either to accept in full or totally rejected. வேணா மொத்தமா கொடுங்க. 2,40,000 ரூபாய் லோக்கல்ல இருக்கு, மிச்சம் ஒரு 1,60,000 ரூபாய் ஸ்பேர் கெபாசிட்டி இருக்கு. ஃபாரினர் கிட்ட என்ன சொல்றாங்க? 1,60,000 சப்ளை பண்ணுமான்னு கேட்கிறாரு. கொடுத்தா 2 லட்சம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். எப்படி சிக்கல் வந்துச்சு பாருங்க. Accept the order and keep the domestic sales unfilled. Conditions வந்து என்ன? இவர் என்ன சொல்றாரு? இப்படி பண்ணலாம் சார். என்னது? இது 2 லட்சம் பண்ணிடுவோம், 2.4க்கு பதிலா இது 2 லட்சமா குறைச்சிடலாம். இது ஆப்ஷன் 1. Option 2, increase the factory capacity by installing a new machinery and also by working extra time to meet the balance of the required capacity. This will increase the fixed cost overhead by 2 lakhs, 20,000 annually, and the additional cost of overtime will work out to 40,000 per annum. Second option, இதையும் 2.4 பண்ணிக்கலாம், இது 2 பண்ணிக்கலாம், பட் இதுக்கு ஓவர்டைம் பார்க்கலாம். ஓவர்டைம் பார்த்தா ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா லேபர் காஸ்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது இல்லாம ஒரு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் 20,000 செலவாகும். இப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க 2.4 2 lakhsக்கு அந்த பிரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணுங்க. இட் இஸ் at the rate of 6 rupees, it is at the rate of 4.5, and all the existing cost less பண்ணிட்டு இந்த காஸ்ட் லெஸ் பண்ணி பாருங்க ப்ராஃபிட் இருக்கா இல்லைன்னு. then you can make the decision. Second option. Third optionல outsource the production of the additional requirement by supplying direct materials and paying conversion charges 1.75 per unit to small converter and engaging one supervisor at a cost of rupees 3,000 per month. Okay, to look after the quantity. இவர் சொல்ற மெட்டீரியல் கொடுத்துடலாம், சின்னதா ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வெளியில கொடுத்துடலாம். அவன் வந்து ஒரு 1.25 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துருவார், நமக்கு 3 ரூபாய் ஆகுது. மெட்டீரியல் கொடுத்துடலாம், சப்கான்ட்ராக்டர் கொடுத்துடலாம், அவன்கிட்ட ஒரு 1.25 ரூபாய் கொடுத்து அவன் செஞ்சு கொடுத்துடலாம். இப்படி பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கிறார். லாஸ்ட் இல்ல சார்
ரிஜெக்ட் அண்ட் கண்டினியூ வித் லோக்கல் மார்க்கெட். இந்த 4 ஆப்ஷனும் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. பண்ணும்போது எப்படி வருது பாருங்க. So domestic sale 6 rupees, foreign sales this one. First case வந்து 2 லட்சம், local limbs 2, foreign 2. Second வந்து foreign 2, local 240. பட் என்ன பண்றீங்க, ஓவர் டைம் பாக்குறீங்க. ரெண்டாவது 2.4 லோக்கலும் 2 லட்சம் ஃபாரினுக்கும் பண்றோம். பட் சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. லாஸ்ட் ஃபாரின் ஆர்டரே வேண்டாம் சார்னு விடுறோம். இப்ப அதுக்கு அப்ளை பண்ற காஸ்ட் வச்சு இங்க பாருங்க, இங்க வந்து அடிஷனல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், அடிஷனல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா இல்லையா, இது வந்து இந்த ஓவர் டைம்னால பேமெண்ட் பண்றது. இந்த 20,000 வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அடிஷனல் ஆகுறது. சோ இப்படி இந்த இதுக்கு ரெக்வெஸ்டட் அடிஷனல் காஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா this is what about the ultimate profit. இதுல இந்த ஆப்ஷன் தான் பெட்டரா இருக்கு. you can choose C. அதாவது சப் கான்ட்ராக்ட் விடுற ஆப்ஷன் பெட்டர்னு இருக்கு. இந்த மாதிரியான क्वेश्चन ஒரு 2-3 போய் பாருங்க. ஏன்னா இது ஒரு கேரண்டீட் மார்க் ஸ்கோரிங் ஏரியா. ஓகே, இது இந்த மாதிரியான क्वेश्चन 2-3 மட்டும் பாருங்க, அதுக்கு மேல தேவையில்லை. ஷட் டவுன் காஸ்ட் பார்த்தாச்சு. மேக் ஆர் பை, மேக் ஆர் பை ஜஸ்ட் லைக் தட் வில் finish off. செய்யலாமா வாங்கலாமா. இப்ப இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா the manufacturing company finds that while the cost of making the component part is 10, making cost being 10, the same is available on the market at rupees 9. okay, making and market rate வந்து 9 rupees. நான் செஞ்ச 10 ரூபாய் ஆகுது, மார்க்கெட்ல போய் வாங்கினா 9 ரூபாய் வருது. அப்ப நம்ம செய்யலாமா வாங்கலாமா. எப்பொழுதுமே அகைன் மார்ஜினல் காஸ்ட் மட்டும் தான் பார்க்கணும். மார்ஜினல் காஸ்ட்ங்கிற சாப்டரே மார்ஜினல் காஸ்ட் தான், ரைட். அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எல்லாம் சேர்த்துதான் இந்த 10 ரூபாய். சப்போஸ் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல, வெளியிலிருந்து வாங்குறேன்னு சொன்னா என்னால இந்த காஸ்ட் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த காஸ்ட் அன்அவாய்டபிள். ரெண்ட் தானே, அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்ப எனக்கு என்ன காஸ்ட் வந்துரும்னா, என்ன காஸ்ட் வந்துரும்னா 9 ரூபாய் வெளியிலிருந்து வாங்குறது கொடுக்கணும், இந்த ரெண்ட் வேற வழி இல்லாம கொடுத்தாகணும். அப்ப எனக்கு ஆக்சுவலா 10 ரூபாய் 50 பைசா மாதிரி வந்துருச்சு. அல்லது மை வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பீயிங் only 8 rupees 50 பைசே, இதையும் பையிங் காஸ்டையும் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் நாட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் மேக்கிங், வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் as well as price payable for buying. If the variable cost of making is cheaper, go for accepting manufacturing, else go for buying. Okay, that's the logic. Now give also your view in case supplier reduces the price from 9 to 8. Suppose இது 9 பதில் 8 ஆயிருச்சுன்னா என்னுடைய வேரியபிள் காஸ்ட் வந்து 8.5, இது வந்து 8 அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிருது, buying is cheaper. அப்ப மேக் ஆர் பை டிசிஷனுக்கு சிம்பிளா நீங்க இத மைண்ட்ல வச்சுக்கலாம். என்னது, வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அண்ட் பையிங் பிரைஸ். இஃப் த வேரியபிள் காஸ்ட் இஸ் ஹையர் தென் கோ ஃபார் திஸ். இஃப் வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் இஸ் லோவர் தென் த பையிங் பிரைஸ் தென் கோ ஃபார் திஸ். இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் த லாஜிக். திஸ் இஸ் த லாஜிக். மேக் ஆர் பை. So last one I am supposed to complete. இதோட நமக்கு கம்ப்ளீட் கான்செப்ட் முடிய போகுது. This one also similar, அதனால skip பண்றேன். Last one being the plant merger. இது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. 2 பிளான்ட் இருக்கு, 2 பிளான்ட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கலாமா. CMA இங்க ஒரு கிளாஸ் நடக்குது, இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ் நடக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் will be tough, ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா ஆக்கிடலாமா, அதான் லாஜிக். அப்படி பண்ணும்போது ஒரே ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன, ஓகே. 2 manufacturing companies which have the following operating details. Company 1 capacity utilization 90, company 2 capacity utilization 60, sales and variable cost and fixed cost கொடுத்திருக்காங்க. சோ இவங்க என்ன கேக்குறாங்க, find out the break even sales of the merged plant. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றது. மெர்ஜ் பண்ணனும் அப்படி சொன்னாக்க கம்பெனி 1 கம்பெனி 2 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணனும் அப்படி சொன்னாக்க 100% லெவல் மாத்திட்டு நீங்க மெர்ஜ் பண்ணனும். But here it is 90% capacity. 90% இது 60% நீங்க மெர்ஜ் பண்ண முடியாது. அப்ப சேல்ஸ் 90% 540 னா 100% எவ்வளவு இருக்கும்? ஓகே, 90% 540 இருந்தா 100% 600. அதே மாதிரி 60% 300 னா 100% எவ்வளவு வரும்? 500. இத மெர்ஜ் பண்ணி 1100 போடணும் சேல்ஸ். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் 396 for 19 சொன்னால் 100% எவ்வளவு இருக்கும்? புக் ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு?
எவ்வளோ பாருங்க 440. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 225 வேரியபிள் காஸ்ட், இது 60%. அப்ப 100% into 100/25 60 போட்டீங்கனாலும் வருதுங்க. 375 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 815. அப்ப டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பீயிங் 1915. இப்ப பிக்ஸ்ட் காஸ்டும் நீங்க ரெண்டையும் சேர்த்துருங்க. பிக்ஸ்ட் காஸ்ட் பீயிங் 130. சாரி மைனஸ் பண்ணிருக்கணும். ஓகே, சொல்லுங்க எவ்வளவு வருது? 285 minus 130, your profit being 155. என்ன கேக்குறாங்க? 80% கெபாசிட்டிக்கு எவ்வளவு வரும்? சேல்ஸ் டர்னோவர் 75 lakhs இருந்தா எவ்வளவு இருக்கும்? பிஇபி எவ்வளவு இருக்கும்? மிச்சம் நீங்க நார்மலா கால்குலேட் பண்ணக்கூடிய பிஇபி price fixation நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். So with that we have completed the marginal costing required for your examination is over. So இப்போ என்ன பண்ணோம்? marginal costing ஃபுல்லா முடிச்சோம். அதுல பேசிக் ப்ராப்ளம் பார்த்தோம், application of order formula. அது இல்லாமல் இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றது டிஃபரன்ஸ் இன் டூ டிஃபரண்ட் பீரியட் கொடுத்திருப்பாங்க. மூணாவது டிசிஷன் மேக்கிங் பேசிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். அட்வான்ஸ் ப்ராப்ளம் குரூப் 2ல இருக்கும். பேசிக் ப்ராப்ளம் லைக் லிமிட்டிங் ஃபேக்டர் ப்ராப்ளம், மேக் ஆர் பை பார்த்தோம், ஷட் டவுன் பத்தி பார்த்தோம், தென் ஃபாரின் ஆர்டர் பத்தி பார்த்தோம், அண்ட் மேக் ஆர் பை, ஃபாரின் ஆர்டர், ஷட் டவுன் பார்த்தோம், அண்ட் சேல்ஸ் மிக்ஸ் பத்தி பார்த்தோம், சேல்ஸ் மிக்ஸ், பிளான்ட் மெர்ஜர் பத்தி பார்த்தோம். சோ ஒவ்வொரு கான்செப்டுக்கு என்ன CMA குரூப் 1ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டர்ல என்ன வரும்னு சொன்னால் மெட்டீரியல் வேரியன்ஸ் அண்ட் லேபர் வேரியன்ஸ் மட்டும் தான் வரும். அந்த லேபர் வேரியன்சஸ்ல ஐடில் டைம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது இதை ஹேண்டில் பண்ண தெரியணும். மெட்டீரியல் வேரியன்சஸ்ல again we have the stocks, ஓபனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், அது வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ரேர் அது வரதில்லை. அதனால கிராஷ் கோர்ஸ்ல அதை நான் ஸ்கிப் பண்ணி இருக்கிறேன். நோ நீட் டு வரி அபௌட் இட். சோ ரெஸ்ட் ஃபார்மேட் கொடுக்கிறேன், பார்க்கலாம். இப்ப மொத்தம் 5 வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் தேவைப்படுது. rupees per unit of raw material being 100, total amount for manufacturing the output being 2000, the output production being 1 unit. ஒரு அவுட்புட்டுக்கு இதுதான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஸ்டாண்டர்ட். ஆனா ஆக்சுவல் என்ன நடந்திருக்கு? 21 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணி இருக்கிறோம். ஒரு யூனிட்டோட விலை 105, total amount is spent being 2205, output வந்து 1. நீங்க ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க இமீடியட்டா என்ன வெரிஃபை பண்ணணும்னா அவுட்புட் சேமா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஸ்டாண்டர்ட் இன்புட்டுக்கு அவுட்புட் 1, அதே மாதிரி ஆக்சுவலும் 1, அப்பதான் கம்பேரிசன் ஒர்க் ஆகும். அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? 2000 எதிர்பார்த்தோம், 2205 ரூபாய் செலவாயிருக்கு. So we spend around 205 excess. அடிஷனலா செலவு பண்ணாக்க நம்ம ஹாப்பியா அன்ஹாப்பியா? அன்ஹாப்பி, அன்ஃபேவரபிள் ஆர் அட்வர்ஸ். இப்ப நான் அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறேன். ஒய் சார் அப்படி சொன்னாக்க யூனிட்டோட விலை 1 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யூனிட்டோட விலை 1 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1 ரூபாய் எக்ஸஸ் எத்தனை யூனிட்டுக்கு பே பண்ணிருப்பீங்க? எத்தனை யூனிட்டுக்கு இந்த 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருப்பீங்க? 100 யூனிட்ஸுக்கா? சரி, இப்படி மாத்தி இருக்கணும். சாரி, 100 பதிலா 105 rupees, 5 rupees எக்ஸஸ் பே பண்ணிருக்கீங்க. 5 rupees எக்ஸஸ் எத்தனை யூனிட் பே பண்ணிருப்பீங்க? 21. 21. ஆக்சுவலி எத்தனை யூனிட் வாங்குனீங்களோ அத்தனை யூனிட்டுக்கும் நீங்க 5 rupees ஜாஸ்தி பே பண்ணிருப்பீங்க. அதாவது 21 யூனிட்டுக்கு. அப்ப 5 rupees you paid more for how many units, sir? 1 unit extra. Then you have to multiply with the actual value. Okay, அப்படி பண்ணீங்கன்னா 5 into 21, 105 you spend more. Clear? 105 you spend more.
அதே சமயத்துல நீங்க கன்சம்ஷன் வந்து 20 யூனிட்ஸ் பதில் 21 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிட்டீங்க, ஒரு யூனிட் எக்ஸஸா கன்சியூம் பண்ணி இருக்கிறீங்க. இப்ப நான் கால்குலேஷன் வந்து யூனிட்ஸ் பேஸ் பண்ணி தான் பாக்குறேன், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட். அப்ப வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ? 100 rupees. I consume 1 unit excess, where the standard cost for 1 unit being 100. So if I multiply with that, so this is 100 rupees. This is 100 rupees. Is that clear? So ரெண்டு ரீசன் இருக்கு. இப்ப நான் கேட்கிற 205 ரூபாய் ஜாஸ்தி ஆச்சு சார், என்ன காரணம் சார்? விலை எல்லாம் ஏறி போச்சு சார், கிட்டத்தட்ட 5 ரூபாய் எக்ஸஸ் சார். 5 ரூபாய் எக்ஸஸ் நம்ம பே பண்ணிருக்கிறோம். எத்தனை யூனிட்டுக்குன்னா ஆக்சுவல் குவான்டிட்டினா 21 யூனிட் பே பண்ணிருக்கிறோம். அப்படின்னா 105 rupees நம்ம எக்ஸஸா பே பண்ணிட்டோம். எக்ஸஸா பே பண்ணா அட்வர்ட்ஸ், அன்ஹாப்பி. ஓகே, அட்வர்ட்ஸ் கிளியர். ஒன்னு பிரைஸ். ரெண்டாவது, சரி 205 சொல்றீங்க, 105 தான் நான் எதிர்பார்த்தேன், 205 சொல்றேன் சார். 20 kg பதில் 21 kg வாங்கிட்டோம் சார், 1 kg எக்ஸஸா கன்சியூம் பண்ணி இருக்கிறோம். ஓகே, as per my standard cost expectation being only 100. So for that 1 into 100 rupees I paid more because of the excess consumption of material. Also unhappy. அதிகமா quantity consume பண்ணாலும் unhappy, அதிகமா pay பண்ணாலும் unhappy. Unhappy goes to total unhappy. Is that okay? That's how you can think over. ஏன் சார் சொல்லணும்? 2000 ரூபாய் செலவாகும் சொன்னா 2225 ரூபாய் செலவாயிடுச்சு, 205 ரூபாய் எக்ஸஸ் செலவாயிடுச்சு. அட்வர்ட்ஸ் காரணம் கண்டுபிடிக்கணும்ல. ஏன் சொன்னால் whether due to the price or due to the consumption of quantity. So due to the price ன்னு சொன்னால் 100 rupees நம்ம எதிர்பார்த்தோம் சார், 105 rupees மாறி போச்சு. 5 rupees எக்ஸஸா பே பண்ணியிருக்கிறோம். that excess 5 rupees paid for actual quantity. எதுக்கு? actual quantity. Actual quantity is 21, so 21 into 5. It's not standard quantity, it's actual quantity. So 105 I paid excess due to the price change. அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க சப்ளையருக்கு போன் பண்ணி, என்னையா 100 ரூபான்னு சொன்னா இப்ப 105 ரூபாய் போட்டிருக்கிற சார், விசாரிச்சு பாருங்க, ஊர்ல எல்லா இடத்துலயும் 105 இல்ல 110 ரூபாய் போயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு 100 ரூபாய் சப்ளை பண்ணதுனால போனா போதும் 105 ரூபாய் சப்ளை பண்ணிருக்கிறேன். ஓகே, நியாயம். cross check பண்ணுங்க. If there is an adverse, now you have to cross verify what is the reason, how can we contain that. 20 கிலோ வந்து 21 கிலோ கன்சியூம் பண்ணி இருக்காங்க, என்ன அர்த்தம்? நம்முடைய ப்ரிப்பேர் பண்றவர் யார்? ஒர்க்கர் மேபி மிஸ்யூசிங், மிஸ்ஹேண்ட்லிங், உடச்சிட்டா சார் அப்படிம்பா, இல்ல வீட்டுக்கு எடுத்து போயிடுவான். 20 யூனிட் வச்சு பண்ணும்போது ஒரு யூனிட் பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிட்டா அவனை பிடிச்சி சார் என்னாச்சு, ஒரு யூனிட் ஏன்பா ஜாஸ்தி பண்ண? சார் நான் கரெக்டா பண்றேன், இங்க பாருங்க குவாலிட்டி. போன முறை எதுவுமே உடையாது, இப்ப கை வச்சாலே உடையுது. சப்ளையர் போன போடு, என்னையா சப்ஸ்டாண்டர்ட் குட்ஸ் கொடுத்துட்ட. You have to track who is the reason for the adverse or deviation, and we have to reverse, means we have to take the remedial actions to reverse that. That's what about the intention of the standard costing. So standard costing பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எங்கேயாவது நடத்தினா, இங்க உங்களுக்கு ஃபார்முலா நடத்தவே இல்லை. பேசுறேன், என்ன செலவு நினைச்சேன், என்ன செலவு நடந்திருக்கு, அதுதான் காஸ்ட் வேரியன்சஸ். அதை பிரேக் பண்றேன். பிரைஸ்னாலயா இல்ல கன்சம்ஷன் ஆஃப் யூனிட்ஸ்னாலயா? பிரைஸ்னால வந்துச்சுன்னா this is called material price variance, இது material quantity variance. ரெண்டு என்ன சொன்னேன்? ஸ்டாண்டர்ட் 20, பிரைஸ் வந்து 100, ஸ்டாண்டர்ட் யூனிட், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பர் யூனிட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், அவுட்புட் பீயிங் 1. இது ஸ்டாண்டர்ட். ஓகே, கிளியர். நவ ஆக்சுவலி எவ்வளவு வந்திருக்கு அப்படி சொன்னாக்க, இது எடுத்துக்கிறேன். 19 quantity, price 110, output 1. As per my expectation, I can spend 2000 rupees to manufacture one output. But 19 into 110 putting எவ்வளவு வந்திருக்கு? 19 into 110 எவ்வளவு? 2090. So I spend around 90 rupees excess. அதிகமா செலவு பண்ணா அட்வர்ஸ். அவுட்புட் கரெக்டா இருந்த பிறகு தான் கம்பேர் பண்றோம். இது காரணம் என்ன? பிரைஸ்னால எவ்வளோ, குவான்டிட்டினால எவ்வளோ. பிரைஸ்னால 10 ரூபாய் எக்ஸஸா பே பண்ணி இருக்கிறீங்க. எத்தனை யூனிட்டுக்கு 10 ரூபாய் எக்ஸஸ் பே பண்றீங்க? ஓகே, this much unit. Actual unit. So 10 into 19, 190 rupees நீங்க எக்ஸஸா பே பண்ணி இருக்கிறீங்க அட்வர்ஸ்.
So what about the price, sir? 20 rupees எதிர்பார்த்தீங்க 19 rupees கொடுத்தா போதும்னு சொல்லிட்டார். You are very happy with 1 rupee. Now one quantity you consumed lesser, one quantity you consumed lesser. அதோட standard price எவ்வளவு இருக்கு? 100. If you multiply these two, 100 rupees, you are happy because you are consuming lesser, so favorable. If you add up these two, then you will get this value. இப்ப இந்த ஃபார்முலாவை மாத்தணும் அப்படி சொன்னாக்க clear. If you want to convert this, any doubt? So if you want to convert this into formula, this is cost, you know, standard cost minus actual cost. How do we get the standard cost? Standard quantity into standard price minus actual quantity into actual price. Is that clear? This is the first one. அதுக்கான காரணம் வந்து பிரைஸ்னால ஒண்ணு, இன்னொன்னு குவாண்டிட்டினால ஒண்ணு. செகண்ட், பிரைஸ்னால வரும்போது standard price minus actual price, this price difference will have the impact on what? Only on actual quantity. So into actual quantity. And third being, and quantity variances. என்ன எதிர்பார்த்தீங்க ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, என்ன நடந்திருக்கு, அதான் ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சம்ஷன் நடந்திருக்கு. நான் வந்து வேரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாண்டிட்டி தான், அப்ப பிரைஸ் டிஸ்டர்ப் பண்ணாம அதோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான் எடுத்துக்கணும். So standard price, these are the formulae. If you add up these two, you will get this one. Is that clear? Hope you will be able to understand this one, right? So one more question I am going to solve. Okay, one more question. See here, standard being quantity, price per unit and total cost. 20 quantity, 100 rupees per unit, 2000 rupees is the standard you expected. Expected output with this standard input being 1. Actually எவ்வளவு அப்படிச்சுனாக்க, I will take the fifth aspect. 35 units எடுத்திருக்கிறீங்க, rate வந்து 102. What is the cost? 102 into 335, come on. 3,500. 570. Okay, 3,570. Okay. கவனிங்க, இப்ப காஸ்ட் அட்வர்ட்ஸ் ஃபேவரபிளா? காஸ்ட் அட்வர்ட்ஸ் ஃபேவரபிளா? ஆனா அவுட்புட் எத்தனை? இப்ப அட்வர்ட்ஸ் ஃபேவரபிளா? You cannot directly compare. So your first duty is to find out the standard cost for the actual output. Actual output க்கு calculate பண்றதா mean. Standard for actual output. அப்ப ரெண்டு குவாண்டிட்டி எவ்வளவு வரும்? ஒரு குவாண்டிட்டிக்கு 20 kg தேவைப்படுதுன்னா யூனிட்ஸ், ரெண்டுக்கு 40. பிரைஸ்ல சேஞ்ச் ஆக போறதுல 102. Now you multiply 40 into 102. What's the value? 4080. So 4000, sorry, 100, 4000, sorry. ஒரு யூனிட்டுக்கு 2000, ரெண்டு யூனிட்டுக்கு 4000, right? 4000 எதிர்பார்த்தீங்க, but 3570 தான் பண்ணியிருக்கிறேன். 430 rupees you saved, no, that savings will be your favorable. Now the favorable reason என்னது? ரெண்டு பாத்தீங்கன்னா favorable reason quantity தான். 40 எதிர்பார்த்தீங்க, 35 தான் கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க, 5 யூனிட்ஸ் கம்மியா கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க. For that, as per the standard cost எவ்வளவு சேவிங்ஸ் உங்களுக்கு? 510 favorable, 510 favorable. All this illustration in a systematic manner. இந்த sum வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இது மாதிரி போட்டுக்குங்க. Standard, actual, standard and actual, quantity, rupees per unit and total and output. இதை நான் போடுறேன். 20, 100, 2001. எதோட கம்பேர் பண்ண போறேன்? ஃபிஃப்த் क्वेश्चन. மொத்தம் 5 क्वेश्चन. ஓகே, நம்ம 1 போட்டோம், 3 போட்டோம், 5வது டீடைலா டிஸ்கஸ் பண்றோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 35, 102, என்ன ஆன்சர் வந்துச்சு? 570 வந்துச்சு. 3570. ஆனா அவுட்புட் 2. Can it be comparable? No. Then what you have to do? You have to find out the standard for actual output. Okay, ஒரு யூனிட்டுக்கு டீடைல்ஸ் இருக்குன்னா ரெண்டு யூனிட்டுக்கு எவ்வளவு இருக்கும்? யூனிட்ஸ் மட்டும் தான் மாறும். ஒரு கிலோ, ஒரு அவுட்புட்டுக்கு 20 கிலோனா ரெண்டு அவுட்புட்டுக்கு 40. ஒரு கிலோட விலை 400னா அது அப்படியே தான் இருக்க போகுது. So 4000. Now you can write the formula. Material cost variance is equal to standard cost minus actual cost. Already we have been given the standard cost and actual cost.
these two. So 4,000 is the standard cost. The actual cost is 3,570. You saved almost 430 rupees. As you saved, it's a gain named as favorable. Material price variance வரும்போது standard price minus actual price multiplied with என்னது actual quantity. இந்த பிரைஸுக்கு மட்டும்தான் அவுட்டர் காலத்துல actual வரும், மிச்ச எல்லா இடத்துலயுமே standard அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். So you should not have any confusions. So standard price being 100 rupees, but actual price is 120, 102. You spend 2 rupees excess. But excess 2 rupees is paid for the actual number of quantities purchased. The actual quantities purchased in this case being 35. So 70 rupees you paid excess, named as adverse. Then material quantity variance, அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா standard quantity minus actual quantity multiplied with standard price. Standard quantity வந்து 40, actual வந்து 35 and standard price வந்து standard price வரும்போது 100. So 500 நமக்கு favorable வருது. Okay, now if you add up these two, you get this value. உங்களுடைய வேலை என்ன ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலி கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு கம்பேர் பண்ணோம்? அவுட்புட் வந்து சேமா இருக்கும். என்ன ஆக்சுவல் அவுட்புட் போட்டோமோ அந்த ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஸ்டாண்டர்டா என்ன இன்புட் இருந்திருக்கணுமோ அதை கால்குலேட் பண்ணதா நம்பர் 1. அப்பதான் கம்பாரிசன் மீனிங். 70 மார்க் பெருசா 80 மார்க் பெருசா? 70 மார்க் பெருசா 80 மார்க் பெருசா? சோ 70 80 100 200. அப்ப டினாமினேட்டர் சேம் ஆகணுமா இல்லையா? பர்சன்டேஜ்ல சொன்னதானே அது மாதிரி இந்த இடத்துல நான் கேட்க 2000 செலவு ஜாஸ்தியா 3570 செலவு ஜாஸ்தியா? 3570 தான் சார் ஜாஸ்தினா see this is for two items. So only the comparison is possible when the outputs are same, otherwise comparison is meaningless. Clear? மூணு variances over. அடுத்த ரெண்டு variances mix and yield variance பத்தி நம்ம பார்க்க போறோம். Mix and yield variances ஓட லாஜிக் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் before I solve the illustration. Okay, இப்ப காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. காஃபி பிடிக்குமா? காஃபி கலப்படம் இல்லாத காஃபி பிடிக்குமா? கலப்படமான காஃபி பிடிக்குமா? பியூர் காஃபி பிடிக்குமா? பியூர் அதாவது காஃபி மட்டுமா? காஃபி வித் சிக்கரியா? காஃபி மனுஷன் குடிப்பானா? சிக்கரி போட்டுதான் அந்த டேஸ்ட் வரும். தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு சமையல் தெரியும்? ஓகே, அப்ப தைரியமா கேள்வி கேட்கலாம். சிக்கரி தெரியுமா? பாரு ஒரு கேங் இருக்கு பாரு, சிக்கரி தெரியாதுன்றாங்க. எத்தனை பேர் சிக்கரி தெரியும்? நான் பாட்டுக்கு ஒரு சென்னையில ஒரு இதுல CMA CS அட்ரஸ் பண்ணும்போது சிக்கரின்னு அப்படியே பார்த்துட்டு ஒரு பையன், சிக்கன் தெரியுமா? தெரியும் சார் அப்படின்னா. என்னது சக்கரை தானே சார் சொல்றீங்க? நீங்க திருச்சில இருந்து வந்திருக்கீங்க, ஒரு லாங்குவேஜ் சரியா வரல போல இருக்கு. ஆனா பாவி சக்கரை போய் சிக்கரி தெரியும். எத்தனை பேர் சிக்கரி தெரியும்? கை தூக்குங்க போவோம். ஆனா பாவிங்களா, இன்னைக்கு ஈவினிங் அதான் கிளாஸ் உங்களுக்கு. என்னை மன்னிச்சு விட்டுருங்க, என்னன்னு சொல்லிடுறேன். அந்த சிக்கரி வந்து காஃபில மிக்ஸ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட், அது ஃபிளேவரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். நீங்க இப்ப காஃபி வாங்குனீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரொபோசல் 70% காஃபி 30% சிக்கரின்னு இருக்கும். ஓகே, 10% 20% இந்த மாதிரி மிக்சர் சேஞ்ச் ஆகுறது ரேட் மீன்ஸ் அது ஃபிளேவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். லெட்ஸ் see. இப்ப நான் என்ன பண்றேன், காஃபி 1 spoon or 0.8 spoon, chicory 0.2 spoon, 1 spoon. இதோட விலை 10 ரூபாய், இதோட விலை 4 ரூபாய். அப்ப 1 ஸ்பூன் இன்புட் கொடுக்கிறேன், அவுட்புட் எவ்வளவு வருது அப்படின்னாக்கா 1 கப் வருது. இது ஸ்பூனு, இது கப்பு. காஃபி போடுறதுக்குப்பா 1 கப்பு காஃபி பண்றதுக்கு 1 ஸ்பூன் சிக்கரியும் காஃபியும் 80-20 ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கணும். 80-20 ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கணும். அப்ப விலை என்னாச்சு? 80% காஃபினா 1 ஸ்பூன் 10 ரூபாய்னா 80%க்கு 80 rupees, சார் 8 rupees. சிக்கரி வந்து 1 ஸ்பூன் 4 ரூபாய், பட் நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கிறேன் 0.2 சொன்னால் 0.2 into 4 ரூபாய் 80 பைசா. 8 ரூபாய் 80 பைசா நான் செலவு பண்ணி இருக்கிறேன் 1 கப் காஃபி ரெடி பண்றதுக்கு. ஓகே, இது வந்து மிக்சர். ஓகே, எல்லாமே எதெல்லாம் மிக்சர் இருக்கோ அதெல்லாமே இதை பண்ணிக்கலாம். ஓகே, சரிதானே? இப்ப டேபிள் எதுல பண்றாங்க? வுட். நீங்க உட்கார்ந்து டேபிள் எதுல பண்ணி இருக்கிறாங்க? மிக்சர். ஏன் வுட் அண்ட் ஸ்டீல்? ஏன்
சார் காஸ்ட்லி சார், ஸ்டீல் போட்டா மேல லுக் இருக்காது, அப்ப வுட் லுக்கு மேல போட்டாச்சு, சரி கீழே போட காஸ்ட்லி சார், அப்ப ரெண்டு மிக்ஸ் பண்றோம் இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல விலை ஏறி போச்சு. என்னது, காஃபியோட விலை ஏறி போச்சு. காஃபியோட விலை 10 ரூபா விலை 12 ரூபா மாறி போச்சு ஒரு ஸ்பூன், ருபீஸ் பர் ஸ்பூன். சிக்கனோட விலை 5 ரூபா மாறி போச்சு. கடைக்காரன் கட்ட முடிய ஆகுமா? அப்ப என்ன பண்ணுவான், எது விலை ஜாஸ்தி இருக்கோ அது குறைப்பானா இல்லையா? 0.8 பதிலாக நம்ம என்ன பண்றாரு, 0.6 காஃபி, 0.2 பதிலாக 0.4 சிக்கரி. அப்போ 1 ஸ்பூன் இன்புட் கொடுக்கிறார். இப்போ ப்ரொபோர்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டார். What is the cost? 12 into 0.6, 7 rupees 20 paise. அந்த ஒரு ஸ்பூன்ல காஃபியோட விலை, அந்த ஒரு ஸ்பூன்ல சிக்கனோட விலை எவ்வளோ, 5 into 0.4, 2 rupees. அப்ப 9.2 வந்து காஃபியோட விலை. இப்ப அட்வர்ட்ஸ் ஃபேவரபிளா, நான் இந்த மிக்ஸ்ல பண்ணி இருந்தால் 80-20 மிக்ஸ்ல பண்ணியிருந்தால் 8 rupees 80 rupees நான் செலவு பண்ணியிருப்பேன். மிக்ஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் இப்ப எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், 9.2. அப்ப அட்வர்ட்ஸ் 40 பைசா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 40 பைசா எக்ஸஸா செலவு பண்ணியிருக்கிறேன் அட்வர்ட்ஸ். கவனிங்க, இப்ப இன்புட் சேமா இருக்கு. இன்புட் எவ்வளோ, 1. Okay, now the question is, what about the output? ஒரு ஸ்பூன் 80-20ல மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு கப் காஃபி வந்துச்சு. இப்ப 60-40ல மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு காஃபி வரும்? குக்கிங் தெரியுங்களா, சொல்லுப்பா, எவ்வளவு காஃபி வரும்? 80-20 ரேஷியோல நான் காஃபியும் சிக்கரையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். ஒரு கப் காஃபி வந்திருக்கு. காஃபியும் சிக்கரையும் 60-40 ரேஷியோல மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இப்ப எவ்வளவு காஃபி வரும்? குக்கிங் தெரியாதவங்க அமைதியா இருக்கணும். குக்கிங் நான் என்ன சொன்னேன், சிக்கரை என்ன சொன்னேன், ஃபிளேவர் ஜாஸ்தி இருக்கும், அரோமா ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ராங் ஜாஸ்தி இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் ஜாஸ்தி இருந்தா வாயில வைக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்துவாங்க. அப்ப கப்பு எவ்வளவு காஃபி வரும்? கம்மி வருமா ஜாஸ்தி வருமா? ஜாஸ்தி வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அப்படி மிக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்னு, காஸ்ட் என்ன செலவு பண்ணமோ அது வேரியேஷன் ஆகும். ரெண்டாவது, நான் என்ன அவுட்புட் அந்த ஒரு ஸ்பூன் எதிர்பார்த்தனா அதுல வேரியேஷன் வரும். அவுட்புட் ஜாஸ்தி வந்துச்சுன்னா ஃபேவரபிள், காஸ்ட் அதிகமாச்சுன்னா அட்வர்ட்ஸ். சோ இங்க என்ன, எனக்கு வந்து ஒரு 10.1 எக்ஸஸா வந்திருக்கு. 1 வர வேண்டிய இடத்துல 1.1 வந்திருக்குப்பா, 0.1 எக்ஸஸா வந்திருக்கு. ஒரு காஃபியோட பழைய ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ, 8 rupees 80 paise. ஒரு கப் காஃபிக்கு வந்து எனக்கு 8 ரூபாய் 80 பைசா ஆச்சு. பட் எனக்கு இப்ப 0.1 காஃபி எக்ஸஸா வந்திருக்குன்னா 88 paise எக்ஸஸா வந்திருக்கு. அது ஃபேவரபிள். கவனிக்க வேண்டியது என்னன்னா, மொத 3 வேரியன்சஸ் என்னென்ன, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் குவாண்டிட்டி பிரைஸ், இந்த 3 வேரியன்சஸ்ல பொறுத்த வரைக்கும் அவுட்புட் சேமா இருக்கணும். இங்க எதை பேச வச்சு நான் ஒர்க் பண்ணி இருக்கிறேன், இன்புட் சேமா இருக்கணும், அவுட்புட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல என்ன இன்புட் கொடுக்கிறோமோ ஆக்சுவலி அதே இன்புட்டுக்கு இருக்கணும். இன்புட் சேம், output is not same. Input same, output is not same. Hope you will be able to understand. இதுதான் லாஜிக். இதை வச்சு நான் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபார்மேட் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்கவே மறக்காது. இந்த டாபிக் ஓவர், கேரண்டியே மார்க் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைனல், I could still remember, fixed ordered variances 12 marks sum. அது 12 marks எவ்வளவு நேரத்துல போடலன்னா 5 minutesல போடலாம். ஃபைனல்ல கேட்க கூடாத போய் ஃபைனல்ல கேட்டு வச்சிருந்தான். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு 5 minutes 10 minutesல போடக்கூடிய சாப்டர் இதுதான். நான் ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. அந்த ஃபார்மேட் முதல்ல கைட் பண்றேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஓகே, we'll start with, இப்படி போடுங்க. இது அப்படியே இல்லஸ்ட்ரேஷன் மாத்திடுங்க. என்னது ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இதையும் ஆக்சுவலி இந்த கம்பேர் பண்றீங்க, அதனால இங்க போடுறேன். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் compared with the actual quantity, actual price, actual cost. ரெண்டு மெட்டீரியல் இருக்கு. ரெண்டோ மூணோ வந்தாதான் உங்களுக்கு மிக்ஸ் வேரியன்ஸ் வரும், இல்லைன்னா வராது. So we have two different varieties of materials, A and B. இந்த ரெண்டையும் சேர்த்து இன்புட் போடுங்க. அதுல இருந்து லாஸை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. வரது அவுட்புட்.
வரது அவுட்புட். ஓகே, இது டேபிள மாத்திரலாமா? So I convert this into the table. எவ்வளவு ஸ்ட்ரைட்டா லைன் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி பக்காவா போட தெரியணும் லைன், நமக்கு அவ்வளவுதான் வரும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வச்சு நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். சரி, ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? given standard mix இங்க போடுங்க. ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இங்க போடுங்க. இதான் ஃபார்மேட். இதான் ஃபார்மேட். ஸ்டாண்டர்ட் ஃபார் பர் யூனிட். ஒரு யூனிட் அவுட்புட்டுக்கு A 6 யூனிட்டும் B 4 யூனிட்டும் இன்புட் கொடுக்கிறேன். A உடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 10, B உடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 12. அப்ப இன்புட் எவ்வளவு வந்திருக்கு? 6 plus 4 10, அவுட்புட் வந்து 1. அல்லது லாஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா லாஸ் எடுத்துருங்க, லாஸ் சொல்லல. அப்ப 10 kgs இருந்தா ஒரு அவுட்புட் வரும். இது ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலா ஃபீட் பண்ணுங்க. 750A 350B, இதோட வேல்யூ வந்து 11 and 13. 11 and 13. அப்ப 1100 இன்புட், எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கு? 100 யூனிட்ஸ் வந்திருக்கு. 100 யூனிட்ஸ். சில சமயம் நார்மல் லாஸ், ஆக்சுவல் லாஸ் கொடுப்போம். இப்ப லாஸஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்புட் 10 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னது? ஃபர்ஸ்ட் 3 வேரியன்சஸ். ஃபர்ஸ்ட் 3 வேரியன்சஸ் என்ன? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ஓகே குவாண்டிட்டி வேரியன்ஸ். ஓகே, இந்த 3 வேரியன்ஸ். இந்த 3க்கும் என்ன வேணும்? நமக்கு அவுட்புட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸும் மெட்டீரியல் ஈல்ட் வேரியன்ஸ். இது பேர் ஈல்ட் வேரியன்ஸ். பார்த்தோம் இல்லையா? அவுட்புட் ஜாஸ்தி வருது இல்லையா? ஒரு கப் காஃபி பதிலா 1.1 கப் வந்துச்சுன்னா அவுட்புட் ஜாஸ்தி வருது. இது ரெண்டுக்கும் எதை பார்க்கணும்? இன்புட் should be equal. அதாவது அதே ஸ்டாண்டர்ட் இன்புட்டுக்கு, ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கணும், என்ன வந்திருக்கு ஆக்சுவலா, அது பார்க்கறது தான் மிக்ஸ் வேரியன்ஸ். ஓகே, நவ் இந்த 100 தூக்கி இங்க ஃபீட் பண்ணுங்க. இந்த 1100 தூக்கி இங்க ஃபீட் பண்ணுங்க. இது என்ன? இதுக்கு பேரு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டின்னு ஒரு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது? எதுக்கு தேவைப்படுது? இந்த ரீசனுக்காக தேவைப்படுது. ஓகே, now இந்த ஸ்டாண்டர்டும் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி மிக்ஸ் வந்து என்ன ரேஷியோ இருக்கணும்னா இந்த ரேஷியோ இருக்கும். இந்த 100 தூக்கி இங்க போட்டோம். 1 அவுட்புட்னா இன்புட் எவ்வளவு வருது? 100. சரி, 10. 100 அவுட்புட் வரணும்னா எவ்வளவு இன்புட் இருக்கணும்? 1000. 10 இருந்தா 1பா. 100னா 10 டைம்ஸ். இன்புட் should be 10 டைம்ஸ். 10ல 60% A, 40% B. அப்ப 1000 இருந்துச்சுன்னா 600 should be A, 400 should be B. 400 should be B. Is that clear? Now 1000க்கு 100 வந்திருக்கு. ஓகே, காஸ்ட் என்ன? 600 into 10, 400 into 12. அப்ப total value 10,800 is a standard cost for 100 units. அப்படின்னா காஸ்ட் per unit வந்து 108. உங்களுடைய அவுட்புட் உடைய விலை 10.8. அவுட்புட் உடைய விலை எவ்வளவு இருக்கு? 10.8. ஓகே, சோ அவுட்புட் உடைய விலை 10.8. கிளியர்? புரியுதா? என்ன செஞ்சிருக்கிறேன்? முத 3 வேரியன்சஸ்க்கு அவுட்புட் சேமா இருக்கணும். அந்த ஃபார்மேட் போட்டேன். அவுட்புட் சேமா இருக்கிறதுக்கு நான் உருவாக்கிட்டேன். ஆக்சுவல் காஸ்ட் அதே மாதிரி ஃபீட் பண்ணுங்க. 750 into 11 என்ன ரேட் வருது? 825. 8250. 350 into 13. புக்ல இருக்க ஆன்சர் பார்த்து சொல்லலாம். 4550. டோட்டல் 12,800. நான் வந்து 10,000
10,800ல 100 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு ஸ்டாண்டர்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா ஆக்சுவல் 12,800 வந்துருச்சு. முதல் 3 வேரியன்ஸஸ் ஈஸியா பண்ணிடலாமா? சோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். நீங்க ஏக்கு தனியா பிக்கு தனியா போடலாம், இல்லைன்னா சேர்த்து கூட போட்டுக்கலாம். சேர்த்து போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து 10,800, ஆக்சுவல் காஸ்ட் 12,800, 2,000 அட்வர்ட்ஸ். புக் வேல்யூ பார்த்து சொல்லுங்க, தப்பு வந்துடக்கூடாது. 2,000 அட்வர்ட்ஸ், 2,000 அட்வர்ட்ஸ். இஸ் தட் கிளியர்? சப்போஸ் ஏக்கு பிக்கு தனித்தனியா சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். ஏக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 6,000, 8,250 எவ்வளவு அட்வர்ட்ஸா இருக்கு? 2,250 அட்வர்ட்ஸ். பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,800, 4,550 கம்மியாயிடுச்சு. பில கம்மியா இருக்கு, 250 ஃபேவரபிள். இது ரெண்டு ஆட் பண்ணாதான் இந்த நம்பர் வந்துருச்சு. எது முடிச்சிட்டோம்? காஸ்ட் வேரியன்ஸ் முடிஞ்சிருச்சு. தென் வில் கோ ஃபார் த பிரைஸ் வேரியன்ஸ். பிரைஸ் வேரியன்ஸ் சொல்லுங்க. Standard price minus actual price into actual quantity. I have to calculate for A and B independently. For A, 10, 11, 10 minus 11 into actual quantity being 750. So 750 excess ஆயிருக்கு adverts. 750, okay, 750 adverts, adverts, okay. B க்கு வரும்போது 12 and 13, 1 rupee you spend excess for how many units? 350 units. So 350 adverts. Up overall value being 1,100 adverts. அப்ப quantity variance எவ்வளவு இருக்கணும்? 900 adverts இருக்கணும். Quantity variance பிரைஸும் குவான்டிட்டியும் ஆட் பண்ணா காஸ்ட் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸ் 2,000 adverts, 1,100 adverts சொன்னால் 900 adverts இருக்கும். Anyhow will calculate in a systematic manner. Standard quantity minus actual quantity into standard price. So calculate for A and B. In case of A, standard quantity வந்து 600 and 400 A க்கு, இது B க்கு. And quantity வரும்போது 750 and 350. Price வரும்போது 10 and 12. So here 150 into 10, 1,500 adverts. இங்க 50 cheaper இருக்கு, இந்த 12 600 cheaper வந்திருக்கு, favorable. Ultimate 900 adverts. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இத முடிக்கும் போதே நமக்கு மார்க் கேரண்டி. அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு, அதேவா இல்ல அடுத்த குரூப்பா அது தெரிஞ்சிருவாங்க. சரிதானே? So we now able to understand material quantity variance also. So 3 variances கேரண்டிங்க. 10 மார்க்ல 6 மார்க் கேரண்டி. சப்போஸ் ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்னா 6 மார்க் கேரண்டி. ஒரு 4 மார்க் நீங்க வாங்குனீங்கன்னா டாபிக் ஓவர் ஆயிடும். இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அவுட்புட் வச்சு நம்ம பார்க்கணும். சோ அவுட்புட் வச்சு இன்புட் வச்சு பார்க்க போறேன். ஆனா மிக்ஸ் எந்த ரேஷியோல இருக்கணும்? ஸ்டாண்டர்ட். அதாவது ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல இருக்கணும். ஆக்சுவல் இன்புட் 1,100, இதுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஆனா இந்த ரேஷியோல இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது 10க்கு 1 அவுட்புட்னு சொன்னால் 1100க்கு எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கணும்? 1/10 is the output. அப்படின்னா 110 will be the output. 110 will be the output. Total input la A வந்து எவ்வளவு percentage? 60%. Okay, அதே மாதிரி இதுல 60% போட்டா 660, இது 440. இது பேர் RSQ. Okay, so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். 8க்கும் 7.2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0.8 கம்மியா இருக்கு, ஃபேவரபிள். அதே மாதிரி 0.8 இது 2 rupees, 1.2 adverts. ரெண்டு சேர்த்தீங்கன்னா 0.4 adverts. 0.4 advertsங்கிறது 8.8க்கும் 9.2க்கும். அப்ப அந்த இந்த ரிவைஸ்ட் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்றோமே, பிரைஸ் வேரியன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, குவாண்டிட்டி வேரியன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா எந்த குவாண்டிட்டி எடுக்க போறீங்க? RSQ. RSQ என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஃபார் தி ஆக்சுவல் இன்புட். ஆக்சுவல் இன்புட்டுக்கான ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். Now material mix variance. Material mix variance ஃபார்முலா இதே மாதிரி தான் இருக்கும். SQ பதிலா RSQ. RSQ னா என்ன அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுங்க. into AQ into standard price. A and B
RSQ being this one 660 and 440, and AQ being this one 750 and 350. Standard price being 10 and 12, 10 and 12. So here 90 to 10, 900 ஜாஸ்தியா இருக்கு அட்வர்ட்ஸ். இதுல வரும்போது 110 சரி 90 கம்மியா 1080 ஃபேவரபிளா. மிக்ஸ் வேரியன்ஸ் மட்டும் பாருங்க. மிக்ஸ் வேரியன்ஸ்ல ரெண்டு வந்துச்சுன்னா ஒன்னு ஃபேவரபிளா இருந்தா இன்னொன்னு அட்வர்ட்ஸா இருக்கும். ரெண்டுமே ஃபேவரபிளாவோ ரெண்டுமே அட்வர்ட்ஸா வர வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? ஒரு ஸ்பூன் தானேப்பா, அந்த ஒரு ஸ்பூன்ல ஏவை குறைச்சிட்டு பி இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. குறைச்சால் ஃபேவரபிள், அதிகப்படுத்துறது அட்வர்ட்ஸா இருக்கு. ஒன்ன குறைச்சு இன்னொன்னு இன்க்ரீஸ் பண்றதுனால 3 இருந்துச்சுன்னா ஒன்ன குறைச்சு மிச்சம் 2 இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அல்லது 2 குறைச்சிட்டு 1 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கலாம். ஆகும்போது 1 ஃபேவரபிள் மிச்சம் 2 அட்வர்ட்ஸ், 2 ஃபேவரபிள் 1 அட்வர்ட்ஸ் வந்திருக்கும். எல்லாமே அட்வர்ட்ஸ், எல்லாமே ஃபேவரபிளோ வர வாய்ப்பு இல்ல. மிக்ஸ் வேரியன்ஸ்ல அப்படி வந்துச்சுன்னா should be double cautious to recheck. Okay, now overall value being 1080 sorry 180 favorable, 180 favorable. இப்ப சொல்லுங்க அவுட்புட் என்ன பாச்சு? நான் என்ன எதிர்பார்த்தேன் இந்த ஆக்சுவல் மிக்ஸுக்கு, ஆக்சுவல் இன்புட் இருக்குல்ல, இந்த ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்சர்ல பண்ணியிருந்தால் 60-40 பண்ணியிருந்தால் எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கணும்? 110 வந்திருக்கணும். 110 வர வேண்டிய இடத்துல எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 100 தான் வந்திருக்கு. 10 கம்மியா வந்துச்சு. ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கப் காஃபி வந்திருக்கணும், அதே ஒரு ஸ்பூனுக்கு 1.1 கப் வந்துச்சுன்னா ஹாப்பி, கம்மியா இருந்துச்சுன்னா அன்ஹாப்பி. சோ இங்க அதே 1100க்கு நான் 1110 எதிர்பார்த்தேன், பட் வந்தது வெறும் 100. So what about finished goods? Yield இல்லையா? finished goods ஓட வேல்யூ என்ன? 10.8. அப்ப 10 into 10.8 போட்டீங்கன்னா 108 adverts. 108 adverts. Is that clear? கம்மியா வந்திருக்குல்ல, ஆக்சுவல் கம்மியா வந்திருக்குல்ல அட்வர்ட்ஸ். இதுல ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோமா? 660, 750, 440 இது ஃபேவரபிள். இது எவ்வளவு வருது? 440 எங்க 440 கரெக்ட் தானே? இதுதானே எடுத்திருக்கேன், RSQ தானே எடுத்திருக்கிறேன். புக் ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. புக்ல தப்பா இருந்தா அத பார்த்து சொல்றீங்களா? சாரி, புக்ல தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சொல்லுங்க, கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ் 660 750 90 எக்ஸஸ் ஆயிருக்கு. அப்ப 900 இது அட்வர்ட்ஸ் கேரண்டிங்க. இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? 440 350 180 ஃபேவரபிளா? Okay, let's see. Material yield variance பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணி இருக்கோம் பாப்போம். In case of material yield variance, you have to start with what? Actual yield minus standard yield for actual input into standard price. Standard price per unit of output will be taken. எது எடுத்துக்கணும்? அவுட்புட் எடுத்துக்கணும். இது வரைக்கும் மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். இங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கணும். சோ ஆக்சுவல் வந்து 100 தான் வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கணும்? 110 வந்திருக்கணும். அப்ப 10 கம்மியா வந்திருக்கு அட்வர்ட்ஸ். இது எவ்வளவுப்பா? 10,800 divided by 100 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 108. ஓகே, அங்கதான் தப்பு. It's not 10.8, so 108. 108. ஓகே, அப்ப இங்க 108 போடுங்க, மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 10 into 108 1080 being adverts. Okay, now you get 1080 adverts, 180 favorable. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 900 adverts வந்துருது. செக் பண்ணும்போது material cost variance is equal to material price variance plus material quantity variance, and material quantity variance is equal to material mix variance plus material yield variance. Is that clear? Hope you will be able to understand. Format கொடுக்கிறேன். இப்ப நான் format சொன்ன பிறகு you will be able to understand this very easily. Okay, let's see again. Format the main. என்ன பண்ணோம்? இந்த டாபிக் வந்தாலே நீங்க என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, இதுக்கு ஒண்ணு என்ன மெட்டீரியல்
அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பர் யூனிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஆக்சுவல் குவாண்டிட்டி, ஆக்சுவல் பிரைஸ் பர் யூனிட், ஆக்சுவல் காஸ்ட், RSQ. இந்த இதை ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் நதிங் பட் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் equal to ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் இஸ் equal to actual cost, and you need to have the RSQ if we have the mixtures. Say two products are there, அதோட input and output. If normal or some percentage or numbers given, then you can fill that here. Right. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை முதல்ல இங்க ஃபீட் பண்ணுங்க. அதை இங்க ஃபீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் பிரைஸ கொடுத்துருவாங்க. ஸ்டாண்டர்ட் பிரைஸ கொடுத்துருவாங்க. ஆக்சுவல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்கப்பா. ஆக்சுவல் இன்புட், லாஸ், அவுட்புட், பிரைஸ் இத கொடுத்துருவாங்க. யூஸ்வலா இது கொடுத்துருவாங்க. உங்களுடைய வேலை என்ன? பேலன்ஸை ஃபில் பண்றது உங்களுடைய வேலை. என்ன பண்ணும்? இது இங்க வரணும், இது இங்க வரணும் இல்லையா? சோ இந்த வேல்யூ தூக்கி இங்க போடுங்க. இது சப்போஸ் இது 1100 வச்சுங்க, இது 100 வச்சுக்கோங்க. இந்த 100 தூக்கி இங்க போடுங்க, இந்த 1100 தூக்கி இங்க போடுங்க. ஏன்னா this is for understanding how the mix is changed. மிக்சர் சேஞ்ச் தகுந்த மாதிரி அவுட்புட் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பாக்குறதா இது. ஆனா காஸ்ட் கம்பேர் பண்ற முதல் 3 வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், குவாண்டிட்டி வேரியன்ஸ், 3 கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். சோ அதனால ஆக்சுவல் அவுட்புட்டோட கம்பேர் பண்றேன். இந்த மிச்ச ஐட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த மிக்ஸோட ரேஷியோல கண்டுபிடிக்கணும். இது என்ன ரேஷியோல இருக்கணும்? மிக்ஸோட ரேஷியோல. ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்சர் எப்படி இருக்கணும்? இந்த அவுட்புட்டுக்கு இந்த இன்புட்னா இதுக்கு எவ்வளவு இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த அவுட்புட்ல இந்த இன்புட்ல A உடைய ப்ரொபோர்ஷன் B உடைய ப்ரொபோர்ஷன் கொடுத்தானா அதே மாதிரி இதுல A உடைய எவ்வளவு B உடைய எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். Then you can multiply and get the value in total. If you divide the total by this one, this will be called standard price per unit of output. Output உடைய விலை standard price per unit of output you will be getting. அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுங்க. You will get this actual cost. You will get the actual cost. RSQ வரும்போது இந்த மிக்ஸ்ல நம்ம போட்டோம்னா okay, you will get this is the yield. This is the yield. நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த பாயிண்ட் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். எந்த பாயிண்ட்? முதல் 3 கேஸ்ல இத கம்பேர் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றோம். மிச்சப்படி நீங்க ஜஸ்ட் ஃபார்முலால ஃபீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துற போது காஸ்ட் வேரியன்ஸ் நான் ஏற்கனவே பார்த்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட், பிரைஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி, அண்ட் குவாண்டிட்டி வேரியன்ஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இது தனி, இது ஈஸி. 3-4 ஐட்டம் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா போடுங்க, முடிஞ்சு போச்சு. அண்ட் yield அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ் வரும்போது யுவர் டியூட்டி இஸ் டு ஃபைண்ட் அவுட் RSQ. RSQங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஃபார் த ஆக்சுவல் இன்புட்டுக்கு பேஸ் பண்ணி என்ன மாதிரி இருந்திருக்கணும்னு கால்குலேட் பண்றோம். அந்த மிக்ஸ் வேரியன்ஸும் குவாண்டிட்டி வேரியன்ஸும் சேம். ஓகே, மிக்ஸ் வேரியன்ஸ்ல என்ன ஃபார்முலா இருக்கோ அதுவும் குவாண்டிட்டி வேரியன்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாவும் சேம். அங்க ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டியும் கொடுத்திருப்பீங்க, மிக்ஸ்ல RSQன்னு கொடுத்திருப்போம். yield வேரியன்ஸ் வரும்போது எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வரும், yieldல வந்து ரிவர்ஸ்ல போடுங்க. yield ரிவர்ஸ்ல போடணும். you have to be double cautious. ஓகே, ஏன் ரிவர்ஸ்ல போனது அவசியம்? அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு 5 - 3 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 5 - 3 போட்டா என்ன ஆன்சர் வருது? 2. ஃபேவரபிள் அட்வர்ட்ஸா? ஃபேவரபிளா? 500 300 தெரிஞ்சு. சப்போஸ் இது அவுட்புட்டா இருந்தா ஓகே, நான் வந்து 5 எதிர்பார்த்தேன், 3 தான் வந்திருக்கு. அன்ஃபேவரபிள். 5 ரூபாய் செலவாகும்னு நினைச்சேன், ஆனா 3 ரூபாய் செலவு இருக்கு. அதனால இது மைனஸ்ங்கிற சிம்பிள் கிடையாது. ஓகே, மைனஸ்ங்கிற சிம்பிள் கிடையாது. ஓகே, see a small kid talking with a student studying 10th standard. ஒரு சின்ன பொண்ணு ஸ்டடிங் 3rd standard 4th standard 10வது படிக்கிற பையன் சொல்றான், என்ன 10வது வந்துட்டு என்ன மார்க் வாங்கிட்டு இருக்கிறான்னு. என்னத்த வாங்குறான் அவன், 35வது ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த 3வது படிக்கிற குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றான். 35 வாங்குறான், எனக்கு இன்னும்
2 digit கூட ரேங்க் வரல. அவன் ரேங்க பத்தி பேசலாம், மார்க் பத்தி. ஓகே, she has the feel. இது ரேங்க் கம்மியானதானே அட்வான்டேஜ், மார்க் அதிகமானதானே அட்வான்டேஜ். அதனால ஈல்டு வரும்போது நம்ம ஆக்சுவல் ஈல்டு தூக்கி ஃப்ரண்ட்ல போடலாம், போடாம அதே மாதிரி போட்டு ஆக்சுவல் ஈல்டு ஜாஸ்தி இருந்தா ஃபேவரபிள் நீங்க அஷ்யூம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஆல்சோ லாஜிக்கலி கரெக்ட். கிளியர்? இதோட என்ன முடிஞ்சிச்சு? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ் இஸ் ஓவர். லேபர் வேரியன்ஸ் போலாம். நார்மலா சொன்னா நம்ம அவுட்புட்ல இருந்து மட்டும் மைனஸ் பண்ணுவோம். இன்புட் மைனஸ் இன்புட்ல இருந்து அது அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற எங்க வர பாருங்க. So in case of normal loss, you subtract the normal loss. அந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இது எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறதில்லை, இது எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறதில்லை. அதான் அந்த லைனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த சம் வந்து கால்குலேஷன் ஜாஸ்தி இருக்கு, ரிலாக்ஸ்டா வீட்ல போட்டு பாக்குறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. சோ அதனால இதுல ஸ்கிப் பண்ணிருக்கேன். இஸ் தட் கிளியர்? சோ அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்? Okay, outputs are equal for the first 3 ratios. Okay, அதுக்கப்புறம் இது inputs are equal for the mix variance, material mix variance and material yield variance. இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ஸ்டாண்டர்ட் மிக்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் எப்படி இருக்கு? 4:3:2:1 இருக்கும். இந்த டோட்டல் இன்புட்டும் அதே ரேஷியோல இருக்கு, 4:3:2:1. அதே மாதிரி இதுவும் அதே 4:3:2:1 இருக்கு. இது மட்டும் தான் நமக்கு மாற போகுது, இது மட்டும் தான் மாற போகுது. டிஃபரன்சஸ் எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. Shall I move on to the next one? லேபர் வேரியன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடியல் டைம் வேரியன்ஸ் இருக்கு. அப்படி ஐடியல் டைம் அப்படிங்கிற கான்செப்ட் எதுல கிடையாதுன்னா மெட்டீரியல்ல கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ். அங்க வரும்போது ஐடியல் டைம் வந்துடும். ஐடியல் டைம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இன்னைக்கு லீவு, மெட்டீரியல் வாங்கி வச்சிட்டேன், யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன், லீவ் விட்டோம், மறுநாள் ரீஓபன் பண்றோம், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். Do we spend extra money for that? No, the same material cost will be the same. அதே மாதிரி லேபரர்ஸ் வந்துட்டாங்க, இன்னைக்கு லீவ் கிளம்பி போகுன்னு சொல்லிட்டோம், நாளைக்கு வரான், அன்னைக்கு வேலை வாங்குறோம், சம்பளம் எவ்வளவு கேட்பான்? 2 நாள் சம்பளம். உங்களுக்காக வந்தல சார் அப்படிம்பான். முதல் நாள் வந்துட்டு சும்மா உட்கார்ந்து நம்ம சம்பளம் தருமா இல்லையா? ஓகே, அப்ப சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுத்திருந்தால் லாபமா நஷ்டமா? லாஸ். தட் இஸ் கால்ட் ஐடியல் டைம் வேரியன்சஸ். ஐடியல் டைம் வேரியன்சஸ் இஸ் ஆல்வேஸ் லாஸ், அட்வர்ட்ஸ். இஸ் தட் கிளியர்? ஐடியல் டைம் வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்வர்ட்ஸ். அப்ப ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹார்ஸ், ஆக்சுவல் ஹார்ஸ், பெய்டு ஃபார் அண்ட் ஒர்க் ஃபார்னு ரெண்டா பிரிக்கிறோம். அது ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க. Now let's see. என்னது? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி. மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். தென் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் RSQ. இதுவும் குவாண்டிட்டி வேரியன்ஸ் சேம், RSQ மைனஸ் AQ இன்டு SP. அண்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் வரும்போது ஆக்சுவல் ஈல்டு, ஸ்டாண்டர்ட் ஈல்டு போடலாம், பட் கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா ஆக்சுவல் தூக்கி ஃப்ரண்ட்ல போடுங்க. ஆக்சுவல் ஈல்டு மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் வாட்? ஆக்சுவல் இன்புட். ஆக்சுவல் இன்புட் ஆன இந்த 1 lakhக்கு ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன அவுட்புட் வந்திருக்கும்? இந்த அவுட்புட் பேர் என்னது? ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் இன்புட். ஆக்சுவல் இன்புட் இது வந்து ஆக்சுவல் அவுட்புட் into standard price per unit of output. Earlier வந்து standard price for every item பார்த்தோம், இங்க வரும்போது standard price for the output calculate பண்றோம். Suppose labor variance வந்தா எப்படி போடுறது?
What happens in case of labor variances? Quantity இருக்கிற இடத்துல hours மாத்திக்கணும். Standard hours into standard price. Rate. Okay, standard rate. Actual hours. Actual rate. இங்க வரும்போது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கிறதுல ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி பதிலா ஆக்சுவல் ஹார்ஸ். இங்க வரும்போது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இங்க வரும்போது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இங்க வரும்போது ஆக்சுவல் yield மைனஸ் ஸ்டாண்டர்ட் yield ஃபார் ஆக்சுவல் இன்புட் hours into standard price per unit of output. இந்த ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, multiplied with the number of hours every employee working in a week, that will be the standard hours. அதே மாதிரி actual number of employees into actual number of hours worked by every employee will be calculated. That's how this will be calculated. Standard hours, okay. Hours worked, okay. Hours worked into number of employees, okay. 40 மணி நேரத்துல 4 மணி நேரம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஐடில் டைம். 36 மணி நேரம் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்தீங்க, நான் என்ன சொல்றேன், ஸ்டாண்டர்ட் டைம் 10 மணி நேரம் சொல்றேன். ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளவு அப்படின்னா 12 hours. ஆனா நீங்க வந்துட்டீங்க, அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு 12 மணி நேரம் இருந்தீங்க, நான் உங்களுக்கு வேலையே கொடுக்கல, வந்தீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க, 3 மணி நேரம் வீணா போச்சு. ஓகே, இப்ப எவ்வளவு சம்பளம் நீங்க டிமாண்ட் பண்ணுவீங்க? 12 மணி நேரம் டிமாண்ட் பண்ணுவீங்க, 3 மணி நேரம் சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா, அதனால அதை லெஸ் பண்ணிட்டுமா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் உங்களுக்காக வந்திருந்தாலும் வேலை எங்கேயோ போயிருந்தாலும் இன்னும் கோடி கோடியே சம்பாதிச்சிருப்பேன். சும்மா சொல்றதானே, கோடி கோடியே சம்பாதிச்சிருப்பேன் இல்லையா, சொல்லுவானா இல்லையா? So he always demands for 12 hours. Clear? Okay. அப்படின்னா actual hours paid for is for 12 hours. பேமெண்ட் எத்தனை மணி நேரத்துக்கு பண்ணிருப்பீங்க? 12 மணி நேரத்துக்கு பண்ணிருப்பீங்க. கிளியர்? இப்ப எஃபிஷியன்சி கேட்கிறேன். நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? 10 மணி நேரத்துல ஒரு யூனிட் பண்ணணும்னு சொன்னேன். 12 மணி நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு யூனிட் பண்ணி இருக்கிறீங்க, என்னையா வேலை செஞ்ச அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா ஏன் உட்கார்ந்து சார், நீங்க தான் சார் சும்மா உட்கார வச்சிருந்தீங்க. அப்படி பார்க்க கூடாது சார். இந்த 12ல 3 மணி நேரம் நீங்க எனக்கு டூல்ஸை கொடுக்கல, மெஷின் பிரேக் டவுன் ஆச்சு, எனக்கு வேலையை சரியா அலாட் பண்ணல, சும்மா உட்கார வச்சிருக்கிறீங்க இல்லையா? இப்ப எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் 1.5 மணி நேரம் லேட்டா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அது ரிசல்ட் வேற என்னமோ, ஆனா செத்தாங்க யாரு? இன்விஜிலேட்டர். சார் நீங்க 1.5 மணி நேரம் லேட்டா கொடுத்தீங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவோமா இல்லையா? கரெக்டா 3 மணி நேரத்துல பேப்பர் வாங்கல, நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் 1.5 மணி நேரம் லேட்டா கொடுத்தீங்களா, இன்னொரு 1.5 மணி நேரம் எழுத கொடுங்க. Will you demand or not? Same happens here also. You demand. அப்ப அவன் என்ன சொல்லுவா? சார் 10 மணி நேரத்துல ஒண்ணு பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா 12 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்க பே பண்ணது 12 மணி நேரம், ஆனா இந்த வேலைக்காக நான் எடுத்துக்கிட்டது 9 hours only. 3 மணி நேரம் வீணா போச்சு நீங்க சரியா வேலை கொடுக்காதனால. அப்படின்னா 9 hours முடிச்ச மாதிரி அர்த்தம். 10 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஒர்க்கை நான் 9 hours முடிச்சிருக்கிறேன். அப்ப எஃபிஷியன்சி பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எஃபிஷியன்சின்னு வரும்போது இந்த ஆள் எதை வச்சு ஆர்கியூ பண்ணுவார்னா, ஆக்சுவல் hours worked for. அந்த வீணா போன 3 hours இருக்கு இல்லையா, அது நஷ்ட கணக்கு தான், ஆனா அதுக்கு பேரு ஐடில் டைம் வேரியன்ஸ். அது தனியா எடுங்க, இது தனியா எடுங்க. அப்படின்னா இந்த இடத்துல நான் மாத்த போறேன், இந்த இடத்துல நான் மாத்த போறேன். இஸ் தட் ஓகே? ஹியர் ஐ அம் கோயிங் டு மேக் எ சேஞ்ச். ஓகே, சி என்ன பண்ண போறேன்? ஆக்சுவல் hours paid for, actual hours paid for
இங்க வந்த உடனே ஒர்க் ஃபார் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸா மாறிடும். இங்க வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ், குவாண்டிட்டி வேரியன்ஸ் ஈக்குவலண்டா இங்க என்ன இருக்குன்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்சஸ். சார் குவாண்டிட்டினா ஹார்ஸ் சொன்னீங்களா சார், லேபர் ஹார் வேரியன்ஸ் போடக்கூடாதா? போடலாம். 3 மணி நேரத்துல முடிக்கிற வேலையை 2 மணி நேரத்துல முடிச்சா என்ன அர்த்தம்? யூஆர் குட் இனஃப்னு அர்த்தம். எஃபிஷியன்ட் பேரை போட்டா இன்னும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கா இல்லையா? அதனால ஹார்ஸை வந்து எஃபிஷியன்சின்னு மாத்துக்கிறது பெட்டர். If you consume more hour, then you will be called as inefficient person. If you are finishing it ahead, then efficient person. So அதனால quantity variance ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய லேபர் வேரியன்ஸ் பேரு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். அந்த லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் மெஷர் பண்ணும்போது எவ்வளவு நேரம் அந்த வேலைக்காக ஒர்க் பண்ணாலும் அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணி இருக்கணும். அப்ப பெய்டு ஃபார அப்படியே என்னவா மாத்திட்டேன், ஒர்க் ஃபாரா மாத்திட்டேன். I just changed this to work for. work for நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். கிளியர்? அண்ட் இப்ப நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்ப சும்மா இருந்த நேரம் ஐடியல் டைம் வேரியன்ஸ் நான் பிரிச்சிடுறேன். ஐடியல் டைம் வேரியன்ஸுக்கு ஐடியல் ஹார்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகே, தட்ஸ் ஹவ் யூ கேன் கால்குலேட் ஐடியல் ஹார் ஆர் ஐடியல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க முன்னாடி படிச்சது. இந்த ஒரு பாயிண்ட கரெக்ட் பண்ணீங்கன்னா எந்த சாப்டர் ஓவர்? Standard variances for labor is also over. Okay, labor is over. Clear? ஒரு sum comprehensive workout பண்ணி காமிக்கிறேன் idle time வெச்சு, so that you will be able to understand which with much better confidence. Let's see. complete workout பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஸ்கோரிங் ஏரியாவில் முக்கியமான சாப்டர்ல இது ஒண்ணு. இதுக்கு ஒரு 7 மார்க் கேரண்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராசஸ் காஸ்டிங் ஃபார்மேட் தான் அது. அதுல வந்து சம்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிக்க போறதுல ஃபார்மேட் சொல்றேன், எங்க நீங்க தருமாறுவீங்கன்னு சொல்லி கொடுத்துறேன், அதை மட்டும் கைட் பண்றேன். தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, சோ ஹியர் क्वेश्चन நம்பர் 7 6 கைட் பண்றேன். 7th நம்ம டைரக்டா போயிடலாம். 4th क्वेश्चन வந்து ஜெனரல் क्वेश्चन, லைக் முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி வரும். அதனால அதை நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ லேபர் வேரியன்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ்ல பார்த்தோம்ல அதே மாதிரி ஹார்ஸ் ரேட் டோட்டல் போட்டிருக்கிறேன். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவலுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஓகே, கிளியர்? அதனால இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்ல. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட், இது முதல் 3 வேரியன்சஸ். தேர் வில் நாட் பி எனி காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி இன்னொரு क्वेश्चनும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதுல எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன்? ஐடியல் டைம் வேரியன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஐ இன்க்ளூடட் ஐடியல் டைம் வேரியன்ஸ் ஹியர். அப்ப லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ் வரும்போது எவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்க இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் இன்டு ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் ஃபார்னு மாத்திக்க. ஒர்க் ஃபார் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் போட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், கவனிக்க. ஓகே, எஸ். Now இந்த சாப்டர் வரும்போது அதே லாஜிக் தான். என்னது? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் லேபர் என்ன கேட்டகரியில இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னது? ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், அதுக்கப்புறம் என்னது? ஆக்சுவல் ஹார்ஸ், ஆக்சுவல் ரேட், actual cost and revised standard hour. இத நான் இப்ப பிரேக் பண்ண போறேன். ஓகே, எப்படி பிரேக் பண்ண போறேன்? actual hours paid for, actual hours worked for and idle time. இந்த மாதிரி ரெண்டும் பிரேக் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இந்த 2 எக்ஸ்ட்ரா காலம் பெய்டு ஃபார் தனி, அது வந்து சும்மா இருந்த நேரத்தை கழிச்சுட்டு ஒர்க் ஃபார் எவ்வளவுன்னு தனியா பிரிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. அது இல்லாம ஆக்சுவல் ஹார்ஸும் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸும் டேட்டா கொடுத்திருக்க மாட்டாங்க. இட்ஸ் யுவர் டியூட்டி டு ஃபைண்ட் அவுட் தி ஆக்சுவல் ஹார்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். ரைட், நவ லெட்ஸ் see. A group of workers consisting of men 30 years age, 30 men
15 female, 30 years age, 10 youth, age between 20 to 30, paid the standard hourly rate, being this much. Okay. So, என்னென்ன இருக்கு? Male, female, youth. 80, 60, என்னென்ன கொடுத்துருக்கோம் அதெல்லாம் முதல்ல இதுல ஃபீட் பண்ணுங்க. இன்புட் அவுட்புட், இன்புட் அவுட்புட். ஓகே, ஓவர். In a normal working week of 40 hours, அப்படின்னா எல்லாருமே 40 hours ஒர்க் பண்ணி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதான் ஸ்டாண்டர்ட். அப்ப 30 into 40, 1200 hours for male, 15 into 40, 600 for female, 10 into 40, 400 for youth, the total being 2200 is the input hours. Input hours. The group is expected to produce 200 units. இந்த group எவ்வளவு பண்ண முடியும்? 200. 2200 மணி நேரங்கள் இந்த gang வேலை செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ற யூனிட் எவ்வளவுனா 200 units. Is that clear? And during a week, the group consisting of 40 male, இப்ப actual, and 10 female, 5 youth, produced only 1600 units. Okay, 1600. Wages being 70, 65, it is 70, 65 and 30. Okay, அப்ப 40 மணி நேரத்துக்கு எவ்வளவு வருதுங்க? 40 into 40, 1600, 400, 200, input being 2200, ஆனா அவுட்புட் எவ்வளவு தான் வந்திருக்கு? 1600 units தான் வந்திருக்கு. அப்ப இது 2000 பா, இதை கரெக்ட் பண்ணிக்கங்க. This is 2000. 2200க்கு 2000 வந்திருக்கு. அப்ப 2200க்கு 1600 தான் ஆக்சுவலா வந்திருக்கு. ஆக்சுவலா வந்திருக்கு. क्वेश्चन नंबर 6 இதுதான். क्वेश्चन नंबर 6 இதுதான். இப்ப மிச்சத்துல போடலாமா? என்ன பண்ணோம்? Output should be same. Output should be same. 2000 இருக்கும்போது input 2200, ஆனா output 1600 இருந்துச்சுன்னா input எவ்வளவு இருக்கணும்? 1760. You can do the cross multiplication. 1600 into 2200 divided by 2000, 1760. Am I right? அதுல மேல் ஃபீமேல் யூத் எவ்வளவு இருக்கணும்? 2200ல 1200 னா 1760 எவ்வளவு இருக்கணும்? B 320. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் போட்டீங்கன்னா 76800 and 400, sorry, 28800, 12800, total being 1,18,400 for 1600 units. per unit எவ்வளவு வரணும்? output ஓட விலை 74 rupees. இது ஸ்டாண்டர்ட். இது ஸ்டாண்டர்ட். Is that clear? Clear? Actual வரும்போது 1600 into 17, 1,12,000, 26,000, 6,000, 1,44,000. 1,44,000. இது question number 6. 7 அதே question தான். idle time 40 இருக்குன்னு include பண்ணியிருக்கிறேன். idle time எவ்வளோ? 40. ஓகே, இதுல நீங்க ரெண்டு வேரியன்சஸ் போட்டுக்கலாம். என்ன ரெண்டு வேரியன்ஸ் போட்டுக்கலாம்? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் ரேட் வேரியன்ஸ் முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்ல. இதையும் வச்சே முடிச்சிடலாம். இந்த 4 ஐட்டங்கள். ஓகே, புரியுதா? ஒர்க் அவுட் பண்ணுமா? அத hope that will be clear. சொல்யூஷன் பாருங்க. Material cost variance வரும்போது I compare the difference between this one and this one, which is the cost variance. Rate variance வரும்போது இந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்குள்ள difference multiplied with the actual hours.
actual hours being this one. We got this. Clear? ஆனா ஐடில் டைம் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்றது, அதான் என்னுடைய ஃபோக்கஸ் இந்த சம்ல பொறுத்திருக்கேன். இன் கேஸ் ஆஃப் ஐடில் டைம் 4 hours கொடுத்திருக்காங்க. 17th கொஸ்டினும் சரி 7th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் சேம். 7th கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்கேன்னா 6th கொஸ்டின்ல இருந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட் சேர்த்திருக்கேன், which is nothing but idle time, which is 4 hours. Idle time 4 hours na the entire business remains idle for 4 hours. அந்த என்டையர் ஃபேக்டரி வந்து 4 மணி நேரம் சும்மா இருந்திருக்கு. பவர் ஷட் டவுன் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த என்டையர் ஃபேக்டரி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த என்டையர் கேங்கும் 4 மணி நேரம் வேலை செய்யல அப்படின்னா 40 10 5 ஒவ்வொருத்தரும் 4 மணி நேரம் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்ப 1600 40 into 4 எவ்வளோ 160 idle time, 10 into 4 40 idle time, 5 into 4 20 idle time. Idle time actual hours worked add பண்ண paid for நமக்கு இது தெரியும். இப்போ இது ஈஸியா கண்டுபிடிச்சலாமா, பேலன்சிங் ஃபிகர் மாதிரி எவ்வளவு வருது 1440 360 180. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் hours எதை வச்சு கால்குலேட் பண்ணோம், இந்த ஆக்சுவல் hours worked for இருக்குல்ல எவ்வளவுங்க 1980. am I right? இந்த 1980 தான் இந்த இடத்துக்கு எனக்கு பேஸ். முதல் 2 வேரியன்ஸ் மட்டும் தான் சேம், மூணாவது வேரியன்ஸ் வந்து டோட்டலா மாறிடும். ஆக்சுவல் hours worked for வேற, அதுல ஐடில் டைமா இருக்கிறது வேற, பெய்டு ஃபார் வேற. இந்த worked for பேஸ் பண்ணி தான் RSH கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் hours எதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் hours worked வச்சு கால்குலேட் பண்ணணும். அப்ப 1980 இங்க போடுங்க. என்ன மிக்ஸ்ல இருக்கணும், ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல இருக்கணும். என்ன மிக்ஸ்ல இருக்கணும், ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல இருக்கணும். அப்படின்னா 2200ல 1200 m ன்னு சொன்னால் 1980ல m எவ்வளவு இருப்பாங்க, மேல் 1080. 600 ஃபீமேல்னா இங்க எவ்வளவு இருக்கணும் 540. 400 சொன்னால் 360. 2200 அவுட்புட் 2000 சொன்னால் 1980 எவ்வளவு இருக்கணும் 1800 இருக்கணும். 1800. கிளியர்? இந்த டேபிள் காயின் பண்ண தெரியணும். நார்மல் மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ் பார்த்தோம்ல, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அதே மாதிரி தான் இதுல. அதுல சும்மா இருந்த நேரத்தை தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஓகே, இதுல இருந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அதே மாதிரி தான் மெட்டீரியல் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கும். மெட்டீரியல் ரேட் வேரியன்ஸ் மாதிரி, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் மாதிரி லேபர் ரேட் வேரியன்ஸ் இருக்கும். when it is all about material quantity variance, அது ஈக்குவலண்டா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இருக்கும். அதோட இன்னொன்னு பிரியாமல் வர வாய்ப்புகள் இருக்கு, which is called idle time variances. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா actual hours worked for பேஸ் பண்ணி இருக்கும், not paid for. worked for பேஸ் பண்ணி இருக்கும். and material mix variance இனிமேல் எல்லாம் எதை வச்சு தான் கால்குலேட் பண்ணோம், worked for வச்சு தான் கால்குலேட் பண்ணி இருக்கணும். RSH revised standard hours minus actual hours worked for into standard rate. then idle time variance வரும்போது ஓகே இது efficiency variance இல்லையா, அதுக்கப்புறம் இது வந்து material mix variance ஈக்குவலண்டா labor mix variance. labor mix variance otherwise named as gang composition variance நம்ம சொல்லலாம். yield variance வரும்போது actual yield minus standard yield for actual input will be taken. input என்ன hours, actual hours worked for base பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபார்மேட் மட்டும்தான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஃபார்மேட் இன்கார்பரேட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா லேபர் வேரியன்ஸ் ஓவர் இட், ரைட்? லேபர் வேரியன்சஸ் யூசுவலா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு மாத்தி கால்குலேட் பண்ணணும். ஒரே ஒரு முறை CMA புக்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவல் மாத்த சொல்லி போட்டுச்சிருந்தான். ஒரே ஒரு சம் புக்ல இருக்கு, புக்ல அந்த சம் இருக்கு பாருங்க. ஓகே, சோ அப்ப ரிவர்ஸ் பண்ணி அது கேட்க கூடாது. ஏன் அது கேட்டாங்கன்னு தெரியல. என்ன நம்ம ஒர்க் பண்றது வந்து என்ன ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம், என்ன எஸ்டிமேட் பண்ணணும், ரெண்டு கம்பேரிசன் தானே. ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி மாத்து அப்படின்னு சொல்லி கேட்கறது நியாயம் இல்லை. ஆனா ஒரு வருஷம் எக்ஸாமினர் சரி உங்களை குழப்பி தான் விட்டு பாப்போமேன்னு கேட்டுச்சிருக்கிறார். ஓகே, யூஸ்வலி நாட் சோ.
அது CA புக்ல மட்டும் CMA புக்ல மட்டும் தான் இந்த மாதிரி சிக்கல் பண்றாங்க. யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ். உங்களை ரொம்ப பில்லியன் நினைச்சிட்டு இப்படி மாத்தி கேட்டோம்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனி டவுட்ஸ் ஹியர்? சோ இதுக்கான ஃபார்முலாவை டேட்டா நான் இங்க கைட் பண்றேன். இந்த ரெண்டு சேம் சொல்லிட்டேன். இந்த ரெண்டும் சேம். நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள், எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ல வரும்போது இது வேண்டாம், அடுத்த சம் இல்லையா? எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வரும்போது என்ன மாறி போச்சு? ஆக்சுவலாஸ் ஒர்க் ஃபார் சும்மா இருந்த நேரம், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆக்சுவலாஸ் பெய்டு ஃபார். ஆக்சுவலாஸ் பெய்டு ஃபார். இதுக்கப்புறம் எப்போதுமே ஆக்சுவலாஸ் ஒர்க் ஃபார் தான் வரும். ஆக்சுவலாஸ் ஒர்க் ஃபார். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டோம்னா லேபர் வேரியன்சஸ் இஸ் ஓவர். CMA இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல லேபரும் மெட்டீரியலும் சேர்த்து ஒரே சம்மா கேட்டிருக்கிறாங்க ஒரு முறை. ஐ ஹவ் சீன் தட். லேபரும் மெட்டீரியலும் சேர்ந்து ஒரே சம்மா எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இதுக்கு அவன் கொடுக்குற மார்க்கே 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸ்ல ஒன்னு இதை போடலாம் அது போடலாம், ரெண்டு சேர்த்து கேட்கறாங்கன்னா 14 மார்க்ஸ் கொடுக்கணும். அந்த 14 மார்க்ஸ்க்கு அகாமடேட் பண்றதுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இடம் இல்லை. இது 7 மார்க் வரும்போது இந்த 7 மார்க்கோட வேற என்ன சேர்க்கிறாங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங்கும் ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டும் சேர்க்கிறாங்க. சோ அதனால இந்த சாப்டர் நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாப்டர் படிக்கணும். இல்லைன்னா 7 மார்க் அதில் வாங்கிட்டு மிச்சம் 7 மார்க் நீங்க தேட வேண்டியது இருக்கும். So you have to be double cautious that you have to be master here as well as Cost goods minus value in the opening itself. goods minus Scrap value. Then the number of units employed. divided by Number of units employed. number of units employed. Correct? So let's now start with the process costing concept. ரெண்டு கொஸ்டின் தெரிஞ்சிட்டோம்னா இந்த டாபிக் ஒண்ணுமே இல்லை. ரெண்டு கொஸ்டின். Question number 1. How can you calculate normal cost per unit? So your answer is total cost minus scrap value divided by Inputs. Two inputs. இன்புட்ஸா? ரெண்டு கொஸ்டின் கேட்டேன், புரியுது இல்ல? அதனால நீங்க தப்பு பண்ணுவீங்க எனக்கு தெரியும். மைனஸ் காப்பீடிக்க கூடாது. மைனஸ் நார்மல் லாஸ் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, நாங்க மார்க் தர மாட்டோம். Question number 1, we'll see that. So புரியுதுல எங்க நான் டச் பண்ண போறோம் அங்கதான் திணறுவீங்க, அதை நான் கைட் பண்ண போறேன். எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எங்க திணறுவீங்க, எஸ்பெஷலி ஐடில் டைம். குவான்டிட்டி வரும்போது மிக்ஸ் வேரியன்ஸுக்கு என்ன லாஜிக்ங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, மிச்சம் மேனேஜ் பண்ணிப்பீங்க. இந்த டாபிக்ல பொறுத்த வரைக்கும் நீங்க திணற முக்கியமான இடத்துல நார்மல் காஸ்ட் பர் யூனிட். நார்மல் லாஸ் அக்கௌண்ட் போடுறீங்கல்ல, நார்மல் லாஸ் ப்ராசஸ் ஏல நார்மல் லாஸ் 100, ப்ராசஸ் பி ல நார்மல் லாஸ் 50. இந்த 150 எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? வேர் வில் யூ ட்ரான்ஸ்ஃபர் திஸ் 150? நார்மல் லாஸ்ல வரக்கூடிய பேலன்ஸ், நார்மல் லாஸ்ல வரக்கூடிய பேலன்ஸ் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? P&L கிரெடிட் சைடா டெபிட் சைடா? Debit side. லாஸ்ட்ல டெபிட் தானே சார் வரணும். கரெக்டா சொல்றீங்க, எங்கிட்ட வரக்கூடாது. ரெண்டு கொஸ்டின் கேட்டேன், அதுல இருந்து நான் கெஸ் பண்ணிட முடியும். வேற எங்க வரும்? வராது சார், நான் விட்டுறேன் சார். abnormal gain in process 1, 100 units, value being 1000, scrap value being rupees 2 per unit, scrap value of the scrap unit 2 rupees. Okay, abnormal gain எவ்வளவு?
and abnormal loss. So இந்த விஷயத்தை நான் பேச போறேன். இந்த 3 விஷயத்தோட இந்த 4 விஷயத்தோட நமக்கு process costing ஓட confusions முடிஞ்சிடும். Number 1, how can we calculate the normal cost per unit of output? Number 2, what happens in case of tallying the normal loss? Number 3, how can we calculate the abnormal loss or gain? And 4, abnormal gain or abnormal loss case. Abnormal gain எப்படி ஹேண்டில் பண்ணுது, abnormal loss எப்படி ஹேண்டில் பண்ணுது, 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிடுது. Normal cost என்ன பார்த்தோம்? What is called normal cost? In the absence of abnormal situation, process costingல என்ன predominant நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? Abnormal loss, abnormal gain, normal cost per unit calculations and all these things are going to be studied here. Okay. Usually in your examination, you may expect basic problem where we have normal loss, abnormal gain and loss. Beyond that, we may not need more attention in this crash course. So, process account அப்படிங்கிறது ஒரு nominal account similar to the P&L account. Debit all expenses, credit the amount finished and transfer to the next process. Okay. How can we handle in case of abnormal loss or abnormal gain and normal loss scenario? See, 100 ml milk நீங்க டீ prepare பண்ற யூஸ் பண்றீங்க, costing rupees 10, otherwise 0.1 per ml. Okay. Usually, after preparation of the tea, you can find that you have only 90 ml in that. எவ்வளவு தான் இருக்கும்? 90 ml தான் இருக்கும். அப்ப விலை என்ன? The same 10. This is called normal loss. This is called normal loss. Clear? புரியுதா? Suppose 85 ml தான் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓகே, நீங்க அடுப்புல வச்சுட்டு மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் ஜாஸ்தி சேஞ்சு போச்சு, 5 ml என்ன ஆயிடுச்சு, எவாபரேட் ஆயிடுச்சு. அவன் பில்லு போடும்போது எனக்கு 90 ml தான் வேணும்னு அவன் கேட்பான். அப்ப இந்த 5 ml குரிய பைசாவே வேற வழி இல்லை, the person who made the mistake is responsible for. அல்லது 90 ml கொண்டு வந்து டேபிள்ல சர்வ் பண்ணும்போது கை தவறி செஞ்சிருச்சு, டேபிள்ல சர்வ் பண்ணது 50 ml தான் இருக்கு, மிச்சம் 40 ml எங்க இருக்கு, டேபிள்ல கொட்டி கிடக்கு. பில்லிங் போடும்போது எப்படி போடுவாங்க, only for 50 ml we can recover from him. அப்ப 50 ml எவ்வளவு வரும், 90 ml 10 rupees சொன்னால் 50 ml எவ்வளவு வரும், 5.5. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 4.5. இந்த அமௌண்ட் யார் கொட்டினாரோ அவருடைய P&L அக்கவுண்ட்ல அவருடைய பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். அப்நார்மல் லாஸ்னால ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவருடைய அக்கவுண்ட்ல போய் டெபிட் பண்ணிடுறாரு. If owner is responsible for the organization, so it is going to be debited to his own personal P&L account. P&L accountல இதை டெபிட் பண்ண பிறகு என்ன மிச்சம் இருக்கா அதுதான் நீங்க அவருடைய வீட்டுக்கு எடுத்து போக முடியும். சப்போஸ் ரிவர்ஸ் நடக்குமா, 100 grams, ஒரு கிராம் ₹1, 100 rupees. நார்மலா ப்ராசஸ்ல 10 கிராம் போயிடும் நினைக்கிறோம், நார்மலா ப்ராசஸ்ல ஓகே 10 கிராம் போயிடுது, கிளியர். பேலன்ஸ் 90 கிராம் இருக்கணும். இது நார்மலா ஏற்படுற லாஸ் சொன்னால் காஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், இட் ரிமைன்ஸ் தி சேம் 100. ஆனா அவுட்புட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா
95 கிராம்ஸ் இருக்கு. இருக்குமா அந்த மாதிரி? எப்ப இருக்கும்? ஏன் சினாரியோ சொல்லுங்க. அப்நார்மல் கெயின் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். கை தவறி கீழே சிந்திருச்சு, கை தவறி கீழே மில்க் உள்ளார கூட்டிடுமா? இப்ப அப்நார்மல் கெயினுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? எக்ஸ்ட்ரா ஊத்தி இருக்கிறாங்களா? ஓகே, அவன் வந்து அரை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்றதுல 20 நிமிஷம் குக் பண்ணிருப்பான். அப்படி கூட இருந்துக்கலாம். ஓகே, யூசுவலி இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் கோயம்புத்தூர், எஸ்பெஷலி இன் காட்டன் இண்டஸ்ட்ரி. காட்டன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த ரா காட்டன் வந்து ஸ்பின் பண்ணி த்ரெட்டா மாத்தும் போது, because of the climate in Coimbatore, moisture is there in the air, no? 100 grams after absorbing the moisture, the weight is increasing. That may be normal gain. Normal gain வாய்ப்பே இல்லை, ஆனா normal gain வருது. எங்க? இங்க ஒரு சினாரியோ. நிச்சயத்துல abnormal gain, abnormal lossல உண்டு. நார்மல் கெயின், அது பேர் நார்மல் கெயின். நார்மல் கெயின் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, புக்லேயே கிடையாது. புக்ல வந்து நார்மல் லாஸ் படிப்பீங்க, அப்நார்மல் லாஸ் ஆர் அப்நார்மல் கெயின் பார்ப்பீங்க. ஒரு முறை அட்ரஸ் பண்ணும்போது ஒருத்த வந்து, சார் நார்மல் கெயின் வந்து என்ன சார் பண்றது அப்படின்னா, நான் உடனே நார்மல் கெயின் எங்கேயாவது வருமா அப்படி சொல்லும் போது, கேட்ட கொஸ்டின் கேட்ட வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்றவன், அதனால சீனியர் ரேங்க்ல இருக்கிறவன், இந்த மாதிரி சில்லிய கேட்க வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அழகாக எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சார் நான் ஸ்பின்னிங் மில்ல இருக்கிறேன், 100 கிராம் காட்டன் வந்து ஸ்பின் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர் இட் பிகம்ஸ் 105 கிராம் சார். அது நேச்சுரல் சார், நார்மல் சார். இது நாங்க ஒன்றும் அப்நார்மலா அது செய்யலையே. அப்ப அது நார்மல் கெயின் இருக்கு. ஒரே ஒரு முறை CMA எக்ஸாம்ல நார்மல் கெயின் வச்சு சம்பந்தம் இருக்கு. ரொம்ப ரேர். இப்ப திரும்ப வருமா சார்? பயப்பட வேண்டாம், வராது. ஒரே ஒரு முறை வந்திருக்கு, வராது. நோ நீட் ஒரே ஒரு. சரி, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 100 கிராம்ஸ் rupee per gram 1, total rupee being 100 rupees. Normal loss 10 grams. Normal loss 10 grams. இது 90 இருக்கணும். இது வந்து என்னது? நார்மல் அவுட்புட். இது இன்புட், இது நார்மல் காஸ்ட், நார்மல் லாஸ், வரது நார்மல் அவுட்புட். வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் த நார்மல் அவுட்புட்? நார்மல் அவுட்புட் உடைய காஸ்ட் என்ன? இந்த 10 கிராம் லாஸ் ஆச்சு இல்ல, அந்த 10 கிராம காயலங்கடை ரேட்டுக்கு போடலாம், ஸ்கிராப்பா விற்கலாம். அப்படி வித்தீங்கன்னா you will get 2 rupees. 0.2 you are recovering. 0.2 recovering-னா output 90 உடைய வேல்யூ என்ன? 98 will be the output value. Clear? கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க, ஓகே, 3000 rupees சார்ஜ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது. ஏன்? கேஸ் சிலிண்டர் சேர்த்து. இப்ப கேஸோட விலை என்ன? ரிட்டர்ன் பண்ணிடுறீங்களா? இப்ப அப்ப 1000 தானே எடுத்துக்கணும். 2000 is returnable. That should not be considered. Clear? அது மாதிரி you procure lots of items where we have the scraps. Amount is recovered. ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனில சேர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு 100 கிலோ ஸ்டீல் வாங்கிட்டாங்க. சேர் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீலோட வெயிட் இந்த சேர் இஸ் 90. 10 kg ஸ்டீல் வந்து அப்படியே என்ன ஸ்கிராப் மாதிரி கிடக்குது. 100 கிலோ வாங்கினதோட விலை 1 கிலோ 100 ரூபாய், 10,000 ரூபாய் வாங்குனீங்க. 10 கிலோ வந்து தூளா கிடக்குது. இப்ப சொல்லுங்க, what is the material cost for the share manufactured? 90 kg யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. இந்த 10 கிலோ ஸ்கிராப் சும்மா போடுவீங்க, அது ஒரு வேலை இருக்குல்ல. ரொம்ப நல்லா புரியணும் அப்படி சொன்னாக்க, நீங்க ஒரு 40 கிராம் கொடுத்து, 40 கிராம்னா எவ்வளவு சவரன் வருது? கேர்ள்ஸ் கிட்ட தான் கேட்கணும். இப்படி யோசிக்க கூடாது. அப்படி வரணும் டக்குன்னு, இல்லைன்னு வாங்கி தர மாட்டாங்க வீட்டுல.
5 சவரன் வருது. 40 கிராம் கோல்டு வாங்கி கொடுத்துட்டு செயின் பண்ண சொல்றாங்க. செயின் பண்ண அதோட வெயிட் வந்து 34 கிராம் தான் இருக்கு. உடனே சொல்றாரு, சார் டேமேஜ் வராதா அப்படின்னா, ஆமா ஆமா பரவாயில்ல அப்படின்னு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எங்க விழுந்துச்சு சொல்லுங்க, நான் கூட்டி பிரிக்காவது அழுத்து போறேன். நீங்க ரேட் வேற, 1 கிராம் வந்து 10,000 ரூபாய், 6 கிராம் 60,000 ரூபாய் இல்லையா? ஒரு மாசம் ஃபுல்லா துளைச்சி பெருக்கி அதை தேடி எடுத்துட்டு வரும்ல. அப்ப ஸ்கிராப் வேல்யூ will have some recoverable value. அப்ப அப்படி ரெக்கவரபிள் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நார்மல் காஸ்ட் ஃபார் த நார்மல் அவுட்புட். நார்மல் காஸ்ட் ஃபார் த நார்மல் அவுட்புட். அப்ப இந்த 2 rupees என்னாச்சு? பணமா வரும். அப்ப நார்மல் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நார்மல் லாஸ் 2 rupees. Because of this process, what happens here? You recover that amount in the form of cash. So அப்ப நார்மல் லாஸ் அக்கௌண்ட் டாலி பண்ணீங்கன்னா that balance will not go to the P&L account. It is the amount recovered. It's not loss or gain. நார்மல் லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. அதனால ஏற்பட்ட வேல்யூ சேஞ்ச் இருக்கு இல்லையா? குட்ஸ்ல சேர்த்துறேன். இதனால ஏற்பட்ட வேல்யூ லாஸ் 1 கிராம் 1 ரூபாய்னா 10 கிராமுக்கு 10 ரூபாங்க. ஆனா 2 ரூபாய் வந்து என்ன பண்ணிட்டேன்? ரெக்கவர் பண்ணிட்டேன். மிச்சம் 8 ரூபாய் நஷ்டம் கிடையாது. நஷ்டம் கிடையாது. அது இதுல சேர்த்துட்டேன். அது எதுல சேர்த்துட்டேன்? குட்ஸ் உடைய காஸ்ட்ல சேர்த்துட்டேன். So when there is a normal loss, to the extent of normal loss, it inflates the goods price. Is that okay? இப்ப ஒரு பைனாப்பிள் வாங்குனீங்கன்னா 50 ரூபாய். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாலட் மாதிரி பண்ணி கேட்குறீங்க. அவன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி, இது வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 2 கிலோ இருந்துச்சு, நல்லா ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பவுல்ல போட்டு கொடுக்குறான். அதுல எவ்வளவு இருக்குன்னா 1 kg தான் இருக்கு, மிச்சம் எல்லாம் வேஸ்ட். பில்லு போடும்போது எவ்வளவு போடுவாரு? சார் 2 கிலோ 50 ரூபாய் சார், எனக்கு 1 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க, 25 ரூபாய் தான் தருவேன்னு ஒத்துப்பாரு அவரு இல்லையா? அது இது ஒரு படத்துல சொல்ற மாதிரி சிக்கன் 65 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்க இருக்குன்னு கேட்கிற மாதிரி தான். So அது மாதிரி வந்து பிரச்சனை ஆயிடும். So you have to be double cautious. You have to be double cautious here. Is that clear? இப்ப நார்மல் லாஸ்னால ஏற்படுற காஸ்ட் லாஸ் குட்ஸ்ல சேர்த்துரும். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கிலோட விலை என்னன்னா இந்த 50 பிளஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்துருவான். Is that okay? அப்ப நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராசஸ் A, ப்ராசஸ் B, ப்ராசஸ் C னால வந்த நார்மல் லாஸ் வேல்யூவை டைரக்டா அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிடுவேன், கேஷ். It will not be transferred to the P&L account. Point number 1. Clear? Second பார்க்கலாமா? Second question நான் கேட்டேன். Second question, how can we calculate the normal cost per unit? Cost per unit னா abnormal situation இல்லாத போது. ஏன்பா எக்ஸாம்ல மார்க் கம்மியாச்சு அப்படின்னு நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? ஒரு மாலை எக்கச்சக்கம் 1/2 மணி நேரம் லேட்டா போனேன், கொஸ்டின் பேப்பர் கூட நடத்தாதான் வந்துருச்சு, பெரிய தலைவலி காய்ச்சல், பலி யார் மேல போடுறீங்க? பல பேருக்கு மேல போடுறோம். பொறுமை இல்லையா அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லாத போது நம்ம பயங்கரமா கிளிப்போம் இல்லையா? இல்லையா? அப்படி சொல்லிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். So that is what about the logic. In the absence of abnormal scenario, what could be my result? அப்படின்னா அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயின் இருக்கக்கூடாது. அப்ப காஸ்ட் பர் யூனிட், காஸ்ட் பர் நார்மல் காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் காஸ்ட், டோட்டல் நார்மல் காஸ்ட் டிவைட் பை டோட்டல் அவுட்புட், நார்மல் அவுட்புட். நார்மல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா total cost minus scrap value recovered. That you have told me correct. There is no problem here. Total cost minus scrap value is correct. Denominatorல input minus normal loss will be subtracted. இத லாஜிக்கா யோசிக்கணும்னா 100 கிராம் பா, இதோட விலை 1000 ரூபாய், 1 கிராமோட விலை 10 ரூபாய். நார்மல் லாஸ் 10 கிராம் போயிடுச்சு. இதை நம்ம 2 ரூபாய் ரேட்டுக்கு வித்துறோம். அப்ப எவ்வளவு கிடைக்குது? 20 ரூபாய். அப்ப 90 கிராம்ஸ் இஸ் தி நார்மல் அவுட்புட். இது பேர் என்னது? நார்மல் அவுட்புட். இன்புட் நார்மல் அவுட்புட். இதோட காஸ்ட் எவ்வளவு? 980. இதுல அப்நார்மல் லாஸோ கெயினோ வந்திருக்கு. லாஸ் தான் சப்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறீங்க, 5 யூனிட்ஸ் 85 தான் வந்திருக்கு. இதை விட்டுருங்க. இதை விட்டு நம்ம என்ன மட்டும் கால்குலேட் பண்றோம்? In the absence of abnormal loss or abnormal gain, இந்த சினாரியோல அவுட்புட் உடைய காஸ்ட் என்ன? குட்ஸ் உடையது
what could be the goods expected, not the actual output. So 980 divided by 90 will be the normal cost per unit. In the absence of abnormal unit, in the absence of abnormal loss or gain, total cost minus scrap value divided by input minus normal loss. Abnormal loss or abnormal gain or இருந்தா remove பண்ணிரணும். Clear? அது இன்னொரு மாதிரி எப்படி போடலாம்? normal cost divided by normal output. Abnormal scenario இல்லாத போது, தலைவலி இல்லாத போது, காய்ச்சல் இல்லாத போது, நல்லா படிச்சிருக்கும் போது, மழை வராம எக்ஸாம் போகும்போது என்ன மார்க் வாங்கியிருக்கும்? That's what about the reality scenario here. Hope you'll be now able to understand the cost calculation, especially normal cost. அது எப்படி இதுல கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ராசஸ் காஸ்டிங் போடணும்னா அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயினஸ் கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணிட்டு மிச்சத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை டேலி பண்ணி கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப total cost minus amount recovered by selling the scrap will be the numerator. Total input minus the normal loss input in the denominator. Forgetting about the abnormal loss or gain scenario. Hope you will be now able to understand how to calculate the normal cost per unit. Clear? And the cost goods-க்கும் அதான் இருக்கும். And the cost இருக்குல்ல, what the cost you calculate here, you know, that cost will be same for all the three. எதுக்கு? abnormal loss ஓட வேல்யூ, abnormal gain ஓட வேல்யூ, next process finish பண்ணி கொண்டு போறோம்ல, மூணுக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். மூணுக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஒரு ஆப்பிள் வாங்குறோம், ஆப்பிள் வந்து 50 rupees. Is that okay? 50 rupees ஆப்பிள் நான் உங்களுக்காக என்ன பண்றேன், தோலை சீவி ஸ்லைஸ் பண்ணி உங்க கையில கொடுக்குறேன். சீவி கொடுத்த பிறகு இந்த ஆப்பிளோட விலை என்ன? அப்பயும் 50 ரூபாய் தான். அப்பயும் 50 ரூபாய் தான். Is that okay? வெயிட் குறைஞ்சிருச்சு சார் சீவினதுனால. ஆமா, அது வேஸ்ட், நார்மல் லாஸ். அது ஒன்றும் பணம் ரெக்கவர் ஆக முடியாது. ரெக்கவர் வச்சுல சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒன்னும் ரெக்கவர் ஆகல, 50 ரூபாய். கை தவறி சாக்கடையில் போட்டேன் ஆப்பிள். இப்ப சொல்லுங்க, ஆப்பிளோட விலை என்ன? ஆப்பிளோட விலை 50 ரூபாய் தான். எவன் கையை தவறி கீழே போட்டாலும் அவன் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க இருந்து வாங்குவேன். நான் உங்களுக்கு கொடுக்க கை தவறி சாக்கடையில் போட்டேன்னா நான் தானே போட்டேன், நான் தான் பேர் பண்ணி ஆகணும். உங்க கையில கொடுத்த பிறகு நீங்க கீழே போட்டீங்க, யார் பேர் பண்ணும்? பேர். சோ அப்நார்மல் லாஸ்னால ஏற்பட்ட நஷ்டம் வந்து உண்மையுமே அந்த அப்நார்மல் ஐட்டத்தோட வேல்யூ, குட்ஸோட வேல்யூ தான். அந்த சாக்லேட் வந்து அந்த ஆப்பிளோட விலை என்ன? நல்ல ஆப்பிளோட விலை தான். ஆனா யார் கீழே போட்டாரோ அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து போகும். கிளியர்? ரெஸ்டாரண்ட் போறீங்க, டீ ஆர்டர் பண்றீங்க, டீ கொண்டு வைக்கிறார். எவ்வளவுங்க? 250 ml மில்க் காஸ்ட் போட்டிருக்கிறேன். 200 தான் இருக்கு. ஆமா சார், நீங்க கேட்ட மாதிரி கொதிச்சு செய்யும் போது 50 ml இவாபரேட் ஆகாதுல்ல, ஆகும்ல, அதுக்காக நான் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கிறேன். பிரைஸ் எப்படி நான் டிடெக்ட் பண்றது? ஆமா, நியாயம் தான். டேபிள்ல வைக்கும் போது சிந்திருச்சு 100 ml தான் இருக்கு. அவனோட கடைக்காரன் சொல்றாங்க, பாருங்க உங்க டேபிள்ல தான் இருக்கு, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா நான் விடுவேனா? பாத்துக்கணும். அவன் குண்டா இருக்கிறான், நான் குண்டா இருக்கிறான்னு பாத்துக்கணும். அவன் குண்டாருன்னா பைசா போகுதுன்னு விட்டு வரணும். ரைட்? வெரி சிம்பிள். சோ யாரும் கீழே செஞ்சானோ he is responsible, he is being the responsible person. Hope you will be now able to understand the abnormal loss or abnormal scenario. In the absence of what's the cost and calculate பண்ண the first aspect, abnormal loss, abnormal gain, finished goods எல்லா ஐட்டத்தோட வேல்யூ சேமா இருக்கும் per unit basisல. Clear? Now next see, in case of abnormal loss comes in the credit side, transfer here. இப்ப 100 யூனிட் நார்மல் அவுட்புட் எதிர்பார்த்தோம். ஆனா ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்குன்னா 95 தான் வந்திருக்கு. இந்த ப்ராசஸ்ல ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க இதோட வேல்யூ வந்து 100 ரூபாய். ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு அப்படி சொன்னாக்க 15 rupees. இப்ப அப்நார்மல் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 95. அப்ப வாட் இஸ் அப்நார்மல் லாஸ்? அப்நார்மல் லாஸ் பீங் 5 யூனிட்ஸ்ல. அப்நார்மல் லாஸ் 100 எதிர்பார்த்தோம், 95 தான் வந்திருக்கு. அப்நார்மல் லாஸ் 5. Now my question is, what is abnormal loss in terms of rupees? Okay, clear? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டின் கொண்டு வரீங்க, டின் கோக் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வ் பண்றதுக்காக கொண்டு வரீங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு டின் கோக்கும் 40 rupees. 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 100 வாங்கிட்டு வந்தீங்க, 4000 ரூபாய் கொடுத்து. ஓகே,
வண்டியில இருந்து போட்டீங்க, அதுக்கு மேல லாரி ஏறிடுச்சு. தவறுதலா வண்டியில இருந்து கீழே போட்டீங்க, லாரி ஏறிடுச்சு. இப்ப ஒண்ணுமே தேரல. ஓகே, நவ் வாட் இஸ் அப்நார்மல் லாஸ்? ஏன் அந்த டின்னை விற்க முடியாதா காயலாங்கடையில போட்டு? If you are able to sell the tin in the seconds market, அந்த டின் தானே சார் 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார், அப்ப உங்களோட ஆக்சுவல் லாஸ் எவ்வளோ? 3,950. Whenever there is an abnormal loss, okay, any small recoverable amount is there, subtract net will be your abnormal loss transferred to the P&L account. அப்ப இந்த 95ல 5 abnormal lossனா ஒரு யூனிட்டோட விலை 100 ரூபாய்னா 500 ரூபாய். ஆனா இந்த ப்ராசஸ்ல அப்நார்மல் லாஸ் ஆக இருந்துச்சுன்னா, ஸ்கிராப் வேல்யூவா இருந்துச்சுன்னா, ஸ்கிராப்ஸ் நார்மல் லாஸ் வந்து 15 ரூபாய் விற்க முடியும். அப்ப 500 ரூபாய்ல 5 into 15 75 ரூபாய் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கிராப்ல போட்டு ரெக்கவர் பண்ணிடலாம். 425 will be your actual abnormal loss. When there is an abnormal loss, to the extent of normal loss is subtracted, balance is the net abnormal loss. Is that clear? Hope you will be now able to understand this logic. அப்ப அப்நார்மல் கெயின் வந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல யோசிக்கணும். அப்நார்மல் கெயின் வந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல யோசிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் அவுட்புட் 100 and actual output 105. Scrap value saleable in this market is 15 rupees. இப்ப சொல்லுங்க, ஒரு யூனிட் 100 ரூபாய் தானே, ஒரு யூனிட் 100 ரூபாய். 5 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 5 into 100 abnormal gain is 500. ஆனா அந்த எக்ஸ்டென்ட்க்கு நமக்கு என்ன ஆயிடும்? ஸ்கிராப் குறையும். அந்த எக்ஸ்டென்ட்க்கு ஸ்கிராப் குறையும். அதனால அந்த 5 into scrap value 15 rupees subtract பண்ணிட்டீங்கன்னா 75, balance 425 is the amount recoverable on selling this abnormal gain ஆ. Okay, abnormal loss இருந்தால் there is a small amount recovered, abnormal gain இருந்தால் there is small amount we lose in that abnormal gain. Okay, தீபாவளி அப்ப வீட்டுல வடெல்லாம் சுடுவாங்க. மத்த ஃபங்க்ஷனுக்கும் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, மத்த ஃபங்க்ஷன்ல பூஜை முடிச்சுதான் சாப்பிடுவாங்க. தீபாவளி சாப்பிட்டு முடிச்சுதான் பூஜையே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? சின்ன வயசுல அங்க இருந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த வருஷம் என்னன்னு தெரியல, இந்த ரவா உருண்டை நாம நினைச்ச அளவுக்கு வரல, யூஸ்வல் 100 வரும், 90 தான் வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்ப எனக்கு சந்தோஷம் ஆயிடும், முஜாலிடும். என்ன காரணம்? 10 உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். உடஞ்சிச்சுன்னா உடலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, அன்னைக்கே சாப்பிடலாம். அப்ப அவங்க வந்து அவுட்புட் நம்ம நினைச்சது வரைக்கும் கம்மியா வருதுன்னா ஸ்கிராப் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அது எனக்கு ஸ்கிராப் வெண்டா இருக்கு. 10 லட்டு போச்சு, அந்த 10 லட்டு ஸ்கிராப் காரனுக்கு லாபம். அந்த 10 லட்டோட காஸ்ட்ல 10 லட்டு ஸ்கிராப் வேல்யூ ரெக்கவர் பண்ணா நெட் will be your loss. Hope you will be now able to understand. Clear? திரும்ப நான் இங்க சொல்றேன் பாருங்க. அப்நார்மல் லாஸ் என்ன சொன்னேன்? ப்ராசஸ் B-ல 10 லட்டு போச்சு. ஒரு லட்டு 50 ரூபாய் ஒருத்து, 10 லட்டு 500 ரூபாய் ஒருத்து போயிடுச்சு, உடஞ்சு போச்சு. அப்ப எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல கிடைக்குது சாப்பிடுவோம். அப்ப 10 அவுட்புட் கம்மி ஆயிடுச்சு, ஸ்கிராப்பா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிராப்பா கிடைச்சுன்னா ஸ்கிராப் விற்கலாம் இல்லையா? அந்த 10 குட்ஸா இருந்தா 50 ரூபாய் போயிருக்கும். ஸ்கிராப் போனா ஒரு 5 ரூபாய் போயிருக்காதா? அந்த 50 ரூபாய் போக மிச்சம் 450 ரூபாய் நமக்கு நெட் அப்நார்மல் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற P&L அக்கவுண்ட். அதே கேஸ்ல மாத்தி யோசிப்போம். அம்மா வந்தாங்க, இந்த முறை என்னன்னு தெரியல 100 வரும், சூப்பரா வந்து 105னா எனக்கு வருத்தம் ஆயிடும். என்ன காரணம்? ஸ்கிராப்பே இல்லைன்னு அர்த்தம், எனக்கு ஒன்னும் சாப்பிடறது கிடைக்கலன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? கிளியர்? ஹோப் யூ வில் பி நவ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன ஸ்கிராப் எதிர்பார்த்தனோ அது குறையுதுன்னு அர்த்தம். அப்ப whenever there is an abnormal loss, to the extent of normal loss on that is reduced. So இங்க பாருங்க, in case of abnormal gain, probably 10 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு சார், ஒரு யூனிட் 50 ரூபாய் ஒருத்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார். நான் நினைச்சதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொன்னால் அந்த 10 ஸ்கிராப் போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஸ்கிராப் 5 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? வித்திருந்திருக்கலாம். அந்த அமௌண்ட் வந்திருக்காது, அதை நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றேன். எவ்வளோ? 10 யூனிட் இன்ட் 5 50 ரூபாய் இங்க அட்ஜஸ்ட் பண்றேன். அப்ப B-ல எனக்கு என்ன லாஸ் எதிர்பார்த்தேன் சார்? நான் 25 எதிர்பார்த்தேன் சார். 10 அப்நார்மல் லாஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்கிராப் வந்து 10 குறைய போகுதுன்னு அர்த்தம்.
15 தான் வந்திருக்கும். அதனால அப்நார்மல் கெயின் வந்தால் நீங்க செய்ய வேண்டியது அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட் as well as நார்மல் லாஸ் அக்கவுண்ட். அப்நார்மல் கெயின் வரும்போது அந்த ப்ராசஸ் 7 அப்நார்மல் கெயின் வந்திருக்குன்னு வச்சுங்க. அதுல to the extent of normal loss we have to reduce. To the extent of normal loss will be reduced. Balance தான் விற்க முடியும். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இப்ப கவனிங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நம்பர்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் 100 யூனிட் நான் என்ன எதிர்பார்த்தேன், 5 யூனிட் அப்நார்மல் லாஸ் ஆகும்னு நினைச்சேன். ஒரு யூனிட் குட்ஸோட வேல்யூ 100, 10,000 ரூபாய். அப்நார்மல் நார்மல் லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து 10 ரூபாய் விற்க முடியும், 50 ரூபாய் வித்திருக்கலாம். 950 95 90 யூனிட்ஸ் வந்து சரி 95 யூனிட்ஸோட வேல்யூ இது 10 ரூபாய், இது 10,000. ஓகே 10,000. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு போறது? 9,950. Is that okay? Suppose நான் என்ன சொல்றேன், அவுட்புட் வந்து 97 வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 97. 95 வர வேண்டிய இடத்துல 97 வந்திருக்குன்னா 2 அப்நார்மல் கெயின். அப்ப உண்மையிலுமே லாஸ் எவ்வளோ? 100 - 97 3 தானே லாஸ். 5 லாஸ் ஆகும். அதை 10 ரூபாய்க்குன்னு 50 ரூபாய் விற்கலான்னு பார்த்தேன். போனா அவுட்புட் நான் நினைச்சது கட்லி ஜாஸ்தி வந்துச்சுன்னா அங்க ஸ்கிராப் ஆகி கிடக்கிறது கம்மியா இருக்கு. ஆனா அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், 50 ஸ்கிராப் ஆன மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்நார்மல் லாஸ் ஆர் கெயின் நார்மலா என்ன காஸ்ட் வருதோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன். பட் நான் அப்புறம் ரிவர்ஸ் பண்ணோம். சோ whenever there is an abnormal gain, அந்த அப்நார்மல் கெயின்ல நார்மல் லாஸ் வரைக்கும் முதல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது போக பேலன்ஸ் நார்மல் லாஸ் விக்கிறீங்க. அப்நார்மல் லாஸா இருந்தால் அந்த அப்நார்மல் லாஸ ஸ்கிராப் விக்கிற ரேட்டுக்கு கலெக்ஷன் போட்டுட்டு பேலன்ஸ் தான் லாஸ் சொல்லிட்டு காஸ்டிங் பெயின்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். திஸ் இஸ் த ஐடியா யூ ஹேவ் டு கீப். அப்நார்மல் லாஸ் after the scrapably recovered is the net loss transferable to the P&L account. Abnormal gain இருந்தால் to the extent of normal loss will be subtracted. Balance is amount recovered by selling the normal loss scrap normal loss நீங்க டேலி பண்ணீங்கன்னா அதோட பேலன்ஸ் P&L account போக கூடாது. ஏன்னா ஸ்கிராப் விக்கிறீங்க, நமக்கு பணம் வருது. சார் லாஸே சார், இதோட காஸ்ட் சார், இதோட காஸ்ட் குட்ஸ்ல சேர்த்து இன்ஃப்ளேட் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே, அதே மாதிரி நார்மல் காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படி சொன்னாக்க cost per unit, normal cost. In the absence of abnormal loss, you can calculate. The formula is also given here. Total cost minus scrapably divided by input minus normal loss. Abnormal loss or gain scenario illada bodu. This concept you have to be mastered with, so that you will be able to handle much better way. So with that, process costing oda trickyana concept na touch panniten. Clear? Solve பண்றது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் tricky. I have completed now. So next content I am going to guide you here to score. The mark is standard costing. இது முடிச்சாச்சு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து overhead and cost bookkeeping. ரொம்ப ஈஸி. overhead and cost bookkeeping ரொம்ப ஈஸி. We'll finish up just like that. Okay. I think as per my schedule, okay, இந்த மெட்டீரியல் ஃபுல்லா உங்களுக்கு நான் ஓரளவுக்கு glance கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் நான் நினைச்ச மாதிரி closer to the things are over. இதுக்கப்புறம் நீங்க வீட்ல போய் ஈஸியா பாக்குறதுக்கு வசதியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ரெண்டு கான்செப்ட் நான் டீச் பண்றேன்னா மூணாவது क्वेश्चन ஓவர். அப்படின்னா 40 எவ்வளவு? 3 क्वेश्चनனா 40 42 மார்க்கா? 42 மார்க். 42 மார்க்ஸ்க்கு மாஸ்டரிங் யுவர் செல்ஃப். 42 மார்க். 42 மார்க்ல நீங்க எவ்வளவு வாங்கினா போதும்? 25 வாங்கினா போதும். எம்சிக்யூல டிஃபால்ட் 15-16 வந்துரும். 40 மார்க் வந்துச்சு. என்னால 40 மார்க் கேரண்டி கொடுத்துட முடியும் 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல. பாஸ் பண்ண வைக்கிறது, பாஸ் பண்றது அப்படிங்கிறது ஈஸி. இந்த 3 சாப்டர் நான் சொன்னதை ஒரு வாரம் கேர் எடுங்க, படிங்க, பாஸ்ட் டிஸ்கஷன் ரெஃபர் பண்ணுங்க, கேரண்டி கிளியர். ஓகே, there will not be any complications. உதப்ப ப்ராசஸ் சொன்னா அதை ஜாயிண்ட் சேர்த்து படி. இதுக்குள்ளார மாற்ற இதுல விட்டு போகும், அது நான் பொறுப்பாளி இல்ல. அந்த 2 சாப்டரும் சேர்த்து வரும்னு சொன்னேன். அதுல இப்படி வரலாம் அப்படி வரலாம். அதனால அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஈஸியான டாபிக் தானே. ஃபினிஷ் அப். நான் சொன்ன அந்த 3 சாப்டர்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
ஏற்கனவே பல சாப்டர் விட்டோம்பா. அட்லீஸ்ட் இந்த 3 சாப்டராவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ இப்ப என்ன சாப்டர் சொன்னேன்? ஓவர்ஹெட்ஸ் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபார்மேட் மட்டும் தான். அதுலயும் நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்க அது மட்டும் கைட் பண்றேன். ரைட், அதோட ஃபார்மேட்ஸ் பார்க்கலாம். யா, இப்ப ஓவர்ஹெட்ஸ் வரும்போது இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் ஓவர் ஹெட்னு சொல்றோம். இது எங்க செலவு பண்றீங்களோ அது அந்த மாதிரி அதோட பேர் மாறப்போகுது. ஃபேக்டரியில் செலவு பண்ணாலும் ஃபேக்டரி ஓவர்ஹெட், ஆபீஸ்ல பண்ணோம்னா அட்மின் ஓவர்ஹெட், ஷோரூம்ல பண்ணோம்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, again இந்த காஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் கேட்பாங்க சில சமயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஃபாஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். if you supposed to manufacture a table, ஓகே, அந்த டேபிளுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா wood or steel or plastic or glass, ஃபேன்சியா வேணும்னா glass. இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களோட டேபிள் ஃபினிஷ்ட் குட்ஸ்ல உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இது வந்து டைரக்ட் மெட்டீரியல். அதே மாதிரி லேபர், கார்பெண்டருக்கு கொடுக்குற சேலரி, அந்த கார்பெண்டரோட எக்ஸ்பர்டீஸ் அந்த மாதிரி டேபிளோட ஃபினிஷ் இருக்கும். if the carpenter is well experienced, then the table finish is also good. Then it is called direct wages. This is direct labor or wages, this is direct material. இந்த டேபிள் உற்பத்தி பண்றதுக்கு, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு சில டிசைன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. வுட் கார்விங் பண்ணி கொடுங்க, இந்த கால்லாம் வந்து டிசைனா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றேன், கார்பெண்டர் வந்து லேத்ல கொடுத்து அந்த டிசைனை சிஎன்சி லேத்ல கொடுத்து ரெடி பண்ணி வாங்குறார். ஓகே, சிஎன்சி லேத்ல கொடுத்து ரெடி பண்ணி வாங்குறார். லைக் ஜாப் சார்ஜஸ். இது வந்து லேபர்லயும் இல்ல, மெட்டீரியலும் இல்ல. ஆனா அந்த வுட்டோட கார்விங் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து லேத்ல பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட்ஸ் இன் தி ஃபினிஷ்ட் குட்ஸ். தென் இட் இஸ் கமிங் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். Hope you will be now able to understand the meaning of these three: direct expenses, direct wages and direct material. Is that clear? இப்ப ஷர்ட் தைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஷர்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் கிளாத் வந்து டைரக்ட் மெட்டீரியல், டைலருடைய கூலி வந்து டைரக்ட் வேஜஸ். அந்த ஷர்ட்ல என்னுடைய பேர் எம்ப்ராய்ட் பண்ணி கொடுங்கன்றான், அது டைலர் பண்ண முடியாது. டைலர் சொல்றார், சரிங்க சார் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்பார். வெளியில போறார், வெளியில போயிட்டு எம்ப்ராய்டரி ஷாப்ல கொடுத்து என் பேரை என்கிரேவ் பண்ணி கொடுக்குறார். சோ அந்த ஷர்ட்டோடைய வேல்யூ என்னன்னா டைரக்ட் மெட்டீரியல், கிளாத்தோட வேல்யூ, டைலருடைய வேல்யூ டைரக்ட் வேஜஸ், அந்த எம்ப்ராய்டரி பண்ணது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இந்த டைரக்ட்ங்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா அந்த செலவு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது என்னால முடிவு எடுக்க முடியும். இப்ப நான் கேட்கிறேன், டேபிள் எதுல பண்ண நல்லா இருக்கும் சார்? டீக் வுட்ல, சாண்டல் வுட்ல பண்ணுங்க சார், சூப்பரா இருக்கும் அப்படின்னா ஓகே, சாண்டல் வுட்ல பண்ணிடலாம். ரேட் எவ்வளவு? 15 லட்சம் ரூபாய் மட்டுமே. மைசூர்ல ஒரு முறை போனேன், பாருங்க சார் சாண்டல் வுட்ல பண்ணி இருக்கிறாங்க. அப்படியா, என்ன ரேட்னா? 15 லட்சம் ரூபாய் மட்டுமே அப்படின்னா அப்ப கார் வந்து 3 லட்சம் ரூபாய். டாக்கிங் அபௌட் 15 years ago. 15 லட்சம் ரூபாய், அப்ப காரே 3 லட்சம் ரூபாய். காரே வாங்க முடியாம உட்காந்துருக்கேன். சேர டேபிள 15 லட்சம் ரூபாய் சொல்றான். அங்கேயே இருக்கட்டும், ஷோ பீஸ் மாதிரி பார்த்து போறேன் அப்படின்னு. அதுக்கு மேல நமக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேன்சியா இருக்கணும், கிளாஸ்ல போடுங்க. இப்ப ஷர்ட் தைக்கணும், பந்தாவை தச்சுக்கணும், ஓகே, நல்ல குவாலிட்டியான டைலர்ட்ட போங்க. என் பேர் அதுல என்கிரேவ் பண்ணுங்க, பார்த்தாலும் அப்படியே கிளாசிக்கா தெரியணும் அப்படின்னா ஓகே பண்ணிடலாம். எவ்வளவு அதுக்கு தனியா அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் வரும், என் பேர் தெரிய வேணாம் அப்படின்னு முடிவு இருக்கலாம். அந்த செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவை நான் எடுக்க முடியும். ஓகே, அந்த கிளாத் எப்படி வேணும்? 10,000 ரூபாய்க்கு ஒரு மீட்டர் இருக்கு, 5000 ரூபாய்க்கு இருக்கு, 300 ரூபாய் கிடைக்குமா? So we can make a decision. அப்படி செலவையும் காஸ்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா that is called direct. இந்த டைரக்ட்ல சேர்த்து பிரைம் அப்படி நம்ம சொல்றோம், பிரைம் காஸ்ட். இப்ப இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி தேவைப்படுது. இந்த ஃபேக்டரிக்கு என்ன தேவைப்படுதுன்னா மெஷின் தேவைப்படுது. ஃபேக்டரியில் என்ன இருக்கு? மெஷின் தேவைப்படுது. இந்த மெஷின் ஆபரேட் பண்ணதுக்கு மெஷின் ஆபரேட்டர் இருக்கிறாரு. அந்த மெஷினுக்கு லூப்ரிகேஷன் ஆயில், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் தேவைப்படுது. இதுல சம் ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது பேரு மெஷின் ஆயில் இருக்குல்ல, அது பேர் இன்டைரக்ட் மெட்டீரியல். மெஷின் ஆபரேட்டர் அவர் பேர் இன்டைரக்ட் லேபர். ஆயில் எல்லாம் இன்டைரக்ட் மெட்டீரியல், இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது இதெல்லாம் மெஷினுக்கு, இந்த மெஷின் டேபிளுக்கு. These two are not directly linked, indirectly linked.
இன்டைரக்ட்லி லிங்க். அப்படி இன்டைரக்ட்லி லிங்க்னு சொன்னால் அது வேணுமா வேண்டாமா என்னால் முடிவெடுக்க முடியாது. ஆயில் ஊத்துறதா இல்லையா, என்ன ஆயில் தரமானதா ஊத்துறமா, எப்படி ஊத்தாலும் டேபிள் நல்லா வரும், ஆனா மெஷின் அஃபெக்ட் ஆயிடும் சார். அப்ப மெஷினுக்கும் அதுக்குமா லிங்க், டேபிளுக்கு அதுக்கு லிங்க் இல்ல. ஆனா செய்யணுமா வேண்டாமா எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்ச் போர்டு இருக்கு, ஓகே, பயங்கர ஷல்ட்ரி ஹாட்டா ஃபீல் பண்றீங்க, ஏசி போகணும்னு தோணுது, ஏசி எல்லாம் சுவிட்சஸ் இருக்கு, போயிட்டு நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா குழு குழுன்னு ஏசி வரும், சில்லுன்னு என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், 5 சுவிட்ச் இருக்கு, அதுல ஒரு சுவிட்ச் ஏசி குறியது, மிச்சம் 4 சுவிட்ச் ஏசி குறியது கிடையாது. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சுவிட்ச் போர்டுல தொட்டா ஷாக் அடிக்கும், தப்பா தொட்டா. உங்களுக்கு கரெக்டா எதுன்னு தெரிஞ்சா போய் தொடுவீங்க, தப்பா இருக்க தொடுவீங்களா? நான் வெயில்ல காஞ்சாலும் பரவாயில்ல, அது அங்கேயே இருக்கட்டும். அதுதான் ஓவர் ஹெட். அது தொட்டா ஷாக் அடிக்குமா இல்லையா எனக்கு தெரியாதே, அப்ப நான் ஏன் தொடுது? காலேஜ்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க இல்லையா, யூஜி எல்லாம், யூஜி நீங்க படிச்ச டிகிரி வாங்குறதுக்கு யார் காரணம்? பிரின்சிபலா, ஆபீஸ் ஸ்டாஃபா, பியூனா, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டீச்சரா, காமர்ஸ் டீச்சரா? காமர்ஸ் டீச்சர். ஆனா சேலரி வந்து நீங்க கொடுக்குற ஃபீஸ்ல 50% மேல யாருக்கு போகுது? பிரின்சிபலுக்கு. நீங்க உடனே கேட்கலாம் இல்லையா, சார் நான் இந்த காமர்ஸ் டீச்சருக்காக தான் வந்திருக்கிறேன், என் ஃபீஸ் வர 50% குறைங்க, அந்த பிரின்சிபல் எல்லாம் வேலையை விட்டு அனுப்புங்க சொல்லலாம்ல. வேலையை விட்டு அனுப்புனா நான் மறுநாள் அந்த காமர்ஸ் டீச்சர் வேலை செய்ய மாட்டார், மாட்டணுமா? அப்ப வேலை செய்வானா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அப்ப அந்த பிரின்சிபல் இருக்கணுமா இல்லையா நான் டிசைட் பண்ண முடியாது, அவர் அனுப்புனா என்ன இம்பாக்ட் என்னால சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னாக்கா அதுல இன்டைரக்ட். அந்த இன்டைரக்ட் என்னோட கண்ட்ரோலே இல்லை, என்னுடைய கண்ட்ரோல் இல்லாதது. அது ஃபேக்டரியில இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், ஷோரூம்ல இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இன்டைரக்ட் நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஓவர் ஹெட், தலைவலியான விஷயங்கள், ஓவர் ஹெட். இப்ப டேபிள்ல ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்றோம், ஒரு ஸ்க்ரூ, ஓகே, ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. நவ கம் அண்ட் டெல் மீ, ஸ்க்ரூ வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா? ஸ்க்ரூ. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க சேர் டேபிள்ல ஸ்க்ரூ இல்லாம இருக்கு, என்ன ஆகும்? உட்கார்ந்தா சேஃபரா இருக்கும். அது டேபிள் மாதிரி உட்கார்ற மாதிரி உட்காரணும், உட்கார்ந்துட கூடாது இல்லையா? அப்ப அது வந்து டைரக்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்களுக்கு பில்லு போடுறேன், சார் டேபிள் பண்ணீங்களே என்ன சார் காஸ்ட்? மெட்டீரியல் சார் 10,000 ரூபாய், லேபர் சார்ஜ் சார் 15,000 ரூபாய், ஸ்க்ரூ சார் 1 ரூபாய். சொல்லுங்க, இந்த மாதிரி பில்லு போட நீங்க என்ன சொல்லுங்க? 1 ரூபாய்ல ஒரு பில்லும் போடுறியா? ரவுண்டா பண்ண வேண்டாம் கேட்பீங்களா இல்லையா? If the value, though it may be direct, but the value is very, very insignificant, not necessarily treated as direct expenses, can be treated as overhead itself. So overhead என்ன அர்த்தம்? Not directly linked with the product, and though it may be direct, but the value is insignificant, grouped as overhead. Grouped as overhead. Hope you will be now able to understand this concept. Is that clear? Now, ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டாவது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். யூசுவலா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டெப் ஆர் லேடர் மெத்தட், ரெசிப்ரோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, காலேஜ் நடத்துறாங்க. காலேஜ்ல வந்து காமர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். We have how many departments? 5 departments. இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு சேர்த்து ரெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இஃப் யூ ஆர் ஜாயினிங் ஃபார் திஸ் காமர்ஸ் கோர்ஸ், ஓகே, காமர்ஸ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண பிறகு காமர்ஸ் புக் எல்லாம் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறாங்க. தட் வில் பி பார்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். காமர்ஸ் டீச்சருக்கு கொடுக்குற சேலரி உங்களுடைய எஜுகேஷனுக்காக தான், டைரக்ட் லேபர். ஓகே, இது இல்லாத வேற ஏதாவது சில வந்து ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டு பிரைம் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் இந்த ரெண்ட் பெய்டு, மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி இப்ப அவங்க இதுல ஆட் பண்றது அப்படின்னா, we have a separate chapter called overhead. அந்த ஓவர்ஹெட்ல என்ன பண்றாங்கன்னா, மெட்டீரியல், சரி, இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, பவர், இது எல்லாத்தையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு பேசிஸ் ஆஃப் அலோகேஷன் ஆர் அப்போர்ஷன்மென்ட்ல பிரிக்கிறோம். என்னது பேசிஸ் ஆஃப் அலோகேஷன் ஆர் அப்போர்ஷன்மென்ட்? So again you have to understand the difference between basis of allocation and apportion. Allocation என்ன, apportionment என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். What is the difference between allocation and apportionment? Ratio படி allocation தான் அந்த ஹெட் டு கீ. ஓகே, அந்த ஹெட் டு கீழ போட்டுறோம். ஏன்? அந்த ரேஷியோ படி நம்ம
See, for example, இப்ப ஸ்பேஸ் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டை 2 ரூமா பிரிச்சிருக்கிறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட், 400 ஸ்கொயர் ஃபீட்னு. இதுக்கு நான் செலவு பண்ற எலக்ட்ரிசிட்டி பில் சே 100 ரூபாய். அப்ப இந்த 100 ரூபாவுல இந்த ரூமுக்கு எவ்வளவு, இந்த ரூமுக்கு எவ்வளவுன்னா, இது 600 ஸ்கொயர் ஃபீட், இது 400 ஸ்கொயர் ஃபீட் தானே. அப்ப இது 60%, இது 40% நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இங்க சுவிட்சஸ் எத்தனை இருக்கு சார்? இங்க 6 லைட் இருக்கு சார், இங்க 4 லைட் சார். நம்பர் ஆஃப் சுவிட்ச் பாயிண்ட்ஸ், லைட் பாயிண்ட்ஸ். அப்ப 100 ரூபாயில 60 ரூபாய் இங்க, 40 ரூபாய் இங்கன்னு பிரிக்கலாம். எவன் கண்டா இந்த இடத்துல நம்ம யூஸே பண்ணாம உட்கார்ந்துருந்தோம்னா, இங்க ஃபுல் லைட் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அப்ப இப்படி நம்ம பிரிச்சோம்னா அது அப்ராக்சிமேட்டா தான் இருக்கணும். அது அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். இஸ் தட் கிளியர்? அப்படி அப்ராக்சிமேட்டா தான் நம்ம பிரிக்கிறோம். பேசிஸ் பேஸ்ட் ஆன் சம் அலோகேஷன் மீன்ஸ் அப்போர்ஷன்மென்ட் பேசிஸ், தென் இட் இஸ் கால்ட் அப்போர்ஷன்மென்ட். அதுக்கு பதிலா இந்த ரூம் வாசல்ல ஒரு சப்மீட்டர் வச்சிருக்கிறேன், இந்த ரூம் வாசல்ல ஒரு சப்மீட்டர் வச்சிருக்கிறேன். எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சூம் பண்ணாலும் நமக்கு தெரியுது. 10 யூனிட் போயிருக்குப்பா, அந்த 10 யூனிட்டுக்கான காஸ்ட் 100 ரூபாய். அந்த 10 யூனிட்ல 6 யூனிட் இதுக்கும் 4 யூனிட் இதுக்குன்னா இந்த 6 யூனிட்டுக்கு விலை 60 ரூபான்னு தெரியும். அதை நான் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போடலாம். The whole cost of every division is identifiable and directly taken without subdivision. Without subdivision. Is that clear? That is the logic. Hope you'll be now able to understand this part. Basis of allocation and apportionment. Rent, rates இதெல்லாமே 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கிறோம். அது மாதிரி நம்ம 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு ஜாயின் பண்ணுவாங்க? ஒரு நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல காமர்ஸ், சிஎஸ், ஆர்ட்ஸ். லைப்ரரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த 2 டிபார்ட்மெண்ட் எதுக்காக இருக்கிறாங்க? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்காக இருக்கு. அப்ப இந்த காஸ்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி வாங்க முடியும், இது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வாங்க முடியும், இது ஆர்ட்ஸுக்கு வாங்க முடியும். வாட் அபௌட் திஸ் காஸ்ட் சார்? இது காமன், இதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். So primary distributionல the common cost are allocated apportioned to all the 5 departments. After that secondary distributionல இந்த அமௌண்ட்டை இவங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றோம். டைரக்ட், ஸ்டெப் ஆர் லேடர், ரெசிப்ரோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஓவர்ஹெட் எவ்வளவு செலவாயிருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. எத்தனை மணி நேரம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்க 1000 மணி நேரம் நடத்தி இருக்கிறோம். அப்படின்னா 1 மணி நேரம் இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரன் பண்றதுக்கு 100 ரூபாய் செலவாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதுக்கு 10 மணி நேரம் அவனுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பண்ணிருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய், 100 × 10 1000 ரூபாய்ட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்றோம். உங்களுக்காக வாங்கின மெட்டீரியல், உங்களுக்காக இருக்கிற டீச்சர் சேலரி உங்கள்ட்ட சொல்லி வாங்கியாச்சு. இதுக்கெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குல்ல சார்? ஆமா, அதெல்லாம் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டேன். அதுல சில டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ இல்லாத, அது பேர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற டிபார்ட்மெண்ட். அந்த காஸ்டியும் உங்கள்ட்ட தான் வசூல் பண்ணணும். குக்க சமைக்கிறது போடுறீங்க, குக்க சமைக்கிறது போட்டீங்கன்னா 10 தோசை சுட்டாச்சு, ஒரு தோசை 10 ரூபாய். ஓகே, நமக்கு எவ்வளவு டேபிளுக்கு வரும்? குக்கு முதல்ல 2 சாப்பிட்டு தான் நம்ம கொண்டு வந்து தருவார். அப்ப நமக்கு 8 தோசை வந்து 100 ரூபாய். ப்ரிப்பேர் பண்ணது 10 தோசை, ஒரு தோசை 10 ரூபாய், 100 ரூபாய். பட் டேபிளுக்கு வர்றது அவர் சாப்பிட்டு போக வரும். அப்ப அந்த 100 ரூபாய் கிளியர். So this is the part. இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடங்கள் என்னென்ன? டைரக்ட் வேஜஸ் அண்ட் டைரக்ட் லேபர் இருக்குல்ல, ரிலேட்டட் டு தி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும், ரிலேட்டட் டு தி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் போடணும். இது போட வேண்டாம், இதை கேன்சல் பண்ணுங்க. எது போடக்கூடாது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடக்கூடாது. ஓகே, ஏன்? இப்ப காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு காமர்ஸ் புக் எல்லாம் கொடுக்குறாங்க, டைரக்ட் மெட்டீரியல். பேட் எல்லாம் வாங்குறாங்க, அது காமர்ஸ் ஸ்டூடெண்டா? அது எங்க போய் யூஸ் பண்ண போறோம்? லைப்ரரி டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது டைரக்ட் மெட்டீரியல். Sports seems to be direct to the concerned department. For our final product is indirect. For the final product it is indirect. Hope you'll be now able to understand. So இத பண்ண பிறகு இந்த காஸ்ட்டை நம்ம திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றோம். வந்த வேல்யூவை அப்சார்ப்ஷன் பேஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்? அலோகேட் பண்றோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஓகே ஓகே, சி டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், ஓவர்ஹெட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இங்க டோட்டல் ஓவர்ஹெட் பீயிங் 1 lakh,
1,50,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை ஏதாவது ஒரு பேசிஸ்ல நம்ம ப்ராடக்ட்ல ரெக்கவர் பண்ணோம். ஹார்ஸோ அல்லது டைரக்ட் மெட்டீரியலோ இல்ல டைரக்ட் லேபரோ ஏதாவது ஒரு பேஸ். மொத்தம் 6 பேசஸ் இருக்கு. எத்தனை பேஸ் இருக்கு? அலோகேஷன் பேசிஸ் 6 பேசிஸ்ல நீங்க வந்து ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட்டை கண்டுபிடிக்கலாம். அந்த 6 பேஸ் என்னது இங்க கொடுத்திருக்கிறேன். These are the 6 bases you have. Production unit, direct material cost, direct wages, prime cost, labor hour rate, machine hour rate. So these are the 6 bases you have. These are the 6 bases you have. இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் 1ல ஓவர்ஹெட் ஆஃப்டர் பிரைமரி அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு 10,000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டீங்க. டிபார்ட்மெண்ட் 2ல பிரைமரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு 5,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. Now you have to find out the overhead recovery rate. அதுக்கு எதை பேஸ் எடுத்துக்க போறீங்க? ஓகே, இது லேபர் இன்டென்சிவ் டிவிஷன், இது மெஷின் இன்டென்சிவ் டிவிஷன். இது மெஷின் இன்டென்சிவ் டிவிஷன். 10,000 ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறாங்கன்னா லேபர் இன்டென்சிவ்ல எத்தனை மணி நேரங்கள் நடந்தது சார்? 1000 மணி நேரங்கள் லேபர் ஹார் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க சார். 1000 மணி நேரம் ஒர்க் பண்ணா 10,000 ரூபாய், ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபாய். இதுதான் வந்து டைரக்ட் லேபர் ஹார் அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் லேபர் ஹார் ரேட் சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் லேபர் ஹார் ரேட். இது மெஷின் இல்லையா? அங்க எத்தனை சார்? அங்க வெறும் 100 தான் சார் போயிருக்கு. 100 மணி நேரம் மெஷின் ஹார் ஒர்க் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறோம்னா 50 ரூபாய் நமக்கு பர் ஹார். இது வந்து மெஷின் ஹார் ரேட் நம்ம சொல்லலாம். இந்த மெஷின் ஹார் ரேட் லேபர் ஹார் ரேட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, 5 மணி நேரம் யூஸ் பண்ற சார், என்ன சார் சார்ஜஸ்னா அவன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். எவ்வளவு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு, எத்தனை மணி நேரம் ஆப்ரேட் பண்றோம், பர் ஹாருக்கு எவ்வளவு, நீ எவ்வளவு நேரம் கேட்கறீங்க, 5 மணி நேரமா, 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எத்தனை பேஸ் இருக்கு? 6 பேசஸ் இருக்கு. லேபர் ஹார் ரேட் அண்ட் லேபர் ஹார், மெஷின் ஹார், லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், ரெண்டு சேர்த்து இருக்கக்கூடிய பிரைம் காஸ்ட் இல்ல அவுட்புட் பேஸ் பண்ணி 6 மெத்தட்ல நம்ம அப்சார்ப்ஷன் பண்ணலாம். 6 பேசிஸ்ல யூ கேன் அப்சார்ப். அந்த கம்பெனிக்கு எது சூட்டபிளோ அந்த பேசிஸ் தான் நம்ம அப்சார்ப் பண்றோம். அது பண்ண பிறகு நாம என்ன பண்றோம்? ப்ராடக்ட்ல போய் சேர்க்கிறோம். சார் நீங்க எங்க ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க, ப்ராடக்ட் எக்ஸ், அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் இது, லேபர் காஸ்ட் இது, பிளஸ் அதை உற்பத்தி பண்றதுக்கு நாங்க ஃபேக்டரி யூஸ் பண்ணோம், பிளஸ் ஆபீஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கான காஸ்ட் இது சார். இதையும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் இதுதான் அப்படின்னு நம்ம ரெக்கவர் பண்றோம். இதுதான் நம்ம காஸ்ட் ஷீட்ல படிக்கிறோம். காஸ்ட் ஷீட் படிக்கும்போது என்ன பண்ணிருப்பீங்க? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி ஓவர்ஹெட் என்ன சொல்லுவாங்கன்னா 50% ஆஃப் டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 50% அப்படிங்கிறதா ஒன் ஆஃப் த ரெக்கவரி ரேட். அதை வச்சு நம்ம இங்க ஆட் பண்றோம்ல, அது பேர் அப்சார்ப்ஷன். நீ கண்டுபிடிச்சது கொண்டு நீ ஆட் பண்றோம்னா அது பேர் அப்சார்ப்ஷன். Hope you will be now able to call, you will be able to understand the concept called absorption. இந்த பாயிண்ட் போய் வீட்ல போய் பாருங்க. இந்த பாயிண்ட் நான் இதுக்கு மேல டச் பண்ண முடியாது. இந்த அப்சார்ப்ஷன் ஆக்சுவலா later on we are comparing with the actual overhead. If the actual overhead is deviating from the absorption, that will be called as under or over absorption சொல்லுவாங்க. உங்களோட எக்ஸாம்ல என்ன வருதுன்னா, ஒண்ணு இதை கேட்கறாங்க, இல்ல அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. இங்க கொடுத்திருக்கிறேன். How can we handle under or over absorption? So இந்த ஃபார்மேட்டும் உங்களுடைய புக்ல இருக்கு, அதை மட்டும் பாத்துங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். Without much strain you can understand. நான் இது ஏன் நான் ரொம்ப டச் பண்ணல, overhead is one of the easiest chapters. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அலோகேஷன் அப்போர்ஷன்மென்ட்க்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அப்சார்ப்ஷன் பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓவர்ஹெட் ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறது, சேர்த்த பிறகு ஆக்சுவல் காஸ்டோட கம்பேர் பண்ணி அண்டர் ஆர் ஓவர்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப் வந்து கிளாரிட்டி வந்துச்சுன்னா இந்த டாபிக் கேரண்டியா 7 மார்க் உண்டு. ஓகே, ஆனா நீங்க அங்கங்க படிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா நான் சொல்ற சீக்வன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க. If you have any doubt you can ask me later, so I'll guide you how to handle that. அப்படிங்கறத நான் உங்களுக்கு கைட் பண்றேன், பிறகு கைட் பண்றேன். ஓகே, கிளியர்? நான் என்ன கவர் பண்ணணும்னு சொன்னா ஃபைனலா அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, we'll wind up by 5:30. லைக் பிஃபோர் ஹேண்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து மெயினா காஸ்ட் புக் கீப்பிங் பத்தி பார்க்கணும். காஸ்ட் புக் கீப்பிங் பார்த்திருக்கீங்களா? BRS காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், ஜர்னல் என்ட்ரி, ஜர்னல் என்ட்ரி பார்த்திருக்கீங்களா? ஒரு முறை ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்கறான், ஒரு முறை ஜர்னல் என்ட்ரி கேட்கறான். அதுக்காக அதை நான் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர்
ஆனா இந்த லாஸ்ட் 5 செட் பாத்தீங்கன்னா கட்டாயமா ஒரு சம் வந்திருக்கு ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஜர்னல் என்ட்ரில. ஓகே பாருங்க, ஓவர் ஹெட்டோட காஸ்ட் புக் கீப்பிங் இணை பிரியாதது. So you have to be master with this and you have to be master with this. நீங்க பட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிச்சு கான்ட்ராக்ட் காஸ்டிங் படிச்சீங்கன்னா யூஸ்லெஸ். ஸ்டாண்டர்ட் படிச்சீங்கன்னா ப்ராசஸ் ஜாயின் அண்ட் பை ப்ராடக்ட் சேர்த்து படிக்கணும். ஓவர் ஹெட் படிச்சீங்கன்னா காஸ்ட் புக் கீப்பிங் படிக்கணும். இந்த 3 செட்டும் படிக்கணும். இந்த 3 செட்டும் இஸ் தட் ஓகே? மார்ஜினல் இது இந்த 3 செட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 42 மார்க்ஸ் கேரண்டி. இந்த லாஸ்ட் 8th क्वेश्चन இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா சாப்டர்லயும் தியரி படிச்சிருங்க. சோ வீட்ல போய் இந்த 3 சாப்டர் தவிர நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான சாப்டர் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தியரி. ஆக்சுவலா as a student வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஐ வாஸ் டாப் ஸ்கோரர்னு சொன்னேன். 87 மார்க்ஸ் வாங்கினேன். 2.25 மணி நேரத்துல எக்ஸாம் முடிச்சிட்டேன். அந்த இன்ஸ்டிடியூட்ல ஐ வாஸ் காட் அப்ரிசியேஷன் ஆல்சோ. ட்ரிச்சி சாப்டர்ல CMA சாப்டர்ல ஐ காட் அப்ரிசியேஷன் பிகாஸ் வாஸ் இன்செப்ட் அந்த ட்ரிச்சி சாப்டர் இன்செப்ஷன் டேட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் தட் வாஸ் டாப் ஸ்கோர் அந்த பேப்பர்ல. அடுத்த பேட்ச்ல என் கூட படிச்ச பையன் அடுத்த பேட்ச் எக்ஸாம் போனான். ஹி ஸ்கோர் 91. நான் டாப் ஸ்கோரரா வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ண அடுத்த வருஷமே என் ரெக்கார்டை பிரேக் பண்றான் 91. அப்புறமேட்டு அவனை கூப்பிட்டு நீ எப்படி பாஸ் பண்ணன்னு கேட்கும்போது சம்மெல்லாம் ஜாஸ்தி படிக்கல போயிடும். அப்புறம் எப்படி பாஸ் பண்ண? தியரி நல்லா படிச்சேன். தியரி படிக்கிற ஒரு பியூட்டி அதுதான். இது ஃப்ரீ, இந்த கொஸ்டின் ஃப்ரீ. இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல் காஸ்டிங் தியரி வரும், சம் கிடையாது இல்ல. Explain EOQ, explain labor cost. What is the difference between, okay? What is the difference between bin card? இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேக்குறாங்க. அதனால அந்த எல்லா தியரியும் சிங்கர் இப்ப நான் இது கொடுத்துருக்கேன்ல, இதுல கொடுத்துருக்கேன். You can have the views about all this. அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. Okay, so you have to understand all these things here. இந்த சாப்டர் வச்சிருந்தீங்கன்னா 3 சாப்டர் மாஸ்டர் பண்ணுங்க. இந்த சாப்டர் வந்து தியரி ஆஃப் ஆல் தி சாப்டர்ஸ். அப்ப இந்த 3 சாப்டர் 42. இந்த சாப்டர் தியரி அப்படிங்கும்போது உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ல பேஸ் பண்ணி 7ல இருந்து அதிகப்படுத்த முடியும். இந்த 42ல என்னுடைய ரெக்வயர்மெண்ட் அட்லீஸ்ட் 2 கரெக்டா இருக்கணும். இதுல 7 கரெக்டா இருக்கணும், 35. அண்ட் மெயின் கொஸ்டின்ல 50 மார்க்ஸ் வந்துடும். இன்னும் சில டாபிக் நான் டச் பண்ணவே இல்லை. சோ இப்ப நீங்க தேவையான முக்கியமான சாப்டர்ல காஸ்ட் புக் கீப்பிங் தேவைப்படுது. அதனால இந்த டாபிக் நான் எடுக்கிறேன். That's the final one. Okay, so as I already told you, 3 chapters I'm going to cover and 1 chapter you can cover it yourself, which is 8th subdivision. Theory clear? எப்படினாலும் நீங்க பாதி மார்க் வந்துருங்க. ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுனா போதும். தியரியை மாஸ்டர் பண்ணீங்கன்னா you can score. ஓகே, அதுக்கப்புறம் பேட்ச், கான்ட்ராக்ட் இதெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எக்ஸாம்ஷன் நோக்கி போயிடலாம். பாஸ்ங்கிறது எவ்வளோ? 60 தான் பாஸ், 40 கிடையாது. ஏன் 60 வாங்கிடணும். அடுத்த முறை அந்த பேப்பர் சப்போஸ் வேற எதுல போனாலும் இந்த பேப்பர் தொடக்கூடாது. தட்ஸ் a logic. 2 பேப்பர்ல 60, 2 பேப்பர்ல 40 நீங்க வெளியே வந்துருவீங்க. 2 பேப்பர்ல 60, 2 பேப்பர்ல 40 வெளியே வந்து அக்ரிகேட் வந்துருச்சு, வெளியே வந்துருவீங்க. அவ்வளவுதான். ஓகே, now we will go for cost bookkeeping content. Now, cost reconciliation statement படிச்சிருக்கீங்களா? Cost reconciliation statementல பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் புக்ல என்ன போட்டீங்க, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன போட்டீங்க, ரெண்டுக்குள்ள ப்ராஃபிட் மிஸ் மேட்ச் ஆகுது, என்ன காரணம், அது reconciliation statement மாதிரி போட்டீங்கன்னா அதான் reconciliation statement. இதான் அந்த ஃபார்மேட். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கலாம், அல்லது மெமரண்டம் ரிகன்சிலேஷன் மாடலையும் கேட்கலாம். அவன் என்ன கேட்கிறானோ அந்த மாடல் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டேட்மெண்டா மெமரண்டம் ரிகன்சிலேஷனா? மெமரண்டம் ரிகன்சிலேஷன் மாடல் கேட்டாங்கன்னா இதையே ரீரைட் பண்ணிடுங்க.
This will be in the credit side. This will be in the debit side. Balance will get automatically. அவ்வளவுதான். தனியா அது புது சாப்டர் படிக்கிறது கிடையாது. என்ன நீங்க முன்னாடி படிச்சீங்க ஸ்டேட்மெண்ட் அதுவே தான் நம்ம மெமரண்டம் ஸ்டேட்மெண்ட்ல போறோம். மெமரண்டம் ஃபார்மேட்ல மெமரண்டம் ரெகன்சிலியேஷன் அக்கவுண்ட்ல போறோம். மெமரண்டம் அப்படின்னு அர்த்தம்னா ரஃப் ஒர்க்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட். இட்ஸ் நாட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட். அக்கவுண்டிங் ரெக்கார்ட்னா டாக்குமெண்ட் பண்ணி அதை ஃபுல்லா ஆடிட்டுக்குலாம் போகும். இது வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ்ஸிங் டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போறது. ஒரு முறை இது கேட்கிறான், சில சமயம் ஜேர்னல் என்ட்ரி கேட்டுக்கிறான். நான் ஆக்சுவலா ஜேர்னல் என்ட்ரி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். 2-3 முறை கேட்டிருக்கிறாங்க. அதனால அதை கைட் பண்ணலான்ட்டு எழுதி வச்சிருக்கேன். திஸ் வாட் அபவுட் தி ரேஷியோ ஜேர்னல் என்ட்ரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிலாம் உங்களால மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன ஷார்ட்கட் கொடுக்குறேன். ரைட். நமக்கு என்னென்ன இருக்குன்னா இன்டகிரேட்டட் காஸ்ட் புக் கீப்பிங்ல காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் இன்டெகிரல் அண்ட் நான் இன்டெகிரல் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறது. என்னது? இன்டெகிரல் அண்ட் நான் இன்டெகிரல். இன்டெகிரல் அண்ட் நான் இன்டெகிரல். இப்ப இங்க நான் போடுறேன். இன் கேஸ் ஆஃப் நான் இன்டெகிரல் ஆர் இதுக்கு பேர் இன்டர்லாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டர்லாக்கிங் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. இதுல ஜிஎல்சி காஸ்ட் ஜெனரல் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எப்படி ஒரு அக்கவுண்ட் வந்தா பின்னாடி ஏசி அக்கவுண்ட் சேர்க்கிறோமோ அது மாதிரி இந்த இன்டகிரல் அக்கவுண்ட்ல வரும்போது எல்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும். ஜெனரல் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வேஜ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வேஜ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், production overhead ledger control account, work in progress ledger control account, finished goods ledger control account. இங்க administration overhead ledger control account. சொல்லுங்க, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண என்ன என்ட்ரி? Purchases to bank. இது financial accounts. Financial account department தனி, costing department தனி. Financial account department என்ன என்ட்ரி போட்டுருப்பாங்க? Purchases to creditors இல்ல கேஷோ போட்டாச்சு. Costing department என்ன மாதிரி என்ட்ரி போடணும்? Stores ledger control account debit to general ledger control account. அதாவது தனிப்பட்ட முறையில போடும்போது அவன்கிட்ட கையில பணம் கிடையாது. ஆனா வாங்குற மாதிரி எழுதணும். வாங்கும்போது ஸ்டோர்ஸ் வாங்கினா அது பேரே ஸ்டோர்ஸ் தான். ஆனா என்ன யூஸ் பண்றோம்? எல்சி யூஸ் பண்றோம். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் யூஸ் பண்றோம். ஆனா பணம் தெரியல, எங்கெல்லாம் பணம் வருதோ அந்த இடத்துக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? ஜிஎல்சி ஆர் சிஎல்சி யூஸ் பண்றோம். இப்ப ஜெர்னல் என்ட்ரி ஈஸியா கெஸ் பண்ண முடியுதா? குட்ஸ் வாங்கும்போது என்ன என்ட்ரி? பர்ச்சேசஸ் டு கிரெடிட்டார்ஸ். யாரு? ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஒண்ணு போட்டு கொடு. அவன பணம் கொடுக்காம போடுனா என்ன பண்றது? அவனே ரஃபா தானே யூஸ் பண்ணோம். அப்ப ஸ்டோர்ஸ் வந்துச்சு டு வாட்? ஜிஎல்சி. ஓகே. அப்ப லேபர் பே பண்ணா என்ன என்ட்ரி சொல்லுங்க? லேபர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஜெனரல் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஓகே. சோ தட்ஸ் ஆல். சோ அப்ப என்ட்ரி வந்து என்ன வரும்னா இங்க இருந்து இங்க போகும். Some special cost incurred for the factory. என்ன வரும்? Production overhead ledger control account to GLC. அப்ப என்ட்ரி ஈஸியா எழுதிடலாம்ல. SLC, WLC, POHLC. Stores ledger control account debit to GLC, wage ledger control account debit to GLC, production overhead ledger control account to GLC. இது ஸ்பெண்ட் பண்ணும்போது, கிளியர்? இப்ப நம்ம ஸ்டோர்ஸ் வாங்கிட்டோம் ஒரு 1000 ரூபாய்க்கு. வாங்கின ஸ்டோர் என்னப்பா பண்ணுவீங்க? வாங்கின ஸ்டோர்ஸ் காஸ்டிங்ல இந்த ஸ்டோர்ஸ் என்னவா இருக்கலாம்? டைரக்ட் இருக்கலாம், இன்டைரக்ட் இருக்கலாம். இன்டைரக்ட்னா எங்க போகும்? இன்டைரக்ட்னா எங்கப்பா இருக்கும்? ஃபேக்டரி இருக்கும், ஆபீஸ் இருக்கும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்டோர்ஸ் வாங்குறீங்க.
பைசா போகல. இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி நான் இன்டெகிரல் அர்த்தம் பணம் போகல, பணத்துக்கு பதில் ஜிஎல்சி வச்சிருக்கேன். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஜிஎல்சி. இந்த ஸ்டாக் என்ன பண்ண போறோம்? டைரக்டா இருந்தா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு டைரக்டா கொண்டு போக போறோம், டேபிள் கொண்டு போய் சேர்க்க போறோம். அந்த டேபிள் அப்படிங்கிறது எங்க நடக்குது? ஃபேக்டரியில. அதான் இது. சோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இதுல ஒரு 600 ரூபாய் வச்சுக்கங்க. அது எங்க போயிடணும்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு எஸ்எல்சி. அப்ப மிச்சம் இருக்கிற இன்டைரக்ட் எங்க போயிடணும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஒரு 400 ரூபாய் அங்க போகுது. இந்த 600 ரூபாய் எங்க போகுது? இது டெபிட், இது கிரெடிட். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் கிரெடிட்ல இது இங்கே போகும். இது ஃபேக்டரி ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், இஸ் அதர்வைஸ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். 2 என்ட்ரி வருது. எத்தனை என்ட்ரி வருது? 2 என்ட்ரி. ஒன்னு இன்கரன்ஸ் என்ட்ரி, ரெண்டாவது வந்து யூசிங் என்ட்ரி. எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. ஓகே, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது பேர் என்னது? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் என்ன ஜெனரல் என்ட்ரி? financial accountல purchases to creditors. cost accountsல stores ledger control account to GLC, general ledger adjustment account. stores ledger material control கூட போடலாம், தப்பு இல்ல. cash purchase of material கேஷே கிடையாது, கிரெடிட்டும் கிடையாது. இதுல வந்து ஒரே பேர் தான். கேஷ் கிரெடிட்க்கு ஒரே பேர் தான். என்ன பேரு? GLC CLC. வந்துச்சா? டைரக்ட் பர்ச்சேசஸ் ஃபார் தி ஜாப். டைரக்டா ஜாபுக்கு நேரா போகுது. அந்த ஜாபுக்கு போயிடுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு போகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். சோ பர்ச்சேசஸ் டு கேஷ் ஆர் கிரெடிட்டர்ஸ் இங்க வந்து எங்க போயிடணும்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். அந்த வேலைக்கு நேரடியா போச்சுன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது விட்டுருங்க, பர்ச்சேஸ் ஃபார் ரிப்பேர்ல விட்டுருங்க. ஓகே, பேமெண்ட் ஃபார் கிரெடிட்டர்ஸ் இதுல என்ட்ரி கிடையாது. ஏன் என்ட்ரி கிடையாது? பணமே கிடையாது, இமேஜினரி தானே. imaginary, so we don't have the entry for this. Issue of direct material. அப்படி வாங்கின மெட்டீரியல் என்ன பண்ணுவீங்க? எங்கயாவது யூஸ் பண்ணணும்ல, எங்க யூஸ் பண்ணுவீங்க மெட்டீரியல்ல? finished goods மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேக்டரியில சப்போர்ட்டிவா யூஸ் பண்ணலாம். finished goods போச்சுன்னா அது டைரக்ட், ஃபேக்டரி போச்சுன்னா இன்டைரக்ட். ஃபேக்டரிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. மெட்டீரியல் வாங்கி ஷோரூம்ல பேக்கிங் மெட்டீரியலுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஆபீஸ்ல பிரிண்டிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? எங்க யூஸ் பண்றீங்களோ அந்த லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுங்க, ஸ்டோர்ஸ் கிரெடிட் பண்ணுங்க. அப்ப ஸ்டோர்ஸ் வாங்கும்போது ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஜிஎல்சி. லேட்டர் ஆன் எங்க யூஸ் பண்ண போறோம்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு எஸ்எல்சி. அங்க மட்டுமா யூஸ் பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணலாம். அட்மின் ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸ் ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எங்க யூஸ் பண்றோமோ அங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 விஷயங்கள், செலவு பண்ணது, ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இஷ்யூ ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல கிடையாது, இங்க உண்டு. எங்க? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர். இஷ்யூ ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் மெட்டீரியல் அர்த்தம் ஃபேக்டரிக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்ப எதை போய் டெபிட் பண்ணுவீங்க? ஃபேக்டரி ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டு மெட்டீரியல். அதே மாதிரி தான் வேஜஸ் போகும். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கேன், மெட்டீரியல் சொன்னேன், வேஜஸ் ரிப்பீட் பண்ணுங்க. வேஜஸ் செலவு பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும்? வேஜ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ். கேஷ் கிடையாது, ஜிஎல்சி. ஓகே, அதுக்கப்புறம் அது எங்க கொண்டு போக போறீங்க? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போகும், ஃபேக்டரிக்கு போகும், அட்மின் போகும். எங்க போகுதோ அது எந்த இடத்துக்கு போகுதோ அதை டெபிட் பண்ணுங்க. கிரெடிட் வாட்? திஸ் ஒன். இதுக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கல இது. ஓகே, இந்த நம்பர் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் இது 3 நாள் தான் கேட்கலாம். மொத்தமா கேட்டாலும் ஒரு 6-7 மார்க் வருது. இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் போறது எல்லாமே காஸ்ட் ஷீட்டோட மாடல் தான் ஜெனரல் என்ட்ரி பொறுத்தவரைக்கும். இப்ப நம்ம பார்த்தது வந்து என்ன மாடல்? நான் இன்டெகிரல். பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி, காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் தனி. அவன் தனியா பார்ப்பான், இவன் தனியா பார்ப்பான். கடைசி ரிகன்சிலேஷன் பண்ணும்போது தான் அந்த ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வருது. எதுக்கு அது தனித்தனியா 2 சேர்த்தே போட்டா என்ன? அப்படின்னா அது பேர் இன்டகிரேட்டட் இன்டெகிரல் அக்கவுண்ட்ஸ். தனித்தனியா போட்டீங்கன்னா நான் இன்டெகிரல் ஆர் இன்டர்லாக்கிங். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தனியா போய் லாக் பண்ணிக்கிட்டான், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அவன் தனியா போட்டு லாக் பண்ணிக்கிட்டான். அவன் வேற, நான் வேற. இன்டகிரேட்டட் 2 பேரும் சேர்த்து ஒத்தனை பண்றான். அப்படி பண்ணா ஸ்டாக் வாங்கும்போது என்ன என்ட்ரி வருது? பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் ஸ்டாக் வாங்கும்போது என்ன என்ட்ரி?
purchases to cash or creditors. Non-integral entry என்னது? Stores ledger control account or material ledger control account debit to GLC. இது நான் இன்டெகிரல். இன்டெகிரல் எப்படி வரும்னா ரெண்டையும் சேர்த்துருங்கன்றான். அப்படின்னா GLC வராது. GLC இருக்கிற இடத்துல கன்சர்ன் பினான்சியல் அக்கவுண்ட் என்ன பேர் போடுவோம் அதை போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன என்ட்ரி வரும் சொல்லுங்க பார்ப்போம். SLC to GLC க்கு பதிலா கன்சர்ன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் என்ன வருது? கேஷ். அதை போட்டா போதுமானது. லெட்ஸ் see the summary. நான் என்ன சம்மரி கொடுத்தனோ அது மட்டும் போதுமானது, அதுக்கு மேல தேவையில்லை. So you can easily understand all these aspects. Is that okay? Let's see. Credit purchase வரும்போது என்ன என்ட்ரி? Purchases to creditors. Cost accountsல வரும்போது creditorsங்கற வார்த்தை வராது, GLC. இன்டெகிரல்ல வரும்போது GLC க்கு பதிலா எதை யூஸ் பண்ண போறோம்? creditors. மூணு மாடலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேஷ் பர்ச்சேஸ் இதுல வரும்போது purchases to cash, இதுல வரும்போது கேஷ் பதிலா என்ன வரும்? GLC வரும். இங்க வரும்போது என்ன வந்துரும்? ஒரிஜினல் வந்துருது. அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபார் தி ஜாப் வரும்போது இங்க என்ன வருது? work in progress to GLC. இங்க வரும்போது என்ன வந்துரும்? GLC CLC வராது, அதுக்கு பதிலா கேஷ் வந்துரும். அண்ட் பேமெண்ட் டு கிரெடிட்க்கு போகுதுன்னு பாருங்க. டைரக்டா இருந்தா work in progress போய்டும், இன்டைரக்டா இருந்தா ஃபேக்டரி போலாம், ஆபீஸ் போலாம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போலாம். இப்ப டைரக்டா இருந்துச்சு அப்படி சொன்னாக்க work in progress to மெட்டீரியல் கண்ட்ரோல். இது இன்டெகிரல்ல வரும்போது இங்க GLC இருக்கா? இதுல GLC இல்லைன்னு சொன்னால் ரெண்டு என்ட்ரியும் சேமா இருக்கும். GLC இருந்தால் அதுக்கு ஈக்குவல் டு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன டேர்ம் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா ரெண்டு சேம். இஷ்யூ ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல் வரும்போது எங்க வரணும்? இன்டைரக்ட் மெட்டீரியல் மேபி ஃபேக்டரி, ஆபீஸ் ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒண்ணுமே சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு ஃபேக்டரி. இஸ் தட் ஓகே? இதுக்கு மேல சப்சிக்வெண்டா சில ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்கு, அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்றேன். போதுமானது. இந்த ஜர்னல் என்ட்ரி தான் போதுமானது. I assure you, if you are going to recap all these points and finish off additional some working in these chapters along with the past years cover